என் பேர் தருண் திவாரி and welcome to physics வாலா. இன்னைக்கு நம்ம படிக்க போறது human health and disease. Yes, human health and disease ஒன் ஷாட்ல நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். So let's get started. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பண்ண காமெடி, நம்ம மூஞ்சி வச்சு பண்ண காமெடிக்கு இன்னைக்கு பரவாயில்ல, மூஞ்சி ஓரளவுக்கு இருக்கு. பட் என்ன பண்றது, நம்மளோட தாடி அதிகமா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு என்ன டெரரிஸ்ட் மாதிரியே இருக்கு. பட் தட்ஸ் ஓகே, பெட்டர் தேன் த லாஸ்ட் வீக் இல்லையா? சரி, ஸோ லெட் மீ செக் த ஆடியோ வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நான் ஒரு தாட்டி செக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வி வில் ஸ்டார்ட் இல்லையா? ஆடியோ வீடியோ. ஸோ லெட் மீ செக் த ஆடியோ வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா? எஸ், செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்கு. ஸோ வி ஷுட் கெட் ஸ்டார்டட் இல்லையா? வி ஷுட் கெட் ஸ்டார்டட். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு நம்ம ஒன் ஷார்ட் வீடியோ பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஒன் ஷார்ட் வீடியோவில் ஹாய், குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங் அஜய். இல்லை, நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட். இப்போ நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் நம்ம படிக்கும்போது சம்மர் நீட்டில் வரும்போது அங்கே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கோங்க. பட் இங்கே மோஸ்ட்லி ஸ்லைட்ஸ் இருக்கும். ஸ்லைட்ஸில் எல்லாமே எழுதின மாதிரி தான் இருக்கும். என்சிஆர்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால் அது நோட்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த நான் எதுக்கு ஜாயின் பண்ண சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தாட்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு தாட்டி லெக்சர் கேட்டுருவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக. பிகாஸ் இது ரொம்ப பெரிய சாப்டர் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் கவனிங்க, என்ன டாபிக் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, அது போதும். சரியா? ஆல்ரைட், ஓகே. ஸோ இங்கே இருக்கிற லைன்ஸ் எல்லாமே என்சிஆர்டி லைன்ஸும் இருக்குது. நம்மளோட போர்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் ஸ்டேட் போர்டில் இருக்கிற கண்டென்ட்டும் இங்கே இருக்குது. ஸ்டேட் போர்டில் இருக்கிற கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொன்னேன். சரியா? ஆல் ரைட். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸில் நம்ம எந்த சாப்டர் பார்த்தோம்? எவல்யூஷன் சாப்டர் பார்த்தோம் இல்லையா? எவல்யூஷன் சாப்டர். அதனால தான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோரிங் த பேட்ச். பிடபிள்யூ ஆப் இருக்கு. பிடபிள்யூ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. பிடபிள்யூ ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, பிடபிள்யூ ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நம்பர் கொடுத்து லாகின் ஆர் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இல்லை லாகின் பண்ணதுக்கப்புறம் வலிமை கிளாஸ் 12 அப்படின்னு சொல்லி சர்ச் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் என்ரோல் அப்படின்னு ஃப்ரீ என்ரோல்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வரும். இந்த மாதிரி டெஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், ரிசோர்ஸஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ். அதில் நீங்கள் சப்ஜெக்ட் அப்படின்னு போனீங்கன்னா ஜுவாலஜி அப்படிங்கிறது தானே உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸோ ஜுவாலஜியை கிளிக் பண்ணுங்க. ஜுவாலஜியை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜுவாலஜியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் இதில் வீடியோ டிபிபி லைக் நம்மளோட டிபிபி வீடியோ சொல்யூஷன்ஸ் லைக் நோட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்கும் இல்லையா? சரி, ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது ஹியூமன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஓகே, டிசீஸ் பற்றி படிப்போம். தென் ஹியூமன் இம்யூன் சிஸ்டம், இம்யூனிட்டின்னு என்ன, அலர்ஜி, ஆட்டோ இம்யூனிட்டி, எய்ட்ஸ், கேன்சர் பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் வேற என்ன, ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் அபியூஸ், adolescence and drug or alcohol abuse. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஹோல் சாப்டரே நம்ம பார்க்க போறோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் திங். என்னது? ஹியூமன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். பட் பிஃபோர் தட், ஹெல்த்னா என்ன? ஓகே, இங்க ஒரு கொஸ்டின் வரும். வாட் இஸ் ஹெல்த்? வாட் இஸ் ஹெல்த்? ஹெல்த் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஹெல்த்? ஸோ ஹெல்த் அப்படின்னா என்ன? ஸோ ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் physical, mental and social well-being. அப்படின்னா நம்ம பிசிக்கலாவும் எப்படி இருக்கணும்? ஃபிட்டா இருக்கணும். மென்டலாவும் நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டி, நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும், ஸ்டெபிலிட்டியா இருக்கணும். அண்ட் சோஷியல் வெல்பீயிங். சோஷியல் அப்படின்னா நம்ம சொசைட்டி கூட எப்படி நம்ம மிங்கிள் ஆகிறோம், நம்ம மக்கள் கூட எப்படி மிங்கிள் ஆகிறோம், அது எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம பார்த்து கூச்சப்படுறோம், பயப்படுறோம், நம்ம பேசுறதுக்கு நடுக்கமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இந்த நம்ம ஃபீமேல்ஸை பார்க்க, நம்ம பொண்ணுங்க கூடவே நம்மளால பேச முடியலன்னா கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருக்குது. யூ ஹாவ் டு பி லைக் சோஷியலைஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இது நான் சொன்னது கிடையாது. இது சொன்னது யாரு? WHO சொன்னது யாரு? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO கொடுத்தது தான் இது ஐடியா. என்னது? நம்ம எப்படி இருக்கணும்? பிசிக்கலி நம்ம கரெக்டா இருக்கணும். ஓகே, பிசிக்கல், சோஷியல், என்விரான்மெண்டல், இமோஷனல், ஸ்பிரிச்சுவல், இன்டெலெக்சுவல், இது எல்லாத்துலயுமே நம்ம கரெக்டா இருந்தா we are healthy. ஓகே, ஸோ இன்டெலெக்சுவல் அப்படின்னா நம்மளோட ஐக்யூ, தாட், திங்கிங், ஓகே, அதெல்லாம். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா
கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை. ஸோ இட்ஸ் நாட் லைக் சி இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம WHO கொடுக்கல, WHO இதான் கொடுத்துருக்கு. ஸ்பிரிச்சுவல் நம்ம ஆட் பண்ணது. ஸோ ஸ்பிரிச்சுவலி நம்ம என்ன இருக்கணும், ஸ்பிரிச்சுவலி நம்ம கனெக்டடா இருக்குமா, அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். அப்போதான் நம்ம ஹெல்தியா இருக்கோம்னு அர்த்தம். சரி, ஹெல்தியா இருக்கிறதுனால என்ன யூஸ் ஆக போகுது, ஹெல்தியா இருக்கிறதுனால என்னதான் ஆயிர போகுது, ஹெல்தியா இருக்கும்போது நம்மளோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஹெல்தியா இருந்தா என்ன ஆகும், நம்மளோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஹெல்தியா இருந்தா நம்மளோட மெட்டர்னல் மார்டலிட்டி ரேட், நம்ம ஹெல்தியா இருந்தோம், மதர் ஹெல்தியா இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்தி குழந்தைய வந்து ஐ மீன் பெத்து எடுப்பாங்க. கரெக்டா, ஹெல்தி குழந்தைய வந்துட்டு she will give rise. now அவங்க ஹெல்தியா இருந்தாங்கன்னா குழந்தை வந்து பர்த் கொடுக்கும்போது ஓகே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க ஹெல்தியா இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கு, அவங்களும் உயிரோட இருப்பாங்க, குழந்தையும் உயிரோட இருக்கும், குழந்தையும் ஹெல்தியா பிறக்கும் இல்லையா. ஸோ ஹெல்தியா இருக்கும்போது இது எல்லாமே பெனிஃபிட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, நான் லைவ் எடுத்துருக்க முடியுமா, முடியாது. என்னோட இதுல என்ன இருக்கும், ஒரு நாள் கேன்சல் ஆயிடுச்சு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அது என்னோட கடைசி பர்ஃபார்மன்ஸ்ல இஷ்யூ ஆகுமா, எஸ். அப்ப என்னோட கடைசியில சப்போஸ் நம்மளோட யாரு, நம்ம தலைவர் நம்மளோட அலெக்ஸ் பாண்டே சார் பார்த்து என்ன இந்த மனுஷன் டெய்லி லீவ் எடுத்துட்டு இருக்கான், இந்த மனுஷனோட கிளாஸ் கேன்சல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்ச்ல வரும்போது, சார் நீங்க வந்து ரொம்ப லீவ் எடுத்திருக்கீங்க, நீங்க பேசாம பக்கத்து ஒரு கம்பெனி இருக்காங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, இங்கிருந்து நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன ஆகும், எஃபிஷியன்சி குறையும். பிளஸ் எஃபிஷியன்சி குறைஞ்சா வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன ஆகும், வேலையை விட்டு தூக்கிட்டா காசு இருக்காது, சோறுக்கு எங்க போறது இல்லையா, அதுவும் இருக்குல்ல. குட் ஈவினிங் விஜயலட்சுமி, வெரி குட் ஈவினிங். ஸோ சோறுக்கு எங்க போறது, அதுவும் இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எஃபெக்ட் ஆகும். ஸோ வி ஹாவ் டு பி ஹெல்தி, வி ஹாவ் டு பி வாட், ஹெல்தி. ஆல் ரைட், ஹெல்த் எதனால எஃபெக்ட் ஆகுது, ஆமா ஜுவாலஜி. ஏய் நான் இல்லைன்னா என்ன வேற ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். ஜுவாலஜியில் நீங்களாம் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். மேபி அது புது டீச்சர் வந்து ஜாயின் பண்ற வரைக்கும் அந்த கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும், டிலே ஆகும். மற்றபடி நான் இல்லைன்னா வேற ஒருத்தர், சிம்பிள் இல்லையா. பட் நான் ஹெல்தியா இருக்கேன், ஐ எம் ஹெல்தி, ஓகே. ஸோ ஐ எம் ஃபைன், ஐ எம் ஹெல்தி, ஐ வில் பி கண்டினியூயிங். ஓகே, சரி நான் தான் கண்டினியூ பண்ண போறேன். எனிவேஸ், ஹெல்த் எதனால அஃபெக்ட் ஆகுது, ஹெல்த் அஃபெக்ட் ஆகிற காரணம் ஜெனட்டிக் டிசார்டர். ஓகே, பிறக்கும் போது ஏதாவது ஜீன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, இல்ல இன்ஃபெக்ஷன். ஓகே, இன்ஃபெக்ஷனால ஓகே பக்கத்துல யாரோ தும்பிட்டு இருக்காங்க, இரும்பிட்டு இருக்காங்க, பக்கத்துலேயே உட்காந்து அவங்க கூட பேசிட்டு இருந்தா அந்த இருமல் தும்மல் உங்களுக்கும் வந்துடும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ், சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல். ஓகே, சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்னது, நைட்டு தூங்காம காலையில தூங்குறது. ஓகே, நைட்டு தூங்க வேண்டிய மனுஷன் காலையில தூங்க ஆரம்பிச்சிடுறது. ஸோ கொஞ்சம் சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் வரும்போது கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும், ஹெல்த் எஃபெக்ட் ஆகும் இல்லையா. அதுக்கப்புறம் வேற என்னது, நம்ம பிஸா பர்கர், eating pizza, pasta, maggie every day. All right, that will also affect the health. அது என்ன ஆகும், ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். கரெக்டா, பானிபூரி, ரோட் சைடு கடையில போய் நின்று பானிபூரி சாப்பிடுறது, அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க சொரிஞ்சு அங்க சொரிஞ்சு இங்க சொரிஞ்சு எடுத்து கொடுத்தா ருசியா இருக்கு, ஸ்வாத் டேஸ்டியா இருக்கு அப்படிம்பீங்க. இன்ஃபெக்ஷியஸ், அதெல்லாம் தான் இதெல்லாம் வரும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், யோகா பண்றது கிடையாது, யோகா எக்ஸசைஸ் பண்ணாம, ஓகே யோகா எக்ஸசைஸ் பண்ணாம, அவுட்டோர் கேம்ஸ் விளையாடாம, நம்ம சோஃபால உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்து வீடியோ கேம்ஸ், பிளே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம PS4 PS3 வாங்கி, PS6 என்னமோ தெரியல நிறைய வந்திருக்கு, ஐ நெவர் பிளேட், ஸோ எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ வி ஹேவ் த சேஞ்சஸ் இன் த லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் பண்ணும்போது பிரச்சனை வரும். மைல்டு இன்ஃப்ளூயன்சஸ் இம்யூன் சிஸ்டம். எஸ், நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங் மைண்ட், சவுண்ட் மைண்ட் இஸ் த சவுண்ட் பாடி சொல்றோம்ல, ஒரு பழமொழி இருக்கு இங்கிலீஷ்ல, சவுண்ட் மைண்ட் இஸ் சவுண்ட் பாடி. அப்படின்னு என்ன, சவுண்ட் மைண்ட் சவுண்ட் பாடி அப்படின்னா மைண்ட் ஹெல்தியா இருந்தா இது எல்லாமே ஹெல்தியா இருக்கும். இன்னைக்கு எனக்கு காலையில எந்திரிக்கும் போது ஐயோ எந்திரிக்க தோண மாட்டேங்குதே, எந்திரிக்க முடிய மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னா எனக்கு ஹோல் டே எனக்கு சோம்பேறித்தனமாகவும் பிளஸ் எனக்கு வந்துட்டு டயர்டாகவும் பாடி பெயினாகவும் இருக்கும். காலையில எந்திரிக்கும் போது நல்ல தூக்கம் வந்துருச்சு, பயங்கரமா தூங்கினேன், அவ்வளவுதான் இன்னைக்கு ஐயோ இந்த இவ்வளவு வேலை இருக்கு, இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ் எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் இல்லையா. எந்த ஒரு உடம்பு சரியில்லாம போறதெல்லாம் அந்த கதையெல்லாம் கிடையாது. ஸோ சவுண்ட் மைண்ட் இஸ் டு சவுண்ட் பாடி. எப்படி இருக்கணும், மைண்ட் ஹெல்தியா இருக்கணும். சரியா, மைண்ட் எப்படி இருக்கணும், மைண்ட் ஹெல்தியா இருக்கணும். ஸோ மைண்ட் ஹெல்தியா இருந்தா
அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. லிம்பாய்டு ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். மைண்ட் என்ன பண்ணும்? எண்டோக்ரைன் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். பெரிஃபரல் டிஷ்யூஸை கண்ட்ரோல் பண்ணும். இது எல்லாமே பாடியில் இருக்கிற அத்தனை மெட்டபாலிசம், பாடியில் நடக்கிற அத்தனை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது நம்மளோட இந்த மைண்ட் தான். அதனால மைண்ட் ஹெல்தியா இருந்தா, ஓகே, மைண்ட் ஹெல்தியா இருந்தா எல்லாமே நல்லதே நடக்கும். மைண்ட் ஹெல்தியா இல்ல, மைண்ட் வைஸ் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இல்லடா, மென்டலி இஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் தென் யூ வில் ஃபால் சிக். மென்டலி இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங், ஸோ சப்போஸ் லைட்டா ஃபீவர் வந்திருக்குன்னு வைங்க, ஐயோ ஃபீவர் வந்துருச்சேன்னு காலையிலேயே உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஃபீவர் அதிகமாயிரும். அந்த ஃபீவரே உங்களுக்கு அதிகமா ஃபீல் ஆகும். லைட்டா உடம்பு சூடுதா, கண் எரிச்சல் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண் எரிச்சலா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு மூஞ்சி கழுவிட்டு, ஓகே, இல்லைன்னா போய் ஒரு குளியல் போட்டு வந்து ஃப்ரெஷ் ஆயிருவீங்க, ஃபீவர்லாம் காணாம போயிடும். ஸோ தட் இஸ் வேர் யுவர் மைண்ட் பிளேஸ். ஓகே, ஸோ த்ரூ நியூரல் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் ஒரு மைண்ட் வந்து எல்லா பாடி ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. இஃப் யூ ஃபீட் நெகட்டிவிட்டி இன் யுவர் பிரெயின், நீங்க பிரெயின்ல நெகட்டிவிட்டி ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட எண்டோக்ரைன்லயும் பெரிஃபரல்லையும் லிம்பாய்ட்லயும் தெரியும். அண்ட் என்ன ஆகும்? ஃபுல் பாடியில நெகட்டிவிட்டி ஃப்ளோ ஆகும். அண்ட் நெகட்டிவிட்டி ஃப்ளோ ஆகிறனால பாடி மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்படின்னா தாறுமாறா ஓட ஆரம்பிச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விடும். ஆகையால் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் தாட்டோட இருக்கணும். நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் தாட் இருக்கணும். அப்பதான் ஃப்ளரிஷ் ஆகும். என்னது? நம்மளோட பாடி, நம்மளோட கிரியேட்டிவிட்டி. ஓகே, ஸோ மைண்ட்ஃபுல்னஸ், ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். எனிவேஸ், when the functioning of organs or systems of the body is adversely affected, it is called disease. When the functioning of organs or systems of the body is adversely affected, it is called a disease. Disease na enna? Disease na nammaloda edho organ வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே, சப்போஸ் நான் வந்துட்டு என்னது டிசீஸ் அப்படின்னா என்னோட ஹார்ட் நார்மலி 72 to 80 இருக்க வேண்டிய ஹார்ட் பயங்கரமா பால்பிட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. 100 110 போயிருச்சு, 100 and 110 போயிருச்சு, அதுக்கப்புறம் ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது டிசீஸ். விச் மீன்ஸ் நார்மல் பாடி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த பாடி நார்மலா இப்போ ஃபங்க்ஷன் ஆகல, அதுதான் நோய். அதுதான் என்னது? டிசீஸ். ஸோ இதை நம்ம பிரிச்சுட்டோம். இப்போ இந்த டிஸ் ஈஸ் இதுதானே, இதை நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா டிஸ் அப்படின்னா என்னது? டிஸ்னா வித்தவுட் or against எப்படி வேணா சொல்லலாம். ஈஸ்னா என்னது? கம்ஃபர்ட். ஈஸ்னா கம்ஃபர்ட் or relaxed comfort or relaxed or healthy அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா என்ன சொல்லலாம்? டிசீஸ் மீன்ஸ் unhealthy or a feeling of discomfort. வெறும் ஃபீலிங் மட்டும் இல்ல, கம்ப்ளீட் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ ஃபீலிங் எழுத வேண்டாம், இட்ஸ் டிஸ்கம்ஃபர்ட். அதுதான் ஹெல்தி டிசீஸ்க்கு மீனிங். ஓகே, டிசீஸ்க்கு அதான் மீனிங். அடுத்தது டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். ஸோ டிசீஸ் என்ன காஸ் பண்ணும்? பேத்தோஜன்ஸ். Disease causing organism பேர் என்ன? Pathogens. Parasites are pathogen as they harm the host. Even parasites are pathogens. Okay. Disease நம்ம ரெண்டா பிரிக்கலாம். எப்படி? Number 1 infectious disease and number 2 non-infectious disease. Number 1 infectious disease and number 2 non-infectious disease நம்ம என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். So infectious disease இது என்ன பண்ணும்? கம்யூனிகேட் பண்ணும். அதனால கம்யூனிகேபிள் டிசீஸ்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம்? கம்யூனிகேபிள் டிசீஸ். என்ன பண்ணும்? டிரான்ஸ்மிட்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். அதான் கம்யூனிகேபிள். நான் இன்ஃபெக்ஷியஸ்னா என்ன? டு நாட் டிரான்ஸ்மிட் ஃப்ரம் ஒன் பர்சன். ஸோ இதுதான் என்னது? நான் கம்யூனிகேபிள் டிசீஸ். அதுதான் நான் இன்ஃபெக்ஷியஸ் disease or diseases. All right, non-communicable diseases. Next,
Okay, all right. Now, health are proposed பண்ணது யாரு? Like proposed by Hippocrates and Indian Ayurveda system. It states that health னா என்ன? Health is a state of body, mind and where there is a balance of certain humors. First என்ன தோணுச்சு அவங்களுக்கு? என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்ம பாடியில fluid flow ஆயிட்டு இருக்கு. இனிஷியல்ல ஸ்டார்டிங்ல யாரு? நம்ம ஹிப்போக்ரேட்ஸ். ஓகே, என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இவர்தான் நம்மளோட ஹிப்போக்ரேட்ஸ். ஓகே, இவர் வில்லியம் ஹார்வே. சொல்றேன், ஹிப்போக்ரேட்ஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்ம பாடியில ஃப்ளூயிட் ஓடிட்டு இருக்கு, அந்த ஃப்ளூயிட் சூடா இருக்குது, அந்த ஃப்ளூயிட் வந்து கூலா இருக்கு, சூடா இருக்கு, ஒயிட் கலர், ரெட் கலர், பிரவுன் கலர், இந்த மாதிரி ஃப்ளூயிட் ஓடுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து பாடி சூடாகுது, நம்மளுக்கு ஃபீவர் வருது, அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன கண்டுபிடிச்சாங்க? வில்லியம் ஹார்வே சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், ஓகே, வில்லியம் ஹார்வே என்ன கண்டுபிடிச்சாங்க? வில்லியம் ஹார்வே என்ன சொன்னாங்க அப்படின்னா, he discovered blood circulation. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? கிடையாது, blood circulation, the blood circulation கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, ஃபீவருக்கு ரீசன் என்ன, டிசீஸ்னா என்ன, அப்படியெல்லாம் சொன்னது நம்ம வில்லியம் ஹார்வே சர்க்குலேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம். அது வரைக்கும் முன்னாடி என்ன நினைச்சாங்க? பர்சன்ஸ் வித் பிளாக் பைல் பிலாங் டு ஹாட் பர்சனாலிட்டி அண்ட் அவங்களுக்கு தான் ஃபீவர் வரும். யாரோட பாடியில பிளாக் பைல் அதிகமா இருக்கோ, பிளாக் பைல் இருக்கோ, ஸோ ஹியூமர், ஓகே, அவங்க பாடியில ஃபீவர், அவங்களுக்கு ஃபீவரா இருக்கும். ஸோ பிளாக் பைல் இருக்கிறவங்க ஹாட் பர்சனாலிட்டி, அவங்க உடம்பு சூடாக தான் இருக்கும், அவங்களுக்கு ஃபீவர் இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ என்ன புரிய மாட்டேங்குது, அதெல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். பிகாஸ் அப்போ ஹிப்போக்ரேட்ஸுக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அபவுட் பிளட் சர்க்குலேஷன், மேபி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ஹெல்த்தில், டிசீஸில், சர்ஜரியில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட். இந்தியா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, சர்ஜரி கண்டுபிடிச்சது இந்தியா தான். ஆனால் நம்ம வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? இல்லை, ஹிப்போக்ரேட்ஸுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. வில்லியம் ஹார்வேன் வந்தவர் தான் இவர் பிளட் சர்க்குலேஷன் கொடுத்தார். என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ இப்போதைக்கு அது எக்ஸாமுக்காக அதுதான் எழுதணும். ஆனால் சுஸ்ருட்டா சமஹிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புக் இருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பழசு, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்காலர்ஸ் அவங்க இதெல்லாம் எழுதிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நோய் இருக்கும், இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியாதனால நம்ம சொல்றதை நம்பிட்டு இருக்கோம். அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதுதான் எழுதி ஆகணும், சுஸ்ருட்டா சமஹிட்டால எழுத முடியாது இல்லையா? சரி, ஸோ என்ன நினைச்சாங்க? 4 டைப் ஆஃப் ஹியூமர் இருக்கு, பிளட் இருக்கு, எல்லோ பைல் இருக்கு, பிளாக் பைல், ஃபெல்கம். யாரோடதுல பிளாக் பைல் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஃபீவர் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பிளட் சர்க்குலேஷன்லாம் கண்டுபிடிச்சு, தெர்மோமீட்டர்லாம் கண்டுபிடிச்சு, இல்லை இதுதான் டெம்பரேச்சர், இப்படி தான் ரைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு வில்லியம் ஹார்வே. நெக்ஸ்ட் பேத்தோஜன். ஸோ அடுத்தது என்னது? நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஆல் ரைட். நவ் ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் டைஃபாய்டு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் டைஃபாய்டு. த பேத்தோஜன், டைஃபாய்டுல பேத்தோஜன் என்ன? சால்மோனெல்லா டைஃபி. பேத்தோஜன் என்ன? சால்மோனெல்லா டைஃபி. அதுதான் நேம் ஆஃப் த பேத்தோஜன். இது என்ன பேத்தோஜன்? பாக்டீரியா. இது என்னது? பாக்டீரியா. சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிறது பாக்டீரியா. நவ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன? எப்படி இது டிரான்ஸ்ஃபர் ஆகும்? சரி, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ல 2 மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. when we talk about mode of transmission அப்படின்னா 2 டைப் இருக்கு. என்னது? டைரக்ட் டிரான்ஸ்மிஷன், இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். இப்போ டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொன்னா, டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொன்னா பக்கத்துல ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான், அப்படின்னு தும்மிடுறேன் அவன் மேல, அப்ப அவனுக்கு டைரக்டா போயிருதா? ஓகே, நான் மூக்கை பிடிச்சு ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவேன், அவன் எடுத்து மூக்கில் வைப்பான். டிரான்ஸ்மிஷன். இதுக்கு பேர் தான் டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு என்ன? இன்னைக்கு வருது ஒரு கொசு, இப்ப காது இப்படிதான் இப்ப நம்மளோட கொசு சவுண்ட் கேட்கும். பார்த்துருக்கீங்களா? கொசு எப்படி சவுண்டு போடும்? காது கிட்ட வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த கொசு வந்து கடிச்சது அப்படின்னா நம்ம பாடி வந்து பிளட் எடுத்துட்டு போகும். பிளட் எடுத்துட்டு போயிட்டு அது அடுத்தவங்க பாடி, அடுத்தவங்களை கடிச்சு வச்சதுன்னா அது டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இது த்ரூ வெக்டர்ஸ். ஸோ இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா த்ரூ வெக்டர்ஸ். வெக்டர்ஸ் மூலியமா டிரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேரு இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். வெக்டர்ஸ் மூலியமா. ஓகே, வெக்டர்ஸ்னா என்னது? வெக்டர்ஸ்னா என்ன வெக்டர் நம்ம கிட்ட இருக்கு? வெக்டர்ஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ்.
vectors அது சொல்றேன். vectors are of two types. நான் vector பத்தி சொல்றேன் later. Okay, so through vectors transmit ஆகிறது. Now mode of transmission என்ன? It enters through small intestine through food and water. Contaminated food and water migrates to other organs via blood. ஓகே, ஸோ இது எப்படி என்டர் ஆகுது? நம்ம கண்டாமினேட்டட் ஃபுட் நம்ம ரோட் சைடில் இப்போ பானிபூரி சாப்பிட்றோம்ல, காளான் சாப்பிட்றோம்ல, ரோட் சைடில் சாப்பிட்ற காளான், பானிபூரி, பேல்பூரி, அதுக்கப்புறம் என்னது கோல்கப்பா, புச்கா எல்லாம் சாப்பிட்றோம்ல, வாட்டர் பால்ஸ், அதை நம்ம சாப்பிடும்போது அதில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை எந்த தண்ணி வச்சு அதை செஞ்சுருக்காங்களோ அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, டைஃபாய்டோட இந்த பாக்டீரியா அதில் இருந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம குடித்தா நம்மளுக்கும் டிரான்ஸ்மிட் ஆயிரும். I had once when I was in some other state and travel பண்ணிட்டு இருக்கும்போது நைட் டைமில் லைக் 4 hours travel பண்ணிட்டு அங்கே போய் ரீச் ஆகி ஒரு ½ hour ஒர்க், அதுக்கப்புறம் மறுபடியும் 4 hours travel பண்ணி ஹேவ் டு கம் பேக். ஓகே, ஸோ அந்த ட்ராவலிங்கில் அந்த ½ hour ஒர்க் இருக்கும்போது பசி பயங்கரமாக இருந்துச்சு. ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கடையில் உட்காந்து சரி இப்போ இமீடியட்டாக நம்ம ட்ரெயின் கேட்ச் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டேன். பிகாஸ் 4 hours நம்ம ஃப்ளைட் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. 4 hours நம்ம காசெல்லாம் செலவு பண்ணி நம்ம போக வேண்டாம். ஸோ ஐ வெண்ட் பை ட்ரெயின். ட்ரெயின்லேயும் எப்படின்னா வித்தவுட் ரிசர்வேஷன் ஐ வெண்ட். அப்போ என்னாச்சு, எனக்கு பயங்கர பசி வந்து சாப்பிட்ட உடனே என்னாச்சு, சீக்கிரம் போகலைன்னா கூட்டமாயிரும், அதுக்கப்புறம் உள்ளே போக முடியாது. அதுக்கப்புறம் வாட் ஐ டிட், அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நான் சாப்பிட்டேன். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சாப்பிடும்போது என்னாச்சு, அங்கே கண்டாமினேட்டட் ஃபுட் இருந்திருக்கு, அது உள்ளே போயிடுச்சு. நான் போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு என்னோட பாடியில் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, த்ரோட் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா பயங்கர எனக்கு ப்ராப்ளம். 2-3 days கழிச்சு சிவியர் சிக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தா டைஃபாய்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைஃபாய்டு அப்படி எனக்கு வந்துச்சு. ஸோ ஐ நோ இட்ஸ் வெரி வெரி சிவியர் அண்ட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் டிசீஸ் வி கேன் சே. நவ் சிம்டம்ஸ் என்னென்ன வரும்? சஸ்டெயின்ட் ஹை ஃபீவர். எப்படி? ஐயோ, இது 300 to 400 செல்சியஸ் கிடையாது. ஐயோ, 39 degree to 40 degree Celsius. 39 to 40 degree Celsius. ஹெடேக் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், ஸ்டமக் பெயின் இருக்கும், கான்ஸ்டிபேஷன், லாஸ் ஆஃப் appetite, இன்டெஸ்டினல் பர்ஃபோரேஷன். இன்டெஸ்டினல் பர்ஃபோரேஷன் தான் மெயின் இங்கே இம்பார்ட்டன்ட். இன்டெஸ்டினல் பர்ஃபோரேஷன் அப்படின்னு என்ன? ஸ்மால் இன்டெஸ்டைனில், ஐ மீன் இன்டெஸ்டைனில், இங்கே ஸ்மால் லார்ஜ்னு மென்ஷன் பண்ணலை நம்ம இடத்துல, பட் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். இன்டெஸ்டைனில் என்ன ஆகும், ஓட்டை விழுந்துரும். ஓட்டை போட்டு அது என்ன பண்ணும், ஓட்டை போட்டு நம்ம பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கு ட்ராவல் ஆகி நம்மளை வந்து என்ன பண்ணும், சாவர நிலைமைக்கு கொண்டு வந்துடும். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் அண்ட் டெட்லி டிசீஸ். சால்மோனெல்லா டைஃபி. எப்படி இந்த டைஃபாய்டு ஸ்டார்ட் ஆச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. என்னது? மேரி மெலான் அப்படிங்கிற ஒரு குக். இவங்க யாரு? மேரி மெலான். இவங்களுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, டைஃபாய்டு மேரி. ஏன்னா இவங்க தான் கேரியர். இவங்க ப்ரொஃபஷனலி என்ன இருந்தாங்க? குக்கா இருந்தாங்க. She was a typhoid carrier who continued to spread typhoid for several years through the food she prepared. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, there are two things. ஒன்னு carrier, இன்னொன்னு diseased. Carrier and diseased. இப்போ carrier அப்படின்னா என்ன? What is carrier? Carrier என்ன? Carrier means, what is carrier? Carrier means ஒரு பாடிக்குள்ள சப்போஸ் ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு பேத்தோஜன் இருக்கு, அது என்னோட பாடிக்குள்ள என்டர் ஆயிருச்சு. என்னோட பாடிக்குள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் அது என்னோட பாடியில் இருக்கிற செல்ஸை சாவடிச்சு மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா விச் மீன்ஸ் கேரியர் என்ன மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு மீன்ஸ் வாட்? ரீப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணி மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா அது டிசீஸ்ட். சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என்னது? டிசீஸ்ட். ஆனா என்னோட பாடியில என்டர் ஆயிருக்கு. பாடியில் என்ன ஆயிருக்கு? என்டர் ஆயிருக்கு. என்டர் ஆனதுக்கு அப்புறம் ஃபெயில்ஸ் டு இன்ஃபெக்ட் அண்ட் ரீப்ரொடியூஸ். நான் என்னோட பாடியோட செல்ஸை என்ன பண்ண முடியல, அதனால அதை அட்டாக் பண்ணி அதை உடைச்சு அதை ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியல. அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல நோ சிம்டம்ஸ். இங்க எனக்கு என்ன வராது? சிம்டம்ஸ் வராது. அப்ப அதுக்கு பேர் என்ன? சிம்டம்ஸ் வரலினா அதுக்கு பேர் என்ன? ஏசிம்டமேட்டிக். அதுக்குன்ட்டு நம்மளுக்கு நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது.
நம்மளுக்கு நோய் வரல, we are infected not diseased. so அந்த மாதிரி கண்டிஷன்ல will become what? இது என்னவா மாறிரும்? this is carrier. இது என்னது? carrier not diseased. இது diseased கிடையாது. so மேரி மெலோனோ கேரியரா இருந்தவங்க தான், அவங்க கிட்ட டிசீஸ் இல்ல, she is just a carrier. அவங்க வெறும் கேரியரா தான் இருந்திருக்காங்க. ஓகே, பட் அவங்க குக் அப்படிங்கறனால அவங்க குக் பண்ண கொடுக்கும்போது அதுல கண்டாமினேஷன், ஒழுக்குமா கை கழுவுல, ஓகே, ஐஸ்கிரீம் செய்யும் போது கை கழுவுல ஒழுக்குமா, ஃபுட்டு செய்யும் போது ஒழுக்குமா கை கழுவுல, அப்படியே கொடுத்துறது, டர்ட்டி பிளேசஸ். ஓகே, ஸோ அவங்க வந்து பிகாஸ் அவங்க இன்ஃபெக்ஷியஸா இருந்தாங்க, ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாதனால அவங்க எல்லாத்துக்குமே இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ யாருக்கு இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இல்லையோ அவங்களுக்கு அட்டாக் ஆகி அவங்க டிசீஸ்டா கன்வெர்ட் ஆயிருவாங்க இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ட். அதனால தான் மேரி மெலோனுக்கு இன்னொரு பேரு டைஃபாய்டு மேரி. ஓகே, டைஃபாய்டு மேரி. சரி, அப்போ டயக்னாஸ்டிக் டெஸ்ட் என்ன? ஆப்வியஸ்லி டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வைடல் டெஸ்ட். இதுதான் நம்மளோட டயக்னாஸ்டிக் டெஸ்ட். டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எது? நம்மளோட வைடல் டெஸ்ட். ஓகே, ஃபார் த கன்ஃபர்மேஷன், இந்த டயக்னோசிஸ் அப்படின்னு பேரு, கன்ஃபர்மேஷன் ஆஃப் த டிசீஸ் பண்றதுக்காக. ஓகே, இது என்னது அப்படின்னா நம்மளோட ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஓகே, டைல்யூஷன் பண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இட்ஸ் நாட் நெசசரி, பட் ஜஸ்ட் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் வச்சு கண்டுபிடிப்பாங்க இதுவும். சரியா? சீரோலாஜிக்கல் மெத்தட். என்னது? சீரோலாஜிக்கல் மெத்தட். ஆல் ரைட். நவ் அடுத்தது நிமோனியா. வாட் இஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் இஸ் நிமோனியா. இங்க இருக்கிற எல்லா நோயும் எனக்கு வந்திருக்கு, நிமோனியாவும் வந்திருக்கு எனக்கு. ஓகே, சரி. ஸோ நோயாளியா தான் இருந்திருக்கேன் இவ்வளோ நாளா, இன்னும் அப்படிதான் இருக்கேன். நிமோனியான்னு என்ன ஆகும் தெரியுமா? நிமோனியா இட்ஸ் லைக் பாக்டீரியல் டிசீஸ். நிமோனியாங்கிறது என்னது? இட்ஸ் அ பாக்டீரியல். நிமோனியா அப்படிங்கிறது இட்ஸ் அ பாக்டீரியல் டிசீஸ். சரியா? இட்ஸ் அ பாக்டீரியல் டிசீஸ். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் pneumoniae and Haemophilus influenzae கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அண்ட் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. இதுதான் இந்த நிமோனியாவோட காசட்டிவ் ஏஜென்ட். இதுதான். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன? இன்ஹேலிங் ஆஃப் droplets or aerosols released by an infected person. ஸோ இது வந்து droplet, ஃபுட் கண்டாமினேஷன், ஃபுட் அண்ட் வாட்டர் கிடையாது. இது வந்துட்டு droplets and aerosol. யாராச்சும் தும்புறாங்க, ஏதாச்சும் துப்பிட்டாங்க, ஸ்பிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு உங்க பாடியில ஒட்டிக்கிச்சு, இல்லை தும்பும் போது நீங்க பக்கத்தில் இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ராப்லெட் ஒரு ஏர்ல அந்த லாக் ஆகி அது உங்க பாடியில என்டர் ஆயிருச்சு, பாடி வழியா உள்ள என்டர் ஆயிருச்சுன்னா தட் வில் காஸ் திஸ் ப்ராப்ளம். ஓகே, நீங்க குடிக்கிற தண்ணி அப்படியே தண்ணி டம்ளரை கொடுத்துட்டீங்க, ஷேர் பண்ணிட்டீங்க, சிகரெட் பஃப்ஸ் ஷேர் பண்றதுக்கு, தென் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் ஷேர் பண்றது. ஏன் சொல்றேன்? படிப்போம். இதெல்லாம் சொல்றது நீங்க நான் பண்றேன் அப்படின்னா அடுத்த எஃபெக்ட் உங்களுக்கு வரும். ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் நான் சொல்லும் போது அதுக்கப்புறம் உங்களுக்கு விழுகும் இல்லையா? ஸோ அப்படியெல்லாம் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. டு நாட் இன்வால்வ் இன் எனி அதர் திஸ் ஆக்டிவிட்டிஸ் பிகாஸ் இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் யோர் பாடி. அதனால தான் இந்த கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க வந்து லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க கன்சியூம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த சாப்டர்ல கொடுத்துருக்காங்க, இந்த கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ரைட். ஸோ அந்த மாதிரி ஸோ ஒரே பிளேட்டில் சாப்பிட்றது, அப்படி சாப்பிட்டா லவ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. லவ் இல்லை, இன்ஃபெக்ஷன் வேணால் இன்க்ரீஸ் ஆகும். நோய் அதிகமாகும், காதல் அதிகமாகுதோ இல்லையோ நோய் கண்டிப்பாக அதிகமாயிரும் இல்லையா? ஸோ உங்கள் நோய் ஸ்ப்ரெட் ஆகும். இட்ஸ் லைக் வாட் பீப்புள் சே. ஓகே, ஒரே தட்டில் சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்ம யார் 2 பேர் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்குள்ள பாசம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு. பாசம் இல்லை, நோய் அதிகரிக்கும். எஸ், இவங்க கிட்ட இருக்கிற நோய் இவங்களுக்கு போகும், இவங்க கிட்ட இருக்கிற நோய் இவங்களுக்கு போகும். 2 பேருக்குமே இருக்கிற நோய் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒருத்தருக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருந்தாலும் அவ்வளோதான், அவங்க போய் சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ பி அவேர். ஓகே, கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க, பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க. சரியா? சரி. ஓகே, ஸோ பேத்தோஜன் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. சிம்டம்ஸ் என்ன? ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், fever, chills, cough, headache. In severe cases, இது ரொம்ப முக்கியம். என்னது? Lips and fingernails turns gray to bluish color. Extremely important. இது ரொம்ப முக்கியம். ஓகே, இது என்னது? எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
அதனால இது கன்ஃபார்மா நீங்க இது டைஃபாய்டு கேட்டா சாரி நிமோனியான்னு கேட்டா இது கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? சரி, இது என்னது எஃபெக்ட் எந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணும்? லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். எந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணும்? லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதுவும் லங்ஸ்ல ஆல்வியோலை அஃபெக்ட் பண்ணும். எதை அஃபெக்ட் பண்ணும்? ஆல்வியோலை. லங்ஸ்ல இருக்கிற ஆல்வியோலை அஃபெக்ட் பண்ணும். சரி, இப்போ இது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். சரி, பாக்டீரியல் டிசீஸ்னு சொல்லியாச்சு. பாக்டீரியல் டிசீஸ், பாக்டீரியல் டிசீஸ் இது என்ன? இது வந்து என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட ஆல்வியோலை அப்படின்னா இந்த இடத்துல ஓகே ஆல்வியோலை அண்ட் இதுதான் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ். ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் விச் மீன்ஸ் இது இங்கே தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் மெட்டீரியல்ஸ். ஆக்சிஜன் உள்ள போகிறது, ஆக்சிஜன் உள்ள போகிறது, இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு என்னது வெளியே வருது. இது எல்லாமே இந்த ரெஸ்பிரேட்டரி சர்வீஸ் ஆல்வியோலை சர்ஃபேஸ் ஆல்வியோலை வழியாக தான் நடக்கும். சப்போஸ் நம்மளுக்கு நிமோனியா வந்துருச்சு அப்படின்னு என்ன ஆகும்? இந்த இடத்துல ஃப்ளூயிட் செக்ரீஷன், இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? இந்த இடத்துல ஃப்ளூயிட் மியூக்கஸ் அதெல்லாம் செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிரும். அதனால என்ன ஆகும்? அதனால நம்மளோட ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் பண்ற இந்த சர்ஃபேஸ் குறைஞ்சிரும். அப்போ பேலன்ஸ் இவ்வளோதான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி CO2 இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் பாடியில. தட் வில் லீட்ஸ் டு பிரீதிங் டிஃபிகல்ட்டி. பிரீதிங் டிஃபிகல்ட்டி எப்படி எந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்கும்? இட் வில் லீட்ஸ் டு பிரெத்லெஸ்னஸ். பிரெத்லெஸ்னஸ், தலை சுத்தல். ஓகே, இட்ஸ் லைக் ஃபெயிண்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சிரும். ஏன்னா எக்ஸ்சேஞ்சே கம்மியாக தானே ஆகிட்டு இருக்கு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். தென் தட் காசஸ் டாக்ஸிசிட்டி, கார்பன் டாக்ஸிசிட்டி இந்த பாடி இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ பயங்கர ப்ராப்ளமேட்டிக். இப்போ ஏன் ப்ளூயிஷ் ஆகிட்டு இருக்கு? ஏன்னா கார்பன் அதிகமாயிட்டு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு நெயில்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் ப்ளூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்றோம்ல. ஏன்? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தால் ப்ளூயிஷ் கலர்ல வரும். அண்ட் நெயில்ஸ் ஒயிட்டா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அங்கே தெரியுது நம்மளுக்கு. கண்ணு, நெயில்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? வை? பிகாஸ் பிளட் அந்த இடத்துல பிளட்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு. ஸோ ப்ளூயிஷ் கலர்ல அது ஃபார்ம் ஆக தான் செய்யும். சரியா? ஓகே, ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளட் ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு. அதனால தான். ஓகே, சரி. அடுத்தது நம்மளோட காமன் கோல்டு. வாட் இஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் இஸ் யுவர் காமன் கோல்டு. காமன் கோல்டுங்கிறது காமன் டிசீஸ். டெய்லி வரதான் இல்லை. எனக்கு 24/7 365 டேஸ் காமன் கோல்டு இருக்குன்னு வைங்க. காமன் கோல்டு இட் இஸ் காஸ்ட் பை என்னது? ஓகே, இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? 3 to 7 டேஸ்க்கு இருக்கும். இது வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. நோஸ் அஃபெக்ட் பண்ணும் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் அஃபெக்ட் பண்ணும். நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ், நாட் த லங்ஸ். இதோட காசட்டிவ் ஏஜென்ட் என்ன? காசட்டிவ் ஏஜென்ட் ரைனோ வைரஸ். இதுதான் இதோட காசட்டிவ் ஏஜென்ட். Causative agent. Okay. Now, mode of transmission, inhaling droplets from cough or sneeze. So, droplet infection. Idu enade? Droplet infection through contaminated objects like pens, books, cups, doorknobs, computer. எதுனால அதாவது நீங்க மூக்கு ஒலிக்கிட்டு இருக்கீங்க, அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன ஆகும்? அதை நெக்ஸ்ட் யார் வந்து டச் பண்றாங்க உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். சிம்டம்ஸ் என்ன? nasal congestion, discharge, fever, headache, sore throat, cough, hoarseness, tiredness இதெல்லாமே. ஓகே, இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. nasal congestionனா மூக்கு அடைப்பு, discharge அப்படின்னா மூக்கு சளி ஒழுகிறது, ஃபீவர்னா குளிர் காய்ச்சல், ஹெடேக்னா தலைவலி, சோர் த்ரோட்னா தொண்டை கரகரன்னு இருக்கிறது, ஹோர்ஸ்னஸ் டயர்டா இருக்கிறது. இதெல்லாம் காமன் கோல்ட்ல காமனா இருக்கிற காமன் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது மலேரியா. அடுத்தது மலேரியா. எஸ், மலேரியா. இங்க நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? என்ன இருக்கணும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மலேரியா. மலேரியா அப்படிங்கிறது என்னது? மலேரியா இஸ் a pathogen which is caused by plasmodium. ஓகே, மலேரியா பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். மலேரியா அப்படின்னு சொன்னா மலேரியா இட்ஸ் a infectious disease. இட்ஸ் a infectious, இது infectious disease. இது எது காஸ் பண்ணும்? மலேரியல் பாரசைட். மலேரியல் பாரசைட் ஆர் நம்ம என்ன சொல்லலாம்? புரோட்டோசோன். புரோட்டோசோன். ஓகே, புரோட்டோசோன், மலேரியல் பாரசைட் ஆர்
புரோட்டோசோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த மலேரியல் பாராசைட் இஸ் த டைஜெனடிக் அப்படின்னு என்ன அப்படின்னா 2 ஹோஸ்ட், இதுக்கு 2 ஹோஸ்ட் தேவைப்படும் இதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்றதுக்கு. யார் யாரு? நம்பர் 1 இஸ் யோர் மஸ்கிட்டோ, ஸோ இட்ஸ் அ பிரைமரி ஹோஸ்ட். அதுக்கப்புறம் என்னது? ஹியூமன்ஸ், இட் இஸ் த செகண்டரி ஹோஸ்ட். ஓகே, மஸ்கிட்டோ அண்ட் ஹியூமன் ஆர் ஹியூமன் அண்ட் மஸ்கிட்டோ, எது பிரைமரி எது செகண்டரி அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல 2 ஹோஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுது அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்றதுக்காக. ஓகே, இந்த இடத்துல எவ்வளோ டைப் இருக்கு? 4 டைப் இருக்கு. பிளாஸ்மோடியம், பீனா பிளாஸ்மோடியம், பீனா என்னது? பிளாஸ்மோடியம். ஸோ பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது ஜீனஸ், இது என்னது? ஜீனஸ். ஸ்பீஷியஸ் என்ன? வைவாக்ஸ், மலேரியே, ஃபால்சிபாரம். ஓகே, ஃபால்சிபாரம். அண்ட் இன்னொன்று இருக்கு அது எழுதல, தட் இஸ் பிளாஸ்மோடியம் ஓவேல். பிளாஸ்மோடியம் ஓவேல். ஸோ பிளாஸ்மோடியம் ஓவேல் அப்படிங்கிறது 4வது. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் இதுக்கு இன்னொரு பேரு மாலிக்னன்ட் மலேரியா. ஏன்னா இது மூவ் ஆகும், ஒன் பிளேஸ் டு அனதர் இட் வில் மூவ், அதனால அதுக்கு பேரு மாலிக்னன்ட் மலேரியா. சரி, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன? வெக்டர், இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். இது என்ன டிரான்ஸ்மிஷன்? மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா இதோட வெக்டர் என்ன? இதோட வெக்டர் இஸ் mosquito. இதோட வெக்டர் என்ன? mosquito is the vector here. Okay, okay. சரி, இதில் நம்ம லைஃப் சைக்கிள் பத்தி பேசலாம். ஓகே, ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். After a short break.
All right, so let's get started. சரியா, let's get started. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தாட்டி மறுபடியும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணணும், சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் தான் பிரேக் கொடுக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம இந்த பார்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? 7 பேர் வாட்சிங், பட் அது 4 பேர் வாட்சிங்கா? சரி, ஓகே. ஆனால் யார் யாருன்னு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா அப்படியே சேட் பண்ணிங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சேட்ஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ யார் யாருன்னு அப்படின்னு சொல்ல, ஓகே, வாய்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது, வீடியோ எல்லாமே கிளியராக இருக்குது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ வெக்டர் எத்தனை டைப் இருக்குது? ஸோ வென் வி டாக் அபவுட் வெக்டர், நம்ம வெக்டர் பற்றி பேசினா வெக்டர் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். வெக்டர் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். என்னென்ன டைப் இருக்கு? வெக்டர் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் வெக்டர் இருக்கு? ஒன்று மெக்கானிக்கல் வெக்டர், மெக்கானிக்கல் வெக்டர். அண்ட் ரெண்டாவது என்னது? ரெண்டாவது பயாலஜிக்கல் வெக்டர். பயாலஜிக்கல் வெக்டர். ஒன்று மெக்கானிக்கல் வெக்டர், இன்னொன்று என்னது? பயாலஜிக்கல் வெக்டர். ஸோ மெக்கானிக்கல் வெக்டர் அண்ட் பயாலஜிக்கல் வெக்டர் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகே, மெக்கானிக்கல் வெக்டருக்கும் பயாலஜிக்கல் வெக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? மெக்கானிக்கல் வெக்டர் அப்படிங்கிறது நம்மளோட, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைஸ் இருக்கு. ஓகே, என்னது? ஃப்ளைஸ் ஆர் பீஸ் கூட வேண்டாம், ஃப்ளைஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஃபீசிஸ் இருக்கு, ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கு, அது மேல போய் உட்கார்ந்துருது. என்னது? நம்மளோட ஃப்ளைஸ். அண்ட் அங்க உட்கார்ந்து என்ன பண்ணுது? அங்க உட்கார்ந்து அங்க இருக்கிற பேத்தோஜன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வேஸ்ட் இருக்கு, லெட்ஸ் சே இது நம்மளோட வேஸ்ட், ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா. இது மேல இந்த ஃப்ளைஸ் உட்கார்ந்து, இந்த ஃப்ளைஸ் மேல, ஓகே, ஃப்ளைஸ் மேல இந்த ஃப்ளைஸ் இருக்கு இந்த இடத்துல, இந்த ஃப்ளைஸ் மேல இந்த ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா ஒட்டிக்குதுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா. இந்த ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா இது மேல ஒட்டிக்குச்சு. சரியா? இது என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ஏதாவது ஃபுட் மேல உட்காரும். லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட லட்டு. ஓகே, இது மேல போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா இந்த லட்டு மேல அந்த ஃபீசிஸ் அந்த பேத்தோஜன் இல்லைன்னா அந்த ஃபீசிஸ் வந்து அட்டாச் ஆயிருமா? அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இத மிஸ்டர் ராமு, என்னது? மிஸ்டர் ராமு சாப்பிட்றாரு, இதை சாப்பிட்றாரு. அப்போ அவங்களோட பாடிக்குள்ள போயிருமா? ஸோ அந்த பேத்தோஜன் என்டர் ஆயிருக்கு, அதை டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கிற ஃப்ளைஸ். ஆனால் ஃப்ளைஸோட பாடிக்கு ஜஸ்ட் அட்டாச்மெண்ட். ஸோ அது வந்து ஒரு வெறும் டிரான்ஸ்போர்ட்டிங் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணியிருக்கு. வேற எந்த ஒரு ஃபிசியலாஜிக்கல் மாடிஃபிகேஷன் இல்லை அதோட பாடிக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு சேஞ்சஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. ஜஸ்ட் ஒட்டிட்டு அது வாட்டுக்கு போயிருக்கே தவிர வேற எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சேஞ்ச் அது பண்ண கிடையாது. அதனால அது வந்து ஒரு மெக்கானிக்கல் கேரியர் ஆர் மெக்கானிக்கல் வெக்டர் அப்படின்னு சொல்றோம். மெக்கானிக்கல் கேரியர் ஆர் மெக்கானிக்கல் வெக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது வந்து பயாலஜிக்கல் கிடையாது. சரி, அப்போ பயாலஜிக்கல் வெக்டர் அப்படின்னு என்ன? வாட் இஸ் பயாலஜிக்கல் வெக்டர்? பயாலஜிக்கல் வெக்டர் அப்படின்னா என்னது? பயாலஜிக்கல் வெக்டர் மீன்ஸ் நம்மளோட பாடிக்குள்ள என்டர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மஸ்கிட்டோ. இது என்னது? மஸ்கிட்டோ. இந்த மஸ்கிட்டோ என்ன பண்ணுது? நம்மளோட பிளட்டை உறிஞ்சிக்குது. நம்மளோட பிளட் என்ன பண்ணுது? இந்த மஸ்கிட்டோ நம்மளோட பிளட்டை உறிஞ்சிருது. இதோட பாடிக்குள்ள போய் ஸ்டமக்ல நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் ஆகி ஸ்போரோசோய்டோ சம்திங் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் ஃபார்ம் ஆகி இது ஸ்டோர் பண்ணியிருக்கு. இந்த மஸ்கிட்டோ நெக்ஸ்ட் இன்னொரு பர்சனை வந்துட்டு அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பேத்தோஜனை அங்கே டிரான்ஸ்மிட் பண்ணிடும். விச் மீன்ஸ் பயாலஜிக்கல் வெக்டர் அப்படின்னா அதோட பாடிக்குள்ள என்டர் ஆயிருக்கு, பாடிக்குள்ள என்டர் ஆயிருக்கு. அதுதான் பயாலஜிக்கல் வெக்டர். சரியா? பயாலஜிக்கல் வெக்டர்னா என்ன? பாடிக்குள்ள என்டர் ஆயிருக்கு. பாடிக்குள்ள என்டர் ஆகி சம் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பிரச்சனை என்ன ஆயிருக்கு? நெக்ஸ்ட் போயிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் பயாலஜிக்கல். ஸோ பயாலஜிக்கல் வெக்டர் எக்ஸாம்பிள் என்னது? மோஸ்கிட்டோ. பயாலஜிக்கல் வெக்டர் எக்ஸாம்பிள் என்னது? மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோ என்னது? பயாலஜிக்கல் வெக்டர். அண்ட் ஃப்ளைஸ் என்னது? நம்மளோட மெக்கானிக்கல் வெக்டர். ஃப்ளைஸ் என்னது? மெக்கானிக்கல் வெக்டர்.
ஓகே. ஸோ மெக்கானிக்கல் வெக்டரில் என்ன வரும்? ஃப்ளைஸ் வரும். வேற காக்ரோச்சஸ், ஃப்ளைஸ், காக்ரோச், வேற அவ்வளோதான். மெக்கானிக்கல் வெக்டரில் ஃப்ளைஸ், காக்ரோச் எழுதிடலாம். ஓகே, ஜஸ்ட் இது என்னது, வெக்டர் மேர்லி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மட்டும் தான் பண்ணும். ஓகே, இதில் எந்த ஒரு டெவலப்மெண்ட் இந்த பாடியில் எந்த ஒரு டெவலப்மெண்ட் ஆகாது, மாடிஃபிகேஷன்ஸ் ஆகாது. ஆனால் பயாலஜிக்கல் வெக்டர்னா இதில் என்ன ஆகும், ரீப்ரொடக்ஷன் நடக்கும், இதில் மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இது டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்போ எக்ஸாம்பிள் என்னது, மாஸ்கிட்டோ. ஸோ மாஸ்கிட்டோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ்கிட்டோஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாஸ்கிட்டோ லைக் கியூலெக்ஸ் இருக்குது, ஐடிஸ் அகிப்டி இருக்குது, அனஃபிலிஸ் இருக்குது. அது எல்லாமே நம்மளோட பயாலஜிக்கல் வெக்டரில் வரும். கரெக்டா? சரி, அடுத்தது என்னது, நம்மளோட மலேரியாவோட லைஃப் சைக்கிள். ஓகே, மலேரியா லைஃப் சைக்கிள். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், ஹீமோசோயின். ஸோ இதை வந்து நம்ம ஒதுக்கி வைங்க, பிகாஸ் இப்போ நம்ம படிக்க போகிறோம் என்னது, எப்படி நம்ம வந்து ஹீமோசோயின் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. லைஃப் சைக்கிள் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், மொஸ்கிட்டோ என்ன பண்ணும், நம்ம ஒரு ஹெல்தி பர்சனை கடிக்கும். மொஸ்கிட்டோ என்ன பண்ணும், ஒரு ஹெல்தி பர்சனை கடிக்கும் போது அந்த மொஸ்கிட்டோ என்ன பண்ணுது, ஹெல்தி பாடியை கடிக்குதா? சரி, ஹெல்தி பாடியை கடிச்ச உடனே அந்த மஸ்கிட்டோ அதோட பேத்தோஜனை உள்ள டிரான்ஸ்மிட் பண்ணிருச்சு. என்ன டிரான்ஸ்மிட் பண்ணிருச்சு, ஸ்போரோசோயிட்டை டிரான்ஸ்மிட் பண்ணிருச்சு. எங்க இருக்கு, ஓகே, இங்க தான் கடிச்சிருக்கு. சரி, இங்க கடிக்கல, இங்க கடிச்சிருக்கு. இங்க கடிச்சிருக்கு பாருங்க. ஸோ ஸ்போரோசோயிட் டிரான்ஸ்போர்ட் பண்ணிருச்சு, ஸ்போரோசோயிட் உள்ள டிரான்ஸ்மிட் பண்ணிருச்சு. ஸ்போரோசோயிட் உள்ள டிரான்ஸ்மிட் பண்ணோன்னு என்ன ஆகும், இந்த ஸ்போரோசோயிட் உள்ள டிரான்ஸ்மிட் ஆனோன்னு, ஸ்போரோசோயிட் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். இது என்னது, இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். ஓகே, இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஒரு இன்ஃபெக்டிவ் செல் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, பேத்தோஜனோட ஒரு பார்ட். அது ஸ்போரோசோயிட் என்ன பண்ணுது, பாடிக்குள்ள என்டர் ஆனோன்னா த்ரூ பிளட் ஸ்ட்ரீம். ஓகே, த்ரூ பிளட் ஸ்ட்ரீம் இது என்ன ஆகும், நெக்ஸ்ட் லிவர் செல்லுக்கு போகும். என்ன பண்ணும், லிவர் செல்லுக்கு போகும். ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொன்னா இதுல 2 சைக்கிள் இருக்கு. லைஃப் சைக்கிள்ல 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு ஏசெக்சுவல் ஸ்டேஜ், ரெண்டாவது செக்ஷுவல் ஸ்டேஜ். ஏசெக்சுவல் ஸ்டேஜ் அண்ட் செக்ஷுவல் ஸ்டேஜ். ஏசெக்சுவல் ஸ்டேஜ் எங்க நடக்கும், ஏசெக்சுவல் ஸ்டேஜ் எங்க நடக்கும், ஹியூமன்ஸ்ல நடக்கும். ஹியூமன்ஸ் அங்க என்ன ஃபார்ம் ஆகும், கேமீட் ஃபார்மேஷன் நடக்கும். அதுவே செக்ஷுவல் ஸ்டேஜ் எங்க ஃபார்ம் ஆகும், செக்ஷுவல் ஸ்டேஜ் எங்க நடக்கும், gut of mosquito and அங்கதான் என்ன ஃபார்ம் ஆகும், ஸ்போரோசாய்ட் ஃபார்ம்ஸ். ஷார்ட்கட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ அதுதான் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏசெக்சுவல் ஸ்டேஜ், தட் இஸ் இந்த ஹியூமன்ஸ்ல இந்த ஏசெக்சுவல் ஸ்டேஜ், தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, ஸ்போரோசாய்ட் மஸ்கிட்டோ கடிச்சோன்னே, ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க, மஸ்கிட்டோ கடிக்கும் போது இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ மட்டும்தான் கடிக்கும். இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ கடிச்சா மட்டும்தான் மலேரியா வரும். ஹெல்தி ஜஸ்ட் பார்ன் இப்போதான் பிறந்திருக்கு, அது வந்து அதுகிட்ட அந்த என்னது பேத்தோஜன் இல்லை, ஒரு கேமிட் இல்லை, கேமிட் அது வந்து இப்போதான் பிறந்து வந்திருக்கு, அது வேற ஒரு டிசீஸ்டு பர்சன்ல இருந்து, அந்த கேரியர் பர்சனோ டிசீஸ்ட் பர்சன்ல இருந்து நம்ம அது என்ன எடுக்கல, கேமிட்ஸை எடுக்கல, அது எடுக்காத வரைக்கும், இது வரைக்கும் அது ரத்தமே குடிக்காத வரைக்கும் அது என்னது, அது டிசீஸ் காஸ் பண்ணாது. ஆனா ஒரு மஸ்கிட்டோ இருக்கு, அதுல ஆல்ரெடி கேமிட் உள்ள என்டர் ஆயிருச்சு, இன்ஃபெக்டட் ஆயிருச்சு மஸ்கிட்டோ அப்படின்னா அந்த இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ தான் மலேரியா காஸ் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, ஃபீமேல் மஸ்கிட்டோ மட்டும்தான் மலேரியா காஸ் பண்ணும். மேல் மஸ்கிட்டோ என்ன பிளட் சக் பண்ணாது, ஃபீமேல் மட்டும்தான் பிளட் சக் பண்ணும். சரியா? அதனால தான் ஃபீமேல் மஸ்கிட்டோ தான் ஸ்போரோசோயிட்டை உள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஃபீமேல் மஸ்கிட்டோ ஸ்போரோசோயிட்டை உள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணோன்னே அது பிளட்டுக்குள்ள போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கை இருக்கு, கையில் இங்க பிஞ்ச் பண்ணோன்னு, பியர்ஸ் பண்ணோன்னு என்ன ஆகும், இந்த இடத்துல பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இடத்துல பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது பேத்தோஜன் அந்த ஸ்போரோசோயிட் இந்த பிளட்டுக்குள்ள மிக்ஸ் ஆகும்.
அப்போ இந்த blood எங்கெல்லாம் போகுதோ இந்த ஸ்போரோசோய்ட் அங்கெல்லாம் போகுமா? ஸோ அந்த blood ஃபர்ஸ்ட் எங்க போகுது? ஃபர்ஸ்ட் அந்த blood லிவருக்கு போய் அங்க லிவர்ல அது மல்டிப்ளை ஆகுது. ஓகே, மல்டிப்ளை ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது? சிசாண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, லிவர்ல போயிட்டு என்ன ஃபார்ம் ஆகுது? சிசாண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ் இங்க ஃபார்ம் ஆகுது. லிவர்ல என்ன ஃபார்ம் ஆகுது? சிசாண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகி அது வெடிச்சு வெளியே தெரிச்சு வரும். என்னது? நம்மளோட என்னது? செல்ஸ். ஓகே, ஸ்போரோசாய்ட் இங்க உள்ள மாடிஃபிகேஷன் ஆகி அது சின்ன 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 என்னது? சிசாண்ட் ஸ்டேஜ். இதுதான் இது என்ன வெளியே வரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இதுதான் நம்மளோட மீரோசாய்ட். ஓகே, சிசான் ஸ்டேஜ். சிசான் வெளியே வருது. ஓகே, இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? ஆர்பிசியை அட்டாக் பண்ணும். என்ன பண்ணும்? ஆர்பிசியை அட்டாக் பண்ணும். அடுத்து என்னது? நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஆர்பிசி. ஃபர்ஸ்ட் லிவர் செல், நெக்ஸ்ட் ஆர்பிசி. ஆர்பிசி அட்டாக் பண்ணி அங்க என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். அங்க மல்டிப்ளை ஆயிட்டு ஆர்பிசியும் வெடிச்சு தெரிச்சு வெளியே வரும். வெளியே வந்து அடுத்த ஆர்பிசியை இன்ஃபெக்ட் பண்ணும். அது என்ன பண்ணும்? வெடிச்சு அப்படியே தெரிச்சு வெளியே வரும். அது இன்னொரு ஆர்பிசி. இந்த மாதிரி இங்க லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆயிட்டு இருக்கும், இங்க ஆர்பிசி டேமேஜ் ஆயிட்டு இருக்கும். சரியா? அதனால ஆர்பிசி கவுண்ட் என்ன ஆயிரும்? ஆர்பிசி கவுண்ட் கம்மி ஆயிரும். அதனால கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் தட் இஸ் சிபிசி பண்ணோம் அப்படின்னா அதுல நம்மளோட ஆர்பிசி கவுண்ட் குறையும். அதை வச்சு நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஓகே, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, இப்போ என்ன ஆகும்? இந்த ஆர்பிசி வெடிச்சு வெளியே வந்தோனே, ஓகே, இந்த ஆர்பிசி வெடிச்சு வெளியே வந்தோனே இந்த மீரோசாய்ட் என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ஆர்பிசியை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிட்டு அதுல ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கும். இப்போ ஆர்பிசி வெடிச்சு வெளியே வருதுல, அந்த ஆர்பிசி எப்போ வெடிக்கும்? மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறம். எப்படி மல்டிப்ளை ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆர்பிசிக்குள்ள இது என்டர் ஆன உடனே அந்த ஆர்பிசில அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்? ரிங் ஸ்டேஜ்ல ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் சிக்னெட் ரிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அது ஃப்ளவர் ஸ்டேப்ல ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது அங்கேயே மல்டிப்ளை ஆகி அந்த சிசாண்ட் என்ன ஆயிரும்? சிசாண்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? மல்டிப்ளை ஆகி வெடிச்சு வரும். ஓகே, என்ன வரும்? வெடிச்சு வரும். ஸோ வெடிச்சு வரும்போது இந்த இது கூட இந்த செல்ஸ் கூட ஹீமோசோயின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் ரிலீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஆர்பிசி பிரேக் ஆனா, சப்போஸ் நம்மளோட ஆர்பிசி அது கூட என்ன இருக்கு? ஆர்பிசிக்குள்ள ஹீமோகுளோபின் இருக்கு. அப்போ ஆர்பிசி பிரேக் ஆச்சுன்னா ஹீமோகுளோபின் பிரேக் ஆகும், அங்கிருந்து ரிலீஸ் ஆகும் ஹீமோசோயின். இந்த ஹீமோசோயின் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? இந்த ஹீமோசோயின் ரிலீஸ் ஆகிறது தான் டில்ஸ் அண்ட் ஃபீவருக்கு ரெஸ்பான்சிபிள். நம்ம ஒரு சிம்டம் பார்த்தோம்ல, சில்ஸ் அண்ட் ஃபீவர், அதுக்கு ரெஸ்பான்சிபிள் என்ன? இந்த ஹீமோசோயின். அப்படின்னா நம்மளுக்கு சிம்டம் வந்துருச்சு, குளிர் காய்ச்சல் வந்துருச்சுன்னா அது ஆர்பிசி அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனா அது வரைக்கும் சப்போஸ் நம்மளுக்கு குளிர் காய்ச்சல் வரலைன்னா ஆர்பிசி அட்டாக் பண்ணல. அப்ப ஆர்பிசி அட்டாக் பண்ணலைன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெறும் லிவர் செல்ஸ்ல தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும், மேஜர் பிரச்சனை வராது. அது இன்னொரு ஆர்கானிசமுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அங்க கேமீட் ஃபார்ம் ஆயிருக்காது. ஆனா ஆர்பிசியை இன்ஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில ஆர்பிசியிலிருந்து என்ன ஆகும்? ஒரு சில செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேமீட் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? கேமீட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் கேமிட்டோசைட் ஸ்டேஜ். அதுக்கு பேர் தான் என்னது? கேமிட்டோசைட் ஸ்டேஜ். எரித்ரோசைட்டுக்கு வெளியே லிவர்ல நடக்கிற இந்த ஸ்டேஜுக்கு பேரு எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். எக்ஸோ எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ். ஓகே, ஆர்பிசில நடக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேரு எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ். இதுக்கு பேரு ஆக்சுவலி சீசோகோனி அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்.
Okay, caesogony na asexual reproduction. So asexual reproduction na caesogony. So இதுக்கு பேரு exoerythrocytic caesogony, இதுக்கு பேரு erythrocytic caesogony, இதுக்கு பேரு gamogony. Gamogony na gamete formation. அதுதான் gamogony. அதுல male gamete form ஆகும். இது male gamete, இது female gamete. Okay, male and female gamete form ஆகும். Male gamete எப்படி இருக்கும்? Male gamete எப்படி இருக்கும்? Male gamete எப்படி இருக்கும்? Male gamete more in number, more in number. Female gamete less in number, less in number. ஆனா size பாத்தீங்க அப்படின்னா male gamete smaller in size, female gamete larger in size. சரியா? சரி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த கேமீட் இருக்கிற இடத்துல நம்ம மஸ்கிட்டோ என்ன பண்ணும்? அதை உறிஞ்சு அந்த ரத்தத்தை உறிஞ்சு எடுத்துட்டு போகும். மஸ்கிட்டோ உறிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் மைக்ரோ கேமீட்டோசைட், மைக்ரோ கேமீட் அண்ட் மேக்ரோ கேமீட். ஓகே, மைக்ரோ கேமீட் அண்ட் மேக்ரோ கேமீட். இது என்ன பண்ணும்? இது ரெண்டும் சேர்ந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகும். மைக்ரோ கேமீட் அப்படின்னா இது மேல் கேமீட், மேல் கேமீட் ஃபிளஜலேட்டட் கேமீட். ஓகே, அதே மேக்ரோ கேமீட்னா ஃபீமேல் கேமீட், female gamete non-flagellated gamete. இது என்ன ஆகும்? ரெண்டு ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் அதோட ஷேப்ஸ் எல்லாம் மாடிஃபை ஆகி ஊகைனிட் ஸ்டேஜுக்கு வரும். யூகைனிட்ல இருந்து அது ஃபுல் வெளியே சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ப்ரொடெக்ஷனுக்காக அங்கே அந்த ஊகைனிட் ஊசிஸ்டா கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஊசிஸ்ட் உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓவல் ஷேப்ல மாறி நம்மளுக்கு ஸ்போரோசாய்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சிஸ்ட் வால் பிரேக் ஆயிரும், வெடிச்சு ஸ்போரோசாய்ட் ரிலீஸ் ஆகும். ஸ்போரோசாய்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்போரோசாய்ட் salivary gland of மஸ்கிட்டோல டெம்பரரி ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் அந்த மஸ்கிட்டோ அடுத்த ஹியூமன் பட்டு லட்டு, ஹாய் கண்ணா, குட் ஈவினிங், வணக்கம். அடுத்த ஹியூமனை அட்டாக் பண்ற வரைக்கும் அது என்ன ஆகும்? அது salivary glandல ஸ்டோர் ஆகும். அடுத்த ஹியூமன் அட்டாக் பண்ணிடுச்சுன்னா அந்த ஸ்போரோசாய்ட் நெக்ஸ்ட் ஹியூமனுக்கு போயிடும். அண்ட் இந்த சேம் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். என்ன ஆகும்? இந்த சேம் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். சரியா? So this is the life cycle. So இதுக்கு பேரு ஸ்போரோகோனி. So இது சிசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி. இதுதான் நம்மளோட லைஃப் சைக்கிள் ஆஃப் யுவர் மலேரியல் பாரசைட். புரிஞ்சிருச்சா? எஸ், ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக்கு போகலாம். ஸோ திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். சரியா? உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ஏதோ ஒரு தாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் என்னது? அமீபயாசிஸ். நெக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் அமீபயாசிஸ். அமீபயாசிஸ் அப்படின்னா அதோட பேத்தோஜன் என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. என்னது? என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஹவுஸ் ஃப்ளைஸ். ஸோ மெக்கானிக்கல் கேரியர் இருக்கா? எஸ், ஹவுஸ் ஃப்ளைஸ் டிரான்ஸ்மிட்ஸ் பாரசைட்ஸ் ஃப்ரம் ஃபீசஸ் டு ஃபுட் அண்ட் வாட்டர். ஃபீசஸ்ல இருந்து. ஓகே, ஃபீசஸ்ல இருந்து அடுத்த ஃபுட். ஃபீசஸ் அப்படின்னா ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா. ஃபீசஸ்ல இருந்து ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா. அண்ட் அங்கிருந்து இந்த ஃப்ளைஸ் நம்ம ஃபுட்டில் உட்காரும் போது அது டிரான்ஸ்போர்ட் பண்ணிருச்சு இல்லையா? சரி, ஐ எம் குட் பட்டலட்டு. நீங்க எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நாள் கழிச்சு நீங்க லைவ்ல ஜாயின் பண்றீங்க இல்லையா? இல்லைன்னா நீங்க லைவே ஜாயின் பண்ண மாட்டீங்க. அது என்னன்னு தெரியல, ஏன் லைவ் நீங்க ஜாயின் பண்றது இல்லைன்னு. பட் எஸ், ஐ எம் குட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் ஆல்சோ டூயிங் குட். எஸ், ஓகே, சலோ. ஸோ பட்டுலட்டு நீங்க ஜாயின் பண்ணுவீங்க, ஜெய் கிளாஸ் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆல் ரைட். ஸோ சிம்டம்ஸ் என்ன? கான்ஸ்டிபேஷன், அப்டாமினல் பெயின், cramps, stools with excess mucus and blood clots. Stools with excess mucus and blood. நான் ரெக்கார்டிங் பார்க்குறீங்களா? லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தனி சந்தோஷம் அதில். அண்ட் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறத விட லைவ் கிளாஸ் பார்க்குறது ரொம்பவே என்ன இருக்கும்? டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் புரிஞ்சுக்கிற அந்த தாட் புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கும். இது வந்து ரெக்கார்டிங் பார்க்கும்போது அது ரெக்கார்டிங் மாதிரியே தான் இருக்கும். ஏதோ படம் பார்க்குற மாதிரி, வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ரேண்டம் ஏதோ வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ப்ளஸ் நம்மளுக்கு அந்த டிசிப்ளின் வராது. அந்த ஓகே சரி பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம், இல்லை அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே பார்க்காம போயிடுவீங்க. ஐயோ பார்க்கலன்னு மறுபடியும் வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். லைவ்னா கிடையாதுல, லைவ் போயிட்டு இருக்கு.
ஸோ நம்ம கண்டிப்பாக அதை கவனிச்சு தான் ஆகணும். அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்லை அந்த 3 மணி நேரம்னாலும் அந்த டிசிப்ளின் வந்துடும். ஸோ அதுதான் எஃபெக்ட் ஆஃப் லைஃப் இல்லையா? சரி, ஆல் ரைட். ஸோ திஸ் இஸ் த சிம்டம் ஆஃப் அமீபியாசிஸ். அடுத்தது ஆஸ்கரியாசிஸ். ஆஸ்கரியாசிஸ் அப்படின்னா என்னது? இன்டெஸ்டினல் பாரசைட். ஃபர்ஸ்ட் இது எங்கே போகும்? நம்ம சாப்பாடு வழியா, நம்ம மவுத் வழியா. நான் மோஸ்ட்லி வரேன் சார், பட் நான் உங்களை டிஸ்டர்ப். அப்படியா? ஐயோ, ஐ எம் ஸோ சாரி கண்ணா, ஐ எம் ரியலி வெரி சாரி. பட் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. நீங்கள் இப்போ மெசேஜ் பண்ணும்போது சரி இருக்கீங்க, அட்டண்டன்ஸ் வந்து போட்ட மாதிரி, ப்ளீஸ் எனக்கும் ஓகே, ஒரு சில அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு தாட்டோட வரும். ஸோ பரவாயில்ல, அப்போ நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிரும். ஓகே, நம்ம இனி புரிஞ்சுக்கிற மாதிரி இனி ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரி, அதனால தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி நீங்கள் லைவ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. சரி, ஆஸ்கரிஸ் ஆர் ஆமாம், பார்க்கும்போது ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில டைம் நம்மளோட வியூவர்ஸ் வந்து 11 15 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ 15 பேர் இருக்காங்க, ஆனால் கமெண்ட் பார்த்தா 0. கமெண்ட் எல்லாம் ஒருத்தரும் இருக்காது. ஒன் செகண்ட். கண்டிப்பா பட்டு லட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் அடிக்கடி அடிக்கடி நம்ம இதுக்கு வரும். என்னது, நீங்க வீடியோ, நீங்க டவுட் சால்விங் செஷன் கூட ஜாயின் பண்ணீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். சரி, ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்னது? சாயில், வாட்டர், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எக்ஸெட்ரா. இது எப்படி ஆகும் அப்படின்னா, இது வாய் வழியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதோ ஒரு கண்டாமினேட்டட் ஃபுட் இருக்குன்னு வைங்க, கண்டாமினேட்டட் ஃபுட். அந்த கண்டாமினேட்டட் ஃபுட் எதனால ஆகுது? இந்த கண்டாமினேட்டட் ஃபுட் நம்மளுக்கு எதனால ஆகுது? ஏதோ ஒரு பேத்தோஜன்னால. சரியா? ஏதோ ஒரு பேத்தோஜன், ஃபீசிஸ்ல நம்ம ஏதோ ஒரு பேத்தோஜன்ல, சாரி, நம்மளோட பேத்தோஜன் ஆஸ்கரியாசிஸ் ருப்ரிகாய்ட்ஸ். ஆஸ்கரிஸ் ருப்ரிகாய்ட்ஸ் இது என்ன பண்ணுது? இன்டெஸ்டினல் பாராசைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபீசிஸ்ல இருக்கு. அந்த ஃபீசிஸ் மெக்கானிக்கல் வெக்டர் மூலிமா நம்ம ஃபுட்டில் வந்து அந்த ஃபுட் என்ன பண்ணும்? நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணிட்டோம், சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த இன்ஜெஸ்டட் ஃபுட் எங்கே போகும்? அந்த இன்ஜெஸ்டட் ஃபுட் நம்மளோட இன்டெஸ்டைன், ஸ்டமக் வழியா இன்டெஸ்டைனுக்கு போகும், ஸ்மால் இன்டெஸ்டைன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே போகும்? மவுத்ல இருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் எங்கே போகும்? ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனில் அது வந்து ஒரு மோல்டிங் நடக்கும், அதுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகும். மோல்டிங் நடந்ததுக்கப்புறம் அது என்ன ஆகும்? நெக்ஸ்ட்டு ஸோ லார்வா ஃபார்மேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அது என்ன ஆகும்? மோல்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து மறுபடியும் அது என்ன பண்ணும்? ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து மறுபடியும் நெக்ஸ்ட்டு லங்ஸுக்கு போகும். லங்ஸில் இன்னொரு டெவலப்மெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட் ஒரு மோல்டிங் நடக்கும், அங்கே ஃபர்தர் டெவலப்மெண்ட் நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது காஃப் பண்ணோம், நம்ம இரும்பணும் அப்படின்னா கஃபிங் பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அது எங்கே போயிடும்? ஸ்ட்ரெயிட்டாக மவுத்துக்கு போயிடும், வாய்க்கு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மவுத்லேருந்து மறுபடியும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வரும். அண்ட் மறுபடியும் எங்கே போகும்? லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து ரெக்டம் அண்ட் ஆனஸ். ஓகே, ஆனஸ் அண்ட் ஆனஸ்ல இருந்து எக்ஸ்கிரீட் ஆயிரும். ஸோ இதுதான் இதோட லைஃப் சைக்கிள். அண்ட் யூனோ வாட், இதுதான் இதோட லைஃப் சைக்கிள். யூனோ வாட், திஸ் இஸ் ஆஸ்கரிஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மோசமான டிசீஸ். ஏன்னா இது நம்ம என்ன பண்ணும்? இன்டெஸ்டைனில் ஓட்டை போட்டுரும். இது என்ன பண்ணும்? இன்டெஸ்டைனில் ஓட்டை போட்டு நம்ம பாடியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் இல்லையா? இன்டெஸ்டைனில் ஓட்டை போட்டு
ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் and it is very dangerous. Now internal bleeding நடக்கும். internal bleeding இதனால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. muscular pain, fever, anemia, blockage of intestinal passage. இது extremely difficult and it is extremely dangerous ஆன condition இது ascariasis அப்படிங்கிறது. alright, so இது வந்து மோனோஜெனட்டிக். இதை சப்போஸ் உங்களுக்கு நீட் எக்ஸாமில் கேட்டாங்க இல்லை உங்களோட ஸ்கூல் எக்ஸாமில் கேட்டாங்க இது என்னது அப்படின்னு கேட்டால் இது மோனோஜெனட்டிக் ஆர்கானிசம். அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு ஹோஸ்ட் தான் வேணும் இதோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று இருக்குது, நம்ம மலேரியல் பாராசைட் படித்தோம்ல, அது என்னது டைஜெனட்டிக்னா என்ன, அதுக்கு 2 ஹோஸ்ட் வேணும் அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் என்னது ஃபிலேரியாசிஸ் or elephantiasis. அதோட causative agent என்னது filarial worms, that is Wuchereria bronchofti and Wuchereria malai. ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் elephantiasis, that is யானை கால் நோய். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் lower limb இது என்ன ஆயிரும் வீங்கிரும். ஈவன் the scrotum கூட என்ன ஆயிரும் வீங்கிரும். ஏன்னா இது lymphoid organ, lower part of lymphatic system அஃபெக்ட் பண்ணும். ஆல்ரைட், சரி, இது இதோட வெக்டர் என்னது ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ தான் இதோட வெக்டர். எக்ஸாம்பிள் சிம்டம்ஸ் என்னது, லிம்ஃபாட்டிக் வெசல் இருக்கிறனால லோவர் லிம்ப்ல இன்ஃப்ளமேஷன் நடக்கும். க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா இது தீராது, ஒரு தாட்டி வந்துருச்சு அப்படின்னா இது கண்டினியூ ஆகும். இது கம்ப்ளீட் கியூர் இதுக்கெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் இது, சரியா, கம்ப்ளீட் கியூர் பண்றது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் வெரி டேஞ்சரஸ் ஆல்சோ. ஆல்ரைட், அடுத்தது என்னது ரிங் வார்ம் அப்படிங்கிறது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லையா, இல்லையா, ஆமாவா இல்லையா? இது என்னது மைக்ரோஸ்போரம் trichophyton and epidermophyton. They are seen in groin, between toes, etc. இதுதான் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரும். நான் இந்த டிசீஸை விஜய் மூவில பார்த்துருக்கேன். அப்படியா, சரி, ஓகே, எஸ் இருக்கலாம். எனக்கு அந்த மூவி பேர் தெரில, நீ மூவி பேர் சொல்லு, நான் பார்க்குறேன் அது என்ன விஜய் மூவின்னு. ஓகே, ஆல்ரைட். நவ் இதுதான் இது அட்வர்டைஸ்மெண்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இது எரிச்சலா இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்காந்துருப்பான். இச்சிகார்டு கிடையாது, ரிங்கார்டு. இச்சிகார்டுங்கிறது சொரியாசிஸ், இச்சிகார்டு சொறி பிடிச்சது. இது ரிங்கார்டு இந்த மாதிரி இருக்கும், எரிச்சலா இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் ரிங்கார்டு வரும், ரிங்கார்டு வந்து அது காணாம போயிடும் அந்த ரவுண்டு. ஸோ ரிங்கார்டு, இச்சிகார்டு கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிங் வார்ம்னா ரிங் ஷேப்ல இருக்கும். அதனால மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான் அண்ட் எபிடெர்மோஃபைட்டான். ஓகே, இச்சிகார்டுங்கிறது சொறி பிடிச்சதுக்கு, ரிங்கார்டு வந்துட்டு ரிங் வார்முக்கு. ஓ, இச்சிகார்டு ஆட் கிடையாது, அது ரிங்கார்டு. இச்சிகார்டா அது தெரியலையே, எனக்கு தெரிஞ்ச ரிங்கார்டு. சரி, ஓகே. நவ் மைக்ரோஸ்போரம், இது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன, ஃப்ரம் சாயில் ஆர் யூசிங் டவல்ஸ், கிளாத். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஜென்ரலி நம்ம ஸ்கின் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறனால நீங்கள் எங்கேயாச்சும் ரப் பண்ணியிருப்பாங்க, அது அப்படியே நீங்கள் சேம் கிளாத் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிசீஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஓகே, ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாய்ஸ்சர் இருக்கிற இடத்துல தான் என்ன க்ரோ ஆகும். அதனால குளிச்சதுக்கப்புறம் நல்லா துண்டு வச்சு ஃபுல்லாக பாடி தொடச்சிடணும், இல்லைன்னா எங்கேயாச்சும் டோஸில் க்ராயின்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். க்ராயின் என்னன்னு தெரியுமா? தைஸ் கடையில் இருக்குமே க்ராயின் அப்படிங்கிறது தைஸ் எங்கே ஃபோல்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட், அந்த ஃபோல்டிங் பாயிண்ட், அதுக்கு பேர் தான் க்ராயின். ஓகே, சரி, அடுத்தது ரிங் வார்ம்ஸ் வந்து சிம்டம் என்ன, ட்ரை ஸ்கேலி லேஷன்ஸ் ஆன் ஸ்கின்ஸ், நெயில், ஸ்கால்ப் அண்ட் இன்டென்ஸ் இச்சிங். பயங்கர இச்சிங்காக இருக்கும், ப்ளஸ் இந்த மாதிரி வெள்ளையாக ஃபார்ம் ஆயிரும். ஓகே, வெரி 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 பேட், பயங்கர எரிச்சலா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டிசீஸ். எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், நம்மளோட பாடியை க்ளீனாக வச்சுருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் க்ளீன் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர், ஃபுட் எல்லாத்துக்குமே க்ளீன் வாட்டராக நம்ம யூஸ் பண்ணணும், க்ளீன் வாட்டர் யூஸ் பண்ணணும், பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப், பப்ளிக் ஹைஜீன் என்னது, ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் அண்ட் எக்ஸ்க்ரீட்டா. ஓகே, நம்ம எங்கேயோ கொட்டக்கூடாது, நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும், சாப்பாடு கூட ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும், நம்மளோட எக்ஸ்க்ரீட்டரி சப்ஸ்டன்ஸ், எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் கூட ப்ராப்பரான இடத்துல தான் எக்ஸ்க்ரீட் பண்ணணும். பீரியாடிக் கிளீனிங் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் வாட்டர் ரிசர்வாயர்ஸ், நம்ம சுற்றி முற்றி டெய்லி குளிக்கணும், 100% டெய்லி குளிக்கணும்.
ஓகே, டெய்லி குளிக்கலினா என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. பட் நான் டெய்லி குளிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகே, நான் என் மூஞ்சி பார்த்தா குளிக்காத மாதிரியா இருக்கு. நான் டெய்லி குளிச்சுட்டு தான் இருக்கேன். டெய்லி ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும். ஓகே, டெய்லி ஒரே ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. க்ளீனான ட்ரெஸ் தான் போடணும். இம்பார்ட்டன்ட்லி என்னது, அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணது தான் போடணும். ஒரு தாட்டி போட்டு 10 நாளைக்கு அதுவே போடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம், இதுக்கு பேர் தான் பர்சனல் ஹைஜீன். சரியா? பர்சனல் ஹைஜீன். எனிவேஸ், யாராச்சும் அங்கே தும்மிட்டு இருக்காங்க, இருமிட்டு இருக்காங்கன்னா அது பக்கம் போகக்கூடாது. ஓகே, அவங்களுக்கு மாஸ்க் வாங்கி கொடுத்துடணும். மாஸ்க் வாங்க கூட காசு இல்லைன்னா எதுக்கியா வெளியே வீட்டை விட்டு வெளியே வரேன்னு சொல்லி மாஸ்க் வாங்கி கொடுத்துடணும். சரி, இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் சுற்றி முற்றி எங்கேயாச்சும் கொசு எல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நீங்களே சமூக சேவை பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சமூக சேவை பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் மஸ்கிட்டோ ரிப்பெலண்ட் க்ரீம் வாங்கி கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே. இல்லைன்னா புகை அடிச்சு விடலாம். வேப்ப இலையை எடுத்து அதை பற்ற வச்சு புகை போடலாம். இதெல்லாம் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம், அவாய்ட் ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர். இப்போ மஸ்கிட்டோ இருக்குல்ல, மஸ்கிட்டோ தண்ணியில் நீங்க பார்த்துருப்பீங்க. தண்ணியில இந்த மாதிரி சின்ன சின்ன புழு இப்படி ஓடிட்டு இருக்கும். ஓகே, அது என்னது, அது நார்மல் புழு கிடையாது, மஸ்கிட்டோ லார்வா. அது அங்கதான் மஸ்கிட்டோ டெவலப் ஆக போகுது. அதனால அது அந்த தண்ணிக்குள்ள இந்த கார்பரேஷன்காரங்க வந்து தண்ணியில விளக்கல மருந்து ஊத்திட்டு போறாங்களே, அந்த மருந்து ஊற்றணும். ஏதாவது ஸ்டாக்னேட் வாட்டர் டயர்டா இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடணும். ஓகே, தண்ணியெல்லாம் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணி விடணும். மழை பெஞ்சா அங்கே தேங்கி நிற்குதுல, அங்கே மஸ்கிட்டோ லார்வா ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் ரெகுலர் கிளீனிங் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு கூலர்லாம் இருந்துச்சுன்னா அங்கே தண்ணி உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் என்ன பண்ணும், அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் ஆச்சு அது க்ளீன் பண்ணும். இல்லைன்னா அங்கே போய் மஸ்கிட்டோ லார்வா போட்டுரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்னேஷன் வாட்டர்லாம் இருக்கக்கூடாது. இந்த குப்பை தொட்டியில் டெய்லி பாப்பியா? ஐயோயோ டேய் கண்ணா, அப்போ உனக்கு மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா இதெல்லாம் வர்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. எஸ்டோலிட்டிக்கா தயவு செய்து அந்த மஸ்கிட்டோ லார்வாவை என்ன பண்ணு, க்ளீன் பண்ணு. இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணு. இல்லைன்னா அதுல மருந்து ஊத்து. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, பிகாஸ் தட் வில் காஸ் வெரி சீரியஸ் ப்ராப்ளம். இப்போதான் நான் சொன்னேன், மறுபடியும் நீ அப்படியே சொல்ற, வெரி பேட். அடுத்தது மஸ்கிட்டோ ரிப்பெலண்ட் க்ரீம் யூஸ் பண்ணும், இல்லைன்னா மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணணும். இது நீங்க யூஸ் பண்ண முடியாது. தயவுசெய்து இதை வாங்கி இதை பிச்சிடாதீங்க. பிகாஸ் இது குழந்தைகளுக்கு, எரும மாடுங்களுக்கு கிடையாது. அதனால இது வேண்டாம். நீங்க வேணா இது வாங்கிக்கோங்க, ஃபுல் பெட்டுக்கு மஸ்கிட்டோ நெட். செம்மையா இருக்கு, இதை வாங்கணுமே, வாங்கிடலாமா? பட் எங்க வீட்டில் தான் கொசுவே இல்லையே. எங்க வீட்டில் கொசு கிடையாது அவ்வளோ. பட் மஸ்கிட்டோ இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் காத்தே வராது, வேகும். இல்லைன்னா ஏசி வேணா போட்டுக்கலாம். ஏசி போட்டாதான் நமக்கு கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி, இல்லையா? ஆல்ரெடி டெங்குல எஃபெக்ட் ஆயிட்டியா? டே கண்ணா, அப்ப அங்கிருந்து தயவு செய்து அந்த வீடை மாத்து. இல்லைன்னா வீடை சுத்தி புகை போடு, டெய்லி பத்திரமா இரு, மஸ்கிட்டோ ரிப்பெலண்ட் க்ரீம் போடு. இந்த மாதிரி மஸ்கிட்டோ வேலை உனக்கு தான் வேணும். இல்லைன்னா சொல்லு, நான் உனக்கு கிஃப்டா நான் ஆர்டர் பண்ணி தரேன். சரியா? 250 ரூபா வரும்டா, 250 ரூபா 300 ரூபா வரும், வாங்கி போடு. இதை யூஸ் பண்ணு. மூட்டை பூச்சி தொல்லையா? அடா பாவி டேய், என்னடா சொல்ற? சுத்தி முத்தி என்ன பூச்சி காட்டுக்குள்ளியாடா வாழ்ந்துட்டு இருக்க? ஓகே, அடுத்து என்னது, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இன் மேன், கண்ட்ரோல் அண்ட் எலிமினேஷன். இன்ட்ரோடியூஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நீட் கொஸ்டின். என்னது, நம்மளோட அந்த மாதிரி தண்ணி டேங்க் இருக்குல்ல, ஃபிஷ் தண்ணி டேங்க், இப்போ இல்ல 10 வருஷம் முன்னாடி. ஓகே சரிடா கண்ணா. இப்போ தண்ணி டேங்க் இருக்குல்ல, அந்த தண்ணி டேங்க்ல கேம்பூசியா அப்படிங்கிற மீனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணு. மீன் பசிக்குதுன்னு எடுத்து சாப்பிட்றாதீங்க தயவு செய்து. அது எதுக்காக, அந்த மஸ்கிட்டோ லார்வா, அது அந்த உள்ள இருக்கிற அந்த கிருமி அதெல்லாத்தையும் லார்வா எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு, அந்த வாட்டரை கிளீனா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? மூட்டை பூச்சி உங்க வீட்டுல இல்லையா? சரி ஓகே, சரி உங்க வீட்டுல தான் இருக்கும்னு நினைச்சேன். பட்டு லட்டு. சரி, பட்டு லட்டு உன்னோட ஒரிஜினல் பேர் என்னடா கண்ணா? எனக்கு அதுதான் மறந்துருச்சு, உன் பேர் தான் எனக்கு மறந்துருச்சு. பட்டு லட்டுன்னு சொன்னா ஞாபகம் வந்துருச்சு. ஓகே சரி, இன்செக்டிசைட்ஸ் இன் டிச்சஸ், ட்ரைனேஜ், ஸ்வாம்ஸ் இதெல்லாமே இன்செக்டிசைட் நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம அதை க்ளீன் பண்ண வருவாங்க, அதை க்ளீன் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம
கொசு மருந்து அடிக்கணும், அது கார்பரேஷன்காரங்க வந்து அடிச்சுட்டு போவாங்க, அதை பார்த்துக்கணும். வேற என்ன இருக்கு? இந்த மாதிரி விண்டோஸ்லாம் இந்த மஸ்கிட்டோ நெட் வாங்கி போடணும். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எஸ், வேக்சின்ஸ் போடணும். வேக்சின்ஸ், இம்யூனைசேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம போடணும். அப்போதான் ஸ்மால் பாக்ஸ், போலியோ, டிப்தீரியா, நிமோனியா, டெட்டனஸ் இதுக்கு எல்லாமே வேக்சின் அவைலபிள் இருக்கு. வேக்சின் வாங்கி போடணும். Drugs like antibiotics also help to treat infectious diseases. So the bacterial disease அப்படினா அதுக்கு நம்ம antibiotics யூஸ் பண்ணலாம். Antibiotics எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்? Only for bacterial disease. Only for bacterial disease நம்ம யூஸ் பண்ணலாம். Viral diseaseக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? Viral diseaseக்கு antiviral drugs யூஸ் பண்ணுவோம். Okay, fungal diseaseக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? Fungal diseaseக்கு ஃபங்கஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? antifungal யூஸ் பண்ணுவோம். உன்னோட நேம் பில்லியன் டாலர் கொஸ்டின்ஸா? சரி, பில்லியன் டாலர்லாம் கொடுக்க முடியாது, நீ வேணா கொடு, நான் கேட்டேன்ல, கொடு. அதுக்கப்புறம் நான் உன் பேரு எனக்கு தேவையே படாது. அந்த பில்லியன் டாலர் வச்சு என்ன பண்ணலாம்? பில்லியன் டாலர், ஓ மை காட், அந்த பில்லியன் டாலர் வச்சு நான் கிளாஸே எடுக்க மாட்டேன். அடுத்த 10 வருஷத்துக்கு நான் அதுலேயே 10 வருஷம் அதெல்லாம் வராது. பில்லியன் டாலர், பில்லியன் எவ்வளோடா வரும்? ஒரு பில்லியன் எவ்வளோ? 1 million is equal to 10 lakhs. 1 billion is equal to 10 million is equal to 1 billion. ஒரு கோடி அப்படின்னா பில்லியன் டாலர். ஒரு கோடி, ஐயா, ஒரு கோடி சீக்கிரம் தீர்ந்து போயிருமே. ஒரு கோடி என்ன ஒரு 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 வருஷத்துல 2 வருஷத்துல தீர்ந்து ஒரு வருஷத்துல தீராது, 2-3 இயர்ஸ்ல தீர்ந்து போயிடும். செலவு பண்ற மாதிரி இருந்தா ஒரு வருஷத்துலயே தீர்ந்து போயிடும் இல்லையா? பில்லியன் டாலர் இல்ல சார், மை நேம் இஸ் தர்ஷினி. ஓ சரி சரி தர்ஷினி, ஓகே கண்ணா. பட்டு லட்டு தர்ஷினி ஞாபகம் வச்சுக்கிற. தர்ஷினி 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 அப்படின்னா அதை வச்சு ஒரு ஏதாச்சும் ஒரு வேர்டு வச்சா ஞாபகம் வச்சுக்கலாம். தர்ஷினி, வர்ஷினி, ஹர்ஷினி. ஓகே. ஹாய் அஜய் சார், நீட்டுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தானா சார்? நீட்டுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்மளோட என்சிஆர்டி புக் இருந்தால் போதும். இது 2 இருந்தால் போதும். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டருக்கு நம்ம இந்த கிளாஸில் வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டர் நீட்டுக்கு நம்ம படிக்கிறோம். பட் இதில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சம்மர் அண்ட் நீட் பேட்சில், ஓகே, சம்மர் அண்ட் நீட் பேட்சில், தட் இஸ் தமிழ்நாடு நீட் சேனலில் மறுபடியும் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் நான் எடுப்பேன், கிளாஸ் எடுப்பேன். அதில் நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுப்பேன். அந்த நோட்ஸை நீங்கள் காப்பி பண்ணிட்டா போதும். இது நம்மளுக்கு தேவையில்லை. இது எல்லாமே என்சிஆர்டியில் இருக்கு. சரியா? இது எல்லாமே என்ன இருக்கு? புக்கில் இருக்கிற அதே லைன் தான் நான் எழுதியிருக்கேன். அதனால நீங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா தர்ஷினி? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்னாலும் இது சேம் சாப்டர், சேம் டாபிக் அங்கேயும் இருக்கு. அதனால நீங்க ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, நீங்க நீட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஓகே, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க இந்த லெக்சரை தாராளமா பார்க்கலாம். ஏன்னா உங்க ஸ்டேட் போர்ட்லயும் சேம் டாபிக் தான் இருக்கு இல்லையா? உங்க ஸ்டேட் போர்ட் புக்கை எடுத்து ஓபன் பண்ணி இல்ல சார் இந்த டாபிக் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், வாய்ப்பே இல்லை. ஓகே, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ன்னு சொன்னா நீங்க எங்க போனாலும் உலகத்துல இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஹியூமன் ஹெல்த்ல தான் வரும் இல்லையா? சரி, இட் இஸ் a சிஸ்டம். அடுத்து என்னது? ஹியூமன் இம்யூன் சிஸ்டம். ஹியூமன் இம்யூன் சிஸ்டம். தர்ஷினி, உங்க ஸ்கூல் நேம் என்ன தர்ஷினி? அண்ட் எந்த ஊர் நீங்க? சார் நான் பயாலஜி குவார்டர்லி எக்ஸாம்ல 98. காங்க்ராச்சுலேஷன்ஸ், காங்க்ராச்சுலேஷன்ஸ் தர்ஷினி, 98. சரி, புகழ்ந்து பேசுங்க, ஒரு 4 வார்த்தை புகழ்ந்து என்னை பத்தி பேசுங்க. உங்களால தான் இந்த மாதிரி 98 மார்க் வந்துச்சு அப்படிலாம் பேசுங்க. பேசுங்க பேசுங்க. ஓகே, மதுரை. ஆல் ரைட், வெரி நைஸ். புகழ்ந்து பேசுங்க ஒரு 4 வார்த்தை. உங்களால தான் இந்த மாதிரி மார்க் வந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச் சார், வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் சார், அந்த மாதிரிலாம் பேசுங்க. கமான், யூ கேன் டாக். ஓகே, என்னோட 12th பயாலஜி புக்கு, ஜுவாலஜி புக் ஓப்பன் பண்ணி தான் சார் வச்சிருக்கேன் இப்போ. அப்படியா? சரி, ஓகே ஓகே ஓகே, இட்ஸ் மை எஃபர்ட்ஸ். சரி, நான் சொன்னதுக்காக சொல்லக்கூடாது. சரி, அஜய், அப்போ வேற ஏதாவது டாபிக், இந்த டாபிக் எல்லாமே உங்க புக்ல இருக்கு தானே? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் புக்ல. எஸ், சரி, ஆல் ரைட்.
ஓகே, அடுத்து என்னது? இம்யூன் சிஸ்டம். ஓகே, எங்க? ஓகே ஓகே, ஆல்ரைட். இது நான் ஓகே, இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட குரூப்பில் சேனலில் போட்டு விட்ருவேன், இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. அப்போ தானே அப்படியே என்னோட புகழ் அப்படியே பரவும். புகழ் பறந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். எஸ், சரி, சலோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் தான் மனப்பாடம் பண்ணி படித்து 12th முடிஞ்சிருச்சு. மனப்பாடம் பண்ணியெல்லாம் படிக்கக்கூடாதுரா கண்ணா. ஐயோ, தவறு தவறு தவறு. It is the system that gives immunity to the body by recognizing, responding and remembering foreign antigens. இல்லையா? ஸோ இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு என்ன? இட் இஸ் த சிஸ்டம் தட் கிவ்ஸ் இம்யூனிட்டி, அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி, டு த பாடி பை ரெக்கக்னைசிங், கண்டுபிடிச்சு, நோயை கண்டுபிடிச்சு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதை ஞாபகம் வச்சு, ஓகே, ஞாபகம் வச்சு ஃபாரின் அண்ட் ரிமெம்பரிங் ஃபாரின், ஞாபகம் வச்சுக்கிறது தான் இம்யூன் சிஸ்டமோட வேலை. மனப்பாடம் பண்ணால் எல்லாத்துக்குமே மறந்துடும், எனக்கே மறந்துடும். இப்போ நான் இதை மனப்பாடம் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் கிளாஸே எடுக்க முடியாது. மனப்பாடம் பண்ணுற டாப்பிக்கெல்லாம் என்னால், நான் புக்கு முன்னாடி இல்லாமல் கிளாஸ் எடுக்க மாட்டேன். ஸோ இட்ஸ் லைக் நான் கிளாஸே எடுக்க மாட்டேன். அதை நான் எனக்கு புரியிற வரைக்கும் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். ஸோ இட்ஸ் லைக் ஸ்டார்டிங்கில் இப்போ நான் எல்லாமே கிட்டத்தட்ட எவ்வளோ டைம் நான் எடுத்துட்டேன், இந்த சாப்டரை நான் எவ்வளோ டைம் முடிச்சிட்டேங்கிறது எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ கிளாஸஸ் எடுத்தனால இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் எனக்கு ஃபீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது வரும், இதுக்கப்புறம் இது வரும், இதுக்கப்புறம் இது வரும். மனப்பாடம் பண்ணால் சுத்தமாக ஞாபகம் இருக்காது யாருக்குமே. சரி, உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஒரு சில பேர் அந்த மாதிரியே சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் ஆயிருப்பாங்க. 2 2 4 2 3 6 2 4 8 இந்த மாதிரி படிப்பாங்க. அதே மாதிரி புக்கை ஓப்பன் பண்ணாங்கன்னா ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், ஹியூமன் இம்யூன் சிஸ்டம், இம்யூனிட்டி, அப்படி இம்யூனிட்டி இஸ் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. Okay, immunity is the ability of the body to fight against the infection. Okay, there are 2 types of immunity, active immunity, passive. இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிருப்பாங்க, நைட்டு ஃபுல்லாக கத்துவாங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் அப்படி கூட இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி புக்கு, சப்போஸ் இந்த புக்கு அப்படின்னா புக்கை வச்சுட்டு இம்யூனிட்டி இஸ் த இம்யூனிட்டி ஆர் ஆஃப் 2 types, ஹியூமோரல் இம்யூனிட்டி, ஆக்டிவ் இம்யூனிட்டி, ஹியூமோரல் இம்யூனிட்டி, ஆக்டிவ் இம்யூனிட்டி, ஹியூமோரல் இம்யூனிட்டி, ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி, ஆக்டிவ் இம்யூனிட்டி, இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுவாங்க. நடந்துகிட்டே புக்கை பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு மறந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த லைனை சொல்லி பார்ப்பாங்க. இப்படி கையை வச்சுட்டு இம்யூனிட்டி ஆர் ஆஃப் 2 types, ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி. ஓகே, இம்யூனிட்டி ஆர் ஆஃப் ஃபர்தர் 2 types. எப்படி இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் இந்த மாதிரி படிப்பாங்க. இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணாலும் சரி, நடந்து மனப்பாடம் பண்ணாலும் சரி, மனப்பாடம் பண்ணாலே அது மறக்க தான் செய்யும். ஓகே, மனப்பாடம் பண்ணா என்ன ஆயிரும்? மறந்து போயிடும். நீ அப்படிதான் படிச்சியா? ஐயோ, தவறு 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 கண்ணா, தவறு. சரியா? தவறு. இட் பிளேஸ் ரோல் இன் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். இட் பிளேஸ் ரோல் இன் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். எது? நம்மளோட இம்யூன் சிஸ்டம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அண்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அண்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். It includes lymphoid organs. So immune system என்னென்ன வரும்? Number 1 lymphoid organ வரும். Number 2 lymphoid tissues வரும். Number 3 cells and number 4 antibodies. ஓகே, என்னென்ன வரும்? இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொன்னாலே, இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொன்னாலே, அந்த இம்யூன் சிஸ்டம்ல மனப்பாடம் பண்ணா எப்படி சார் டாக்டர் ஆகிறது? மனப்பாடம் பண்ணா டாக்டர் ஆக முடியாது. மனப்பாடம் பண்ணா டாக்டர் ஆக முடியாது. வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்ல முடியாது. மனப்பாடம் பண்ணா டாக்டர் ஆக முடியாது. யாவன் மனப்பாடம் பண்ணி டாக்டர் ஆகிறானோ அவங்கிட்ட நான் அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் அங்கே அந்த பக்கமே போக மாட்டேன். ஏன்னா மனப்பாடம் பண்ணியிருப்பான் ஒரு விஷயம், திடீர்னு ஒரு புது வைரஸ் வந்துடும். அதை பார்த்துட்டு மனப்பாடம், ஐயோ இதை நான் படிக்கவே இல்லையே, இதை நான் மனப்பாடம் பண்ணவே இல்லையே அப்படிமா. புக்கில் போட்டிருப்பாங்க என்னது,
ஃப்ராக்சர் வந்து there are 5 types of fracture அப்படின்னு படிப்பாங்க, இல்லை 6 type of fracture அப்படின்னு படிப்பாங்க. ஓகே, திடீர்னு மேஜர் இன்சிடென்ட்ல மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் வந்துடும். அதில் டிஃப்ரெண்ட் ஃப்ராக்சர்ஸ். ஐயோ இது நம்ம புக்கில் படிக்கவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அவங்க யோசிச்சுட்டு இருப்பான். என்ன பண்ணலாம், யூடியூப்ல பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி யூடியூப் பார்ப்போம். அதனால அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ப்ரைவேட் காலேஜஸ் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஜஸ்ட் பாஸ் ஆகுறாங்க. அவங்க நல்ல டாக்டர் ஆக முடியாது. நல்ல டாக்டர் ஆகணும், பேர் வாங்கின டாக்டர் ஆகணும், பேர் புகழ் வாங்கணும் அப்படின்னா ஒழுக்கமாக படிச்சுட்டு புரிஞ்சு படிச்சுக்கணும், டாக்டர் ஆகணும். எஸ் தர்ஷினி, ஷுட் நெவர் மெமரைஸ். நெவர் நெவர் எவர் நெவர். சரியா? நெவர். ஓகே, நவ் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா ஒரு சிஸ்டம் அப்படின்னா அதுல என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல செல்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்கணும்? டிஷ்யூஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்கணும்? ஆர்கன்ஸ் இருக்கணும். கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? ஆர்கன்ஸ் இருக்கணும். வேற அவ்வளவுதான், ஆர்கன்ஸ். ஸோ செல்ஸ்னா என்னது? லிம்ஃபாய்ட்ஸ். இதுல என்ன இருக்கு? இது நம்மளோட டி செல்ஸ். ஓகே, மெயின். ஓகே, செல்ஸ்னா என்னது? இம்யூன் செல்ஸ், தட் இஸ் லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ். இது கூட என்ன இருக்கும்? இது கூட சப்போர்ட்டிங் செல்ஸ். சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்கும். டிஷ்யூஸ் அப்படின்னு சொன்னா லிம்ஃபாய்டு டிஷ்யூ. லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ். ஆர்கன்ஸ் அப்படின்னு சொன்னா லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். ஓகே, அது போக இதுல போகிற லிம்ப், இதுல மூவ் ஆயிட்டு இருக்க லிம்ப். இதுதான் ஒரு டிஷ்யூ, ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் வரும். சரி, நல்ல விஷயம் தான், மனப்பாடம் பண்ணாத. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம்ல நம்மளுக்கு தேவை இல்லையா? ஒரு சிஸ்டம்னா செல்ஸ் இருக்கணும். இம்யூன் செல்ஸ்னா என்னென்ன செல்ஸ் இருக்கு? இம்யூன் செல்ஸ்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டி லிம்போசைட்ஸ். டி லிம்போசைட்ஸ். அதுக்கப்புறம் பி லிம்போசைட்ஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்கு. சரியா? சப்போர்ட்டிங் செல்ஸ். சப்போர்ட்டிங் செல்ஸ்ல என்னென்ன இருக்கு? மேக்ரோஃபேஜஸ். மேக்ரோஃபேஜஸ். வேற என்னது? வேற டென்ட்ரைட்டிக் செல். டென்ட்ரைட்டிக் செல்ஸ். வேற வேற என்ன இருக்கு? வேற நியூட்ரோஃபில்ஸ். நியூட்ரோஃபில்ஸ். அதர் ஃபேகோசைட்டிக் செல்ஸ். இது எல்லாமே சப்போர்ட்டிங் செல்ஸ்ல வரும். கிளாஸ் எப்போ முடியும்னு கேட்குறியா? சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் இந்த சாப்டரை முடிக்கிற வரைக்கும் கிளாஸ் முடியாது. சாப்டர் முடிஞ்சிரோன்னா கிளாஸ் முடிஞ்சிடும், அவ்வளோதான். சாப்டர் முடிஞ்சோடனே கிளாஸ் முடிஞ்சிடும். எவ்வளோ சீக்கிரம் சாப்டர் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கிளாஸ் முடியும். ஓகே, சரி. அடுத்தது டிஷ்யூஸ். லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட 2 இருக்கு. நம்ம பார்க்கலாம் அது செப்பரேட்டா. லிம்ஃபாய்டு ஆர்கன், ஓகே, இங்கே வந்துருச்சு. லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். என்னது? பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்னா என்ன? இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ் and maturation of lymphocytes நடக்கும். maturation of lymphocytes அது நடக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? அந்த இடம் தான் primary lymphoid organs. secondary lymphoid organs அப்படின்னு என்ன? ஸ்டோரேஜ். ரெண்டாவது fighting with ஆன்டிஜென்ஸ். அது எங்கெல்லாம் நடக்குதோ ஸ்டோரேஜ், அது அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் லிம்போசைட்ஸ். இது எங்கெல்லாம் நடக்குதோ அது எல்லாம் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். அப்போ பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் என்னென்ன வரும்? பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்ல 2 டைப்ஸ், போன் மேரோ அண்ட் தைமஸ். இதுதான் நம்ம பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். ஓகே, பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் எவ்வளோ டைப் இருக்கு? 2 டைப் இருக்கு. ஒன்று போன் மேரோ, ரெண்டாவது தைமஸ்.
போன் மேரோல என்ன ஃபார்ம் ஆகும்? போன் மேரோல நம்மளுக்கு பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அங்கதான் ஓகே போன் மேரோல என்ன ஃபார்ம் ஆகும்? போன் மேரோல பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் இங்க தான் நம்மளுக்கு பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஓகே பிளஸ் போன் மேரோல பி lymphocytes maturation takes place. So maturation of B lymphocytes எங்க நடக்கும்? bone marrowல. அப்போ thymusல என்ன நடக்கும்? maturation of T lymphocytes. Maturation of T lymphocytes. உனக்கு குவார்ட்டர்லி லீவ் இல்லையா? ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. நான் காந்தி ஜெயந்தி அன்னைக்கும் ஸ்கூலுக்கு போனேன். ஐயோ, எந்த ஸ்கூல் தர்ஷினி? ஆர்பிசி ப்ரொடக்ஷன் கரெக்ட் தான்டா கண்ணா. பட் ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்கும் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்க்கும் ஐ மீன் இம்யூன் சிஸ்டமுக்கும் இப்போதைக்கு சம்பந்தம் கிடையாது. இருக்கு, ஒரு விதத்துல இருக்கு, பட் டைரக்ட் சம்பந்தம் கிடையாது இல்லையா? அதனால நம்ம பிளட் செல்ஸ் பத்தி பேச வேண்டாம். நம்ம பிளட் செல்ஸ்ல பி லிம்போசைட், இதுவும் பிளட் செல்ஸ் தான். ஓகே, இது என்னது? ஓகே, ஆர்பிசி கிடையாது, பிளட் செல்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எஸ், ஆர்பிசி ப்ரொடக்ஷன், ஆர்பிசி தேவையில்லை, லிம்போசைட்ஸ் நம்மளுக்கு தேவைங்க. ஓகே, எந்த ஸ்கூல் படிக்கிற நீ தர்ஷினி? எந்த ஸ்கூல்? வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்கூல்? நீ சொல்ற இஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லலாம். இல்ல அப்படின்னா யூ கேன் லைக் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டைரக்ட்லி டெக்ஸ்ட் மீ ஆன் டெலிகிராம் இல்லையா? இல்லைன்னா நீ என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லயும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வச்சாங்க அதுக்குள்ளேயுமா? ஏமா அது ஜனவரியில தானே வைப்பாங்க. ஓகே, மாடல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வச்சிருப்பாங்க. இப்போ இருந்தே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என்ன பண்ண முடியும்? 12th ஸ்டாண்டர்ட்னு அப்படிதான் இருக்கும். 11th என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, 12th வச்சு செய்கிறாங்க. நல்லா நடக்கிறது தானே. சரி, நவ் போன் மேரோ அண்ட் தைமஸ். இதுதான் தைமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, தைமஸ் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். என்ன ஹார்மோன்? தைமோசின். அந்த ஹார்மோன் மெச்சுரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். டி லிம்போசைட்ஸோட மெச்சுரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை பார்த்து எழுதி விட்டுருவாங்க. ஆமா, எல்லா இடத்துலையும் நானும் பார்த்து தான் எழுதினேன். இல்லை, நான் பார்த்து எழுதலை. நான் படிச்சுட்டு தான் நான் போனேன். ஏன்னா எனக்கு பயம், திடீர்னு எக்ஸாம்ல நம்ம பார்க்க முடியலனா. ஓகே, நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். சரி, ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் பிரைமரி லிம்போய்டு ஆர்கன்ஸ்ல போன் மேரோ, தைமஸ். ஓகே, போன் மேரோ என்னது? சைட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் பிளட் செல்ஸ் இன்க்ளூடிங் பி அண்ட் டி லிம்போசைட்ஸ். இதுதான் நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். தைமஸ் என்னது? பைலோப்டு ஆர்கன் சீன் நியர் த ஹார்ட். இதுதான் நம்மளோட தைமஸ். இங்க என்ன இருக்கும்? உள்ள இது வந்து வெளியில இருக்கிறது கார்டெக்ஸ், உள்ள இருக்கிறது மெடுலா. இங்க தான் நம்மளுக்கு தைமிக் கார்பசல்ஸ் இருக்கும். இங்க தான் தைமோசின்ஸ் இதுதான் செக்ரீட் பண்ணும். சரியா? மெடுலா தான் என்ன பண்ணும்? தைமோசின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். அண்ட் அதுல தான் என்ன ஆகும்? அதுல தான் நம்மளோட நீங்க ஜுவாலஜி சார் ஸ்கூல்ல இருந்து எழுத விடுவீங்களா சார்? நான் ஜுவாலஜி ஸ்கூலா ஐ மீன் கண்டிப்பா கிடையாது. நான் எழுத விட மாட்டேன். அண்ட் நான் எழுத விட மாட்டேன். சப்போஸ் நான் உங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சரா இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ்லயே நான் ட்ரெயின் பண்ணிடுவேன். ஓகே, அண்ட் நீங்க பார்க்காம ஒரு சில பேர் பிட் அடிக்கிறவங்க அடிக்க தான் செய்றாங்க. ஓகே, பட் நான் வாய்ப்பே இல்லை. நான் அப்படியே டீச் பண்ணிடுவேன். அண்ட் ஐ வில் மேக் ஷுர் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஆர் அட்லீஸ்ட் உங்கள் ஓன் லாங்குவேஜில் நீங்கள் எழுதுகிற அளவுக்கு புரிஞ்சிருவீங்க. சரியா? தட் இஸ் வாட் ஐ வில் டூ. ஸோ வாய்ப்பில்லை. சரி, எனக்கு பயங்கர கோவம் வரும். லைக் எங்கள் ஸ்கூல் நான் ஒரு தாட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயும் ஸ்கூலில் அப்படி தான் பிட் அடிக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஐ பிஸ்ட் ஆஃப். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு.
நீ விட மாட்டியா? ஓகே சரி. ரைட். ஸோ எஸ் பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். பிட் அடிக்கக்கூடாதுல, தப்பு தானே அது. சரி, தைமஸ் அப்படிங்கிறது பியூபர்ட்டிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகும், சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்கும் போது என்ன ஆகும், அதில் இருக்க தைமோசின் ரிலீஸ் வந்து குறைஞ்சிரும். அதனால் வயசாகும்போது தைமோசின் கம்மியாக இருக்கும்போது டி செல்ஸ் மெச்சூர் ஆகாது. ஸோ டி செல் மெச்சூர் ஆகாத அந்த டைமில் என்ன ஆகும், செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி நடக்காது. ஸோ டி செல் இப்போ வந்துட்டு நம்மளோட டி லிம்போசைட் இது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு தெரியுமா? டி லிம்போசைட்ஸ் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் தெரியுமா? டி லிம்போசைட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு ரெஸ்பான்சிபிள். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இப்போ ஒரு பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ள வருது, ஓகே, ஒரு பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ள வருது அப்படின்னா அந்த பேத்தோஜன் வந்ததுக்கு அப்புறம் அந்த பேத்தோஜனை பத்தின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது, அது எப்படி என்ன பண்றது அப்படின்னு கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை பி லிம்போசைட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்க ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது தான் நம்ம செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியோட வேலை. அடா பாவி, ஏமா தரிசனி, ஐயோ காமெடி பண்றீங்க. ஸோ இதுதான் டி லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகுதுன்னா அந்த பேத்தோஜன் ஃபைட் பண்ணி அதை கடிச்சு கொதறி உடைச்சு, ஓகே, அதோட இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போய் பி லிம்போசைட்டுக்கு கொடுக்கறது தான் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியோட வேலை. எங்காச்சும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற பேத்தோஜனை கண்டுபிடிச்சு சாவடிக்கிறது சைட்டோடாக்சிக் டி செல்லோட வேலை. இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. இது எல்லாமே நடக்காது. அப்போ ரெக்கக்னைஸ் செல்லை ரெக்கக்னைஸ், இப்போ ஆன்டிஜனை ரெக்கக்னைஸ் பண்றது, அது கூட ஃபேகோசைட் பண்றது, அதுவுமே எதுவுமே நடக்காது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இல்லை அப்படின்னா. அதனால தான் வயசானவங்களுக்கு சீக்கிரம் அவங்களுக்கு நோய் சீக்கிரம் அஃபெக்ட் ஆயிரும். வயசானவங்க ப்ளஸ் சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு சீக்கிரம் நோய் அஃபெக்ட் ஆயிரும். ஏன்னா அவங்க பாடியில் இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிட்டு இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. வயசானவங்களுக்கு அது செத்துட்டு இருக்கும் சரியா, பிகாஸ் ஆஃப் தைமோசின்ஸ். Alright, yes. Secondary lymphoid organ and organ where primary lymphoid organs interact with the antigen and then proliferate to become effector cells. So storage, spleen, lymph nodes, idellame enadhu, spleen, lymph nodes, Peyer's patches, tonsils, then appendix, idellame secondary lymphoid organs. Idellame enadhu secondary lymphoid organs. இப்போ நீங்க பச்சை பச்சையா தெரியுதுல, இந்த பச்சை பச்சையா தெரியுதுல, அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த சின்ன 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 நோட்ஸ் மாதிரி தெரியுதுல. இப்போ நீங்க ஸ்னாப் சாட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா, ஸ்னாப் சாட் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா லொகேஷன் வரும். லொகேஷன்ல நிறைய இடத்துல டாட்டா இருக்கும். அதை கிளிக் பண்ணினா அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, யாரா ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னு ஸ்னாப்ஸ் அது உங்களுக்கு வரும் ஸ்னாப் சாட்ல. சரியா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே லிம்ஃப் நோட்ஸ் உங்களுக்கு தெரியுது, டாட்டா தெரியுதா? இங்கே டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த மாதிரி ஜூம் ஆகும். இல்லை, ஆகாத வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் என்னது, இதுதான் நம்ம நோட்ஸ். இதுதான் என்னது, நோட்ஸ். ஸோ இந்த நோட்ஸ் என்னது அப்படின்னா லிம்ஃப் நோட்ஸ். இங்கே தான் ஃபைட்டிங் நடக்கும். எது கூட, நம்ம பேத்தோஜன் கூட ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் நடக்கும், ஃபைட்டிங் நடக்கும். அங்கே ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் நடக்கும், பி லிம்போசைட்ஸ் அப்படி க்ரோ ஆகும், அங்கே பி லிம்போசைட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இது எல்லாமே செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் தான் நடக்கும். ஓகே, இதெல்லாம் எங்கே நடக்கும், செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் தான் நடக்கும். சரியா? எஸ், ரைட். அடுத்தது இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ, இதுவும் என்னது, செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ். ஆல்ரைட், சரி. இதெல்லாமே லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, மால்ட் அப்படின்னா என்ன, மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ எங்கே இருக்கு, ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ் அண்ட் யூரினோஜெனிட்டல் ட்ராக்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, 50% வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம், போர்ட்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கு. 50% ஆஃப் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ எங்கே இருக்கு, 50% ஆஃப் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ நம்மளது என்னது அப்படின்னு பார்த்தா மால்ட், தட் இஸ் மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ. 50 to 70 உங்க ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். என்சிஆர்டில இதுதான் கொடுத்துருக்கு. எனக்கு தான் சார் டிசீஸ் சீக்கிரம் அஃபெக்ட் ஆகும், பிகாஸ் எனக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மி, நான் கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட் நிறைய சாப்பிடுவேன். கிரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா இம்யூனிட்டி டெவலப் ஆகும். மீட் சாப்பிடக்கூடாது. மீட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். மீட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் ஹெல்த். எத்தனையோ பேர் என்ன சொல்லுவாங்க, மீட் சாப்பிடணும், லைக் நீங்க இது ப்ரோட்டீனுக்காக நீங்க இது சாப்பிடுங்க, ப்ரோட்டீனுக்காக நீங்க எது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நீங்க மீட் அதிகமா எடுக்கும்போது 1008 பிரச்சனைகள் நம்ம பாடியில ஃபியூச்சர்ல வரும்.
இப்போ தெரியாது, ஏன்னா இப்போ உங்களோட பாடியோட மெட்டபாலிசம் நல்லா இருக்கு. யங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு மீட்டோட எஃபெக்ட் தெரியாது. ஆனா ஓல்டர் டேஸ்ல நீங்க ஓல்ட் ஏஜ் ஆகும்போது அதோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களோட பாடியோட மெட்டபாலிசம்ஸ், உங்களோட பிளட் வெசல்ஸோட எலாஸ்டிசிட்டி, பிளஸ் உங்க பாடியில இருக்கிற செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், கிளாண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போகும். அப்போ எஃபெக்ட் குறைஞ்சிட்டு போகும்போது ஆல்ரெடி நீங்க பண்ண அந்த மீட்டோட பாவங்கள் சாப்பிட்டுருக்கீங்களே, மீட் சாப்பிட்ருக்கீங்களா, ஸோ அது அந்த மீட்டோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். மீட்டோட எஃபெக்ட் என்ன தெரிய ஆகும்? கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகும் இல்லையா, நம்ம பாயில்ஸ், நம்ம பாடி சுருங்கி போயிடும் சீக்கிரம். இட்ஸ் லைக் தட். இது வந்து 100% சொல்கிறேன், இது உண்மை. அதுக்கப்புறம் என்ன, அது யூரிக் ஆசிட் அதிகமாக ஃபார்ம் ஆகும். யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி நமக்கு மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ப்ரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிடவே கூடாது. ப்ரோட்டீன் டப்பா தூக்கி போட்டுறணும். ப்ரோட்டீன் பவுடர் நான் நிறைய இப்போலாம் பார்க்குறேன், மோஸ்ட்லி என்னது இவ்வளோ பெரிய டப்பா வாங்கி வச்சிடறாங்க ப்ரோட்டீன் பவுடர். காலையில் இப்போ என்னது சாப்பாடு எனக்கு வேண்டாம், நான் ப்ரோட்டீன் குடிச்சிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Go to blood spleen. ஐயோ கடவுளே. Go to blood spleen. Relax. ஹீமோகுளோபினுக்கு நல்லது என்ன தெரியுமா? ஹீமோகுளோபினுக்கு நல்லது கீரை. சரியா, கீரை சாப்பிடணும். போமோகிரானேட், பீட்ரூட், அதில் ஐரன் அதிகமாக இருக்கு. ஐரன் தான் ஹீமோகுளோபினுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த ஐரன் எதில் இருக்கு? கீரையில் இருக்கு. அதை சாப்பிடுங்க. குக் பண்ணி தான் சாப்பிடணும். ஐயோ கடவுளே, இது நான் பார்க்கக்கூடாது. ஆபரேட்டர் ப்ளீஸ் டெலீட் திஸ் கமெண்ட். ப்ளீஸ் டெலீட் திஸ் கமெண்ட். ஐயோ, இதை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன கண்ணாடி போட்டிருக்கலாமே. ஐயோ கடவுளே. நீட் எக்ஸாமுக்கு இது ரொம்ப முக்கியம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. ஓகே, இம்யூனிட்டி எத்தனை டைப் இருக்கு? நம்மளுக்கு 2 டைப் இருக்கு மெயின். ஒன்று இன்னேட் இம்யூனிட்டி, தட் இஸ் பிறந்த உடனே நம்மளுக்கு கிடைக்கிற இம்யூனிட்டி. ரெண்டாவது அக்வயர்டு இம்யூனிட்டி, தட் இஸ் பிறந்ததுக்கு அப்புறம். ஓகே, பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு டிசீஸ் வரும்போது நம்ம பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி அக்வயர் ஆகிற அந்த ஒரு இம்யூனிட்டி, அதுதான் அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஸோ இன்னேட் இம்யூனிட்டியில் என்ன வரும்? இன்னேட் இம்யூனிட்டியில் பிறந்த உடனே நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்கின்னு. ஸோ இன்னேட் இம்யூனிட்டியில் நிறைய பேரியர்ஸ் இருக்குது. நமக்கு இன்னேட் இம்யூனிட்டியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னது? நம்பர் 1 ஃபிசிக்கல் பேரியர், நம்பர் 2 ஃபிசியலாஜிக்கல் பேரியர், நம்பர் 3 செல்லுலர் பேரியர், நம்பர் 4 சைட்டோகைன் பேரியர். இப்போ ஃபிசிக்கல் பேரியர் அப்படின்னு சொன்னால் என்னது? ஃபிசிக்கல் பேரியர் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்கின் ப்ரிவென்ட்ஸ் என்ட்ரி ஆஃப் ஃபாரின் பாடி. அதுக்கப்புறம் மியூக்கோஸ் கோட்டிங் லைனிங் த ரெஸ்பிரேட்டரி. இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல மியூக்கஸ் இருக்கா? மியூக்கஸ் செல்ஸ். அந்த மியூக்கஸ் செல்ஸ் என்ன பண்ணும்? அந்த மியூக்கஸ் செல்ஸ் மியூக்கஸ் செக்ரேட் பண்ணும் இல்லையா? ஸோ மியூக்கஸ் செக்ரேட் பண்ணும்போது அது நம்ம அசிடிக் என்விரான்மெண்ட்லேருந்து, ட்ரைனஸ்லேருந்து நம்மளோட லேயர்ஸை காப்பாற்றும். ஸோ மியூக்கஸ் கோட்டிங் த லைனிங் இன்ஸ்பிரேட்டரி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், யூரினரி ட்ராக்ட் அண்ட் ட்ராப் மைக்ரோபியஸ். இந்த இடத்துல இம்யூனிட்டி ரிலேட்டட் என்ன பண்ணும்? ஹெல்ப் ட்ராப் மைக்ரோப்ஸை ட்ராப் பண்ணி வைக்கும். ஓகே, மைக்ரோப்ஸை ட்ராப் பண்ணி வைக்கும். அடுத்தது ஃபிசியலாஜிக்கல் பேரியர்ல என்ன வரும்? Physiological barrier that prevent microbial growth. It includes gastric HCl. ஸோ நம்ம எதை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த HCl என்ன பண்ணும்? நம்ம ஸ்டமக்கில் இருக்கிற HCl அதை சாவடிச்சிரும். சரியா? ஸோ அதுதான் கேஸ்ட்ரிக் HCl. அசிடிக் என்விரான்மெண்ட்டில் அந்த மைக்ரோப்ஸ் க்ரோ ஆகாது. ரெண்டாவது சலைவாவில் இருக்கிற லைட்டிக் என்சைம்ஸ் அதை சாவடிச்சிரும். அண்ட் அதை நம்ம துப்பும் போது அது வெளியே போயிடும். அதுக்கப்புறம் டியர். ஸோ டியர்லையும் என்ன பண்ணும்? டியர்லையும் ஃபேகோசைட்டிக் செல்ஸ் இருக்கும். அதை ஃபேகோசைட்டோஸ் பண்ணி அதை சாப்பிட்ரும் இல்லையா? Yes. So tears, saliva and gastric HCl, these are all physiological barriers. அடுத்தது செல்லுலர் பேரியர். செல்லுலர் பேரியர் என்னது? நம்மளோட மேக்ரோஃபேஜ் செல்ஸ், மோனோசைட்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ், அதுக்கப்புறம் PMNL. PMNL அப்படின்னா பாலிமார்போ நியூக்ளியர் லியூகோசைட்ஸ். ஸோ இது ஒரு விதமான WBC செல்ஸ், WBC செல்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? நம்மளோட நியூட்ரோஃபில்ஸ். ஸோ இதெல்லாமே ஃபேகோசைட்டிக் செல்ஸ். இதெல்லாமே என்னது? phagocytic cells. அப்போ என்ன பண்ணும்? phagocytosis பண்ணும். See here. இப்போ என்ன பண்ணுது? இது நீட்டிட்டு இருக்கு. இது பேத்தோஜன் உள்ள போகுது. அது உள்ள போனோடனே அது என்ன ஆயிரும்? அதோட கவர் பண்ணி அது மேலே என்சைம்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகி அதை பிரேக் பண்ணி வெளியே கொட்டிடுச்சு பாருங்க.
ஸோ இதுக்கு பேர் தான் phagocytosis. ஸோ phagocytosis பண்ணும். என்னது நியூட்ரோஃபில், மோனோசைட், NK cells, natural killer cells and macrophages. ஸோ இது எல்லாமே செல்லுலர் பேரியர்ஸ். அடுத்து என்னது சைட்டோகைன் பேரியர். சைட்டோகைன் பேரியர் அப்படின்னா என்னது வைரஸ் இன்ஃபெக்டட் செல் செக்ரீட் a cytokine protein called interferon. அந்த இன்டர்ஃபெரான் அதுக்கு சுத்தி முத்தி இருக்கிற செல்ஸை காப்பாற்றுறதுக்காக. ஸோ இன்டர்ஃபெரான் என்ன பண்ணும், ஓகே சிக்னல் கொடுத்துரும், ஓகே நான் இன்ஃபெக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறது, அதை சாவடிச்சு. ஸோ சுற்றி முற்றி இருக்கிற செல்ஸ் என்ன ஆகாது, ப்ரொடெக்ட் ஆயிரும். ஸோ அந்த இன்டர்ஃபெரான் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ தட் அது என்ன பண்ணும், இன்டர்ஃபெரான் see here இந்த இடத்துல பாருங்க, இன்டர்ஃபெரான் ஜீன் என்ன பண்ணுது, இன்டர்ஃபெரான் செக்ரீட் பண்ணுது. அந்த இன்டர்ஃபெரான் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற செல்ஸில் போய் அந்த ரிசெப்டரில் பைண்ட் ஆயிருச்சு. பைண்ட் ஆனோன்னே அங்கே ஆன்டிவைரல் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே சப்போஸ் ஏதாச்சும் வைரஸ் உள்ள வந்தாலுமே ஆன்டி ப்ரோட்டீன் வைரஸ் அதை சாவடிச்சிரும். ஓகே, அது ரெப்ளிகேஷன் அது 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 என்ன பண்ண முடியாது, இந்த வைரஸ் உள்ள என்டர் ஆனாலும் மல்டிப்ளை ஆக முடியாது. இங்கே பாருங்க, வைரஸ் உள்ள வந்தோடனே இது மல்டிப்ளை ஆயிருச்சு, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. ஆனால் இங்கே மல்டிப்ளை ஆகாது. ஏன்னா இன்டர்ஃபெரான் என்ன பண்ணும், இன்டர்ஃபெரான் பக்கத்தில் இருக்க செல்ஸுக்கு சிக்னல் கொடுத்துரும், பாரு வைரஸ் வரப்போகுது அப்படின்னு. அதுக்கு அகேன்ஸ்ட் ஆன்டிவைரல் ப்ரோட்டீன் அந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணி அதை காப்பாற்றிடும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவு யுவர் இன்டர்ஃபெரான்ஸ் ஹெல்ப்ஸ். ஓகே, சைட்டோகைன் பேரியர். அடுத்தது ஆட்டோ இம்யூனிட்டி. ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னா என்னது, pathogen specific autoimmunity barriers. Pathogen specific immunity develops during lifetime. It is characterized by memory. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பாடியில் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாச்சும் பேத்தோஜன் வருது அப்படின்னா நம்ம பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதுக்கு பேர் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். அதே பேத்தோஜன் இன்னொரு டைம் வரும்போது என்ன ஆகும், அது பயங்கர ஆக்டிவாக அது வேலை செய்யும். ஏன் அப்படின்னா அது ஆல்ரெடி அந்த பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணிடும், மெமரி செல்ஸ், மெமரி டி செல்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மெமரி டி செல்ஸ் பிளஸ் பி செல்ஸ், மெமரி பி செல்ஸ், மெமரி பி செல்ஸில் அது ஸ்டோர் பண்ணிடும். மெமரி பி செல்ஸில் என்ன பண்ணிடும், ஸ்டோர் பண்ணிடும். அந்த மெமரி பி செல்ஸ் சொல்றேன் தர்ஷினி, இது முடிச்சுட்டு நான் சொல்றேன். ஓகே, ஸோ அது என்ன பண்ணும், ஓகே அது என்ன பண்ணும், அது நம்மளோட மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ செகண்ட் டைம் இதை என்கவுண்டர் பண்ணும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அது ஆல்ரெடி அதுக்கிட்ட என்ன இருக்கும், இம்யூன் சிஸ்டம் கிட்ட ஆல்ரெடி அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும், அது இமிடியட்லி அதுக்கு அகேன்ஸ்ட் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ அந்த எஃபெக்ட் என்ன இருக்கும், கம்பேர்ட் டு பிரைமரி ரொம்ப சிவியராக இருக்கும் அண்ட் இட் வில் கில் த பேத்தோஜன். ஸோ திஸ் இஸ் டூ டைப், பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். சரி, ஓகே, ஆல் ரைட். ஓகே, ஸோ செகண்டரி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது என்னது, அதுதான் அனம்னெஸ்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் டைம் வரும்போது செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் கால்ட் அனம்னெஸ்டிக் ரெஸ்பான்ஸ். சரியா? சரி, ஒன் டே நைட்டில் எப்படி ரெக்கார்ட் நோட் அண்ட் அசைன்மெண்ட் முடிக்கிறது, ஐயோ ரெக்கார்ட் நோட் அண்ட் அசைன்மெண்ட் முடிக்கிற என்ன சொல்கிறது, ஒன் டே நைட்டில் முடிக்கிறது அப்படிங்கிறது பக்கத்தில் கொடுத்து தான். ரெக்கார்ட் நோட்லாம் யார் சொந்தமாக எழுதுறா சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெக்கார்ட் நோட்லாம் பக்கத்தில் அம்மாட்டையோ அக்காட்டையோ தம்பிட்டையோ கொடுத்து தானே எழுத சொல்லுவாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து எழுத சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, உங்கள் ஜூனியர்ஸ்கிட்ட கொடுத்து எழுத சொல்கிறது, உங்கள் பக்கத்து கிளாஸில் கொடுத்து எழுத சொல்கிறது, உங்கள் அம்மாட்ட கொடுத்து எழுத சொல்கிறது, அப்பாட்ட கொடுத்து எழுத சொல்கிறது, தம்பி அண்ணா அக்கா தங்கச்சி இத்தனை பேர் இருப்பாங்களே, யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து எழுத சொல்லுங்க, அவ்வளோதான். ஒரு சில சிட்டிஸில் காசை கொடுத்து வாங்கி ரெக்கார்ட் நோட்டு எழுதி தர கேட்டகரியிலையும் ஒரு சில மக்கள் இருக்காங்க. அதை காசு கொடுத்து கூட எழுதிக்கலாம், யாரும் கேட்க போறது கிடையாது. அசைன்மெண்ட்ஸ் நீங்க எழுதுங்க, அசைன்மெண்ட்டும் எழுதி கொடுக்குற ஆளுகிட்டு இருக்காங்க. யாரும் எழுத மாட்டாங்களா? சரி, அப்ப என்ன பண்ணு, பக்கத்துல காஃபியோ டீயோ வச்சுக்கோ, குடிச்சு எழுது, அப்படிதான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? டைம் இது பண்ணிக்கோ, செக்ரிகேட் பண்ணிக்கோ, டைம் செக்ரிகேட் பண்ணி இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. நோ மணியா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணா, இதில் என்ன இருக்கு, நீயே எழுது. சரியா? வீட்டில் எழுத மாட்டாங்க அப்படின்னா நீ எழுது. அப்படி சப்போஸ் நீ எழுத முடியல அப்படின்னா
என்ன பண்ணலாம்? உன்னால எழுத முடியல அப்படின்னா டைம் கேளு, பொறுமையா எழுது. சரியா? புரிஞ்சுக்குவாங்க உங்க டீச்சர்ஸ். சாமி கால் வலிக்குது. ஆல் ரைட். ஸோ என்ன ஓகே, ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு ரொம்ப சீரியஸா. சரியா? என்னது அனாமனெஸ்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காரு. அனாமனெஸ்டிக்னா என்ன? வாட் இஸ் அனாமனெஸ்டிக் அப்படின்னு. அனாமனெஸ்டிக் ரெஸ்பான்ஸ்னா ஒன்றும் கிடையாது. செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் இன்னொரு பேர் தான் அனாமனெஸ்டிக் ரெஸ்பான்ஸ். சரியா? செகண்டரி ரெஸ்பான்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு தான் இன்னொரு பேர் அனாமனெஸ்டிக் ரெஸ்பான்ஸ். அனாமனெஸ்டிக் அப்படின்னா சிவியர் ரெஸ்பான்ஸ் ஆர் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, மண்டே லீவ் போட்டுருவியா? சரி, நல்ல விஷயம். ஓகே சார், என்சிஆர்டி பஞ்ச் ஆப்ஜெக்டிவ் பிடபிள்யூ புக்கில் பயாலஜிக்கு என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின் இருக்குது, அதை சால்வ் பண்ணால் போதும் இல்லை சார்? என்சிஆர்டி எக்ஸாம்பிளருக்கு எஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருக்கு அது போதும். பட் நீ என்ன பண்ண அப்படின்னா அந்த என்சிஆர்டி பஞ்ச் ஆப்ஜெக்டிவ் எல்லாமே சால்வ் பண்ணு. இருக்கிற புக்கு ஃபுல்லாகவே அந்த என்ன எம்சிக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ணிடு, அதை விட்டு வைக்காத எதுவுமே. சரியா? ஓகே, அடுத்தது அக்வயர்டு இம்யூனிட்டி. அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படின்னா பி லிம்போசைட்ஸ். ஸோ நம்ம பிறந்ததுக்கு அப்புறம், ஓகே, பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடிக்குள்ள பேத்தோஜன் உள்ள வருது. அது என்ன மாதிரி பேத்தோஜன் வருது, அதுக்கேற்ற மாதிரி மெமரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்றது, அதுதான் அக்வயர்டு இம்யூனிட்டி. அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படின்னா நம்ம ஒரு பேத்தோஜனை என்கவுண்டர் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆன்டிபாடி, அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபாடி நம்ம ப்ரொடியூஸ் பண்றது, பிளஸ் அதோட மெமரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ அது ஒரு இம்யூனிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம சேம் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இது அக்வயர்டு அப்படின்னா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், அதை கத்துக்கிறோம், அக்வயர் பண்ணிக்கிறோம் அந்த இம்யூனிட்டியை. ஸோ அதுதான் அக்வயர்டு இம்யூனிட்டி. சரியா? ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்சஸ் ஆர் கேரிட் அவுட் வித் பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ். சரி, பி லிம்போசைட்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? antibodies. These are the proteins to fight against pathogens. T lymphocyte என்ன பண்ணும்? Help B cells to produce antibodies. சரி, அடுத்து என்னது? சரி, அடுத்தது structure of antibody. அடுத்து என்னது? Structure of antibody. Structure of antibody. Structure of antibody. Antibody structure என்ன? நான் இன்ட்ரோடக்ஷனுக்கு ரெடி பண்ணி தரேன்டா. அது என்சிஆர்டி லைன் பை லைன் அனுப்பிச்சுட்டேன்ல, அதை சால்வ் பண்ணு ஃபர்ஸ்ட். சரியா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாடா கண்ணா, எடுத்துடலாம். சரி, இப்போ ஆன்டிபாடி அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேரு இம்யூனோகுளோபியூலின். இம்யூனோகுளோபியூலின். ஸோ இந்த இம்யூனோகுளோபியூலின் அப்படின்னு பேர் சொன்னாலே இம்யூனோ அப்படின்னா இம்யூன் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம். அண்ட் குளோபியூலின் அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ புரோட்டீன். குளோபியூலின் அப்படின்னு சொன்னா என்னது? இட்ஸ் அ புரோட்டீன். குளோபியூலின் புரோட்டீன். அப்படின்னா ஆன்டிபாடி ஆர் இம்யூனோகுளோபியூலின் இஸ் அ புரோட்டீன் ஸ்ட்ரக்சர், புரோட்டீன் மாலிக்யூல். ஓகே, புரோட்டீன் மாலிக்யூல். இதை நம்ம சப்போஸ் பயோமாலிக்யூல் வைஸ்ல நம்ம பார்க்கும்போது இது எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சப்போஸ் நம்ம வந்து பயோமாலிக்யூல் வைஸ் பார்க்கும்போது இது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இது என்னது? குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். அப்படின்னா இதுல 4 சப் யூனிட்ஸ் இருக்கும். அப்படியா? சாரி, அது ஹீமோகுளோபின், நான் மாத்தி எழுதிட்டேன். சாரி. இது என்னது? இது வந்து இம்யூனோகுளோபிலின். ஸோ இம்யூனோகுளோபிலின் அப்படின்னு சொன்னா இதுல ஷார்ட் ஃபார்ம்ல H2L2 அப்படின்னு எழுதலாம். ஷார்ட் ஃபார்ம்ல என்ன பண்ணலாம்? H2L2. H2 என்ன? 2 ஹெவி செயின், 2 ஹெவி செயின்ஸ் அண்ட் 2 லைட் செயின்ஸ் இருக்கும். 2 லைட் செயின்ஸ். இப்போ இந்த ஹெவி செயின்ஸ் அண்ட் லைட் செயின்ஸ் இது எல்லாமே புரோட்டீன் தான். எப்படி ஃபார்ம் ஆகும் தெரியுமா? சின்ன ஃபர்ஸ்ட் புரோட்டீன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆயிருச்சு. இது ஒரு பெப்டைட் செயின் ஃபார்ம் ஆயிருச்சு. இங்க 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 ஒரு பெப்டைட் செயின் ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த ஒரு பெப்டைட் செயின், இங்க ஒரு பெப்டைட் செயின் ஃபார்ம் ஆயிருச்சு. இங்க ஒரு பெப்டைட் செயின் ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த மாதிரி நிறைய பெப்டைட் செயின் ஃபார்ம் ஆயிரும். Nine, 10,
11 12. Let's say ஒரு 12 பெப்டைட் செயின் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வை. இந்த பெப்டைட் செயின் அப்படின்னா என்னது? பெப்டைட் செயின் அப்படின்னா புரோட்டீன். ஸோ இங்கே ஒரு அமினோ ஆசிட் இருக்கும். இந்த அமினோ ஆசிட் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெப்டைட் செயின் ஃபார்ம் பண்ணியிருக்கும் இல்லையா? அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெப்டைட் செயின் ஃபார்ம் பண்ணியிருக்கும் இல்லையா? சரி, அப்போ இதோட ஸ்டார்டிங்ல என்ன இருக்கும்? ஸ்டார்டிங்ல NH2 இருக்கும். அதனால அதுக்கு பேர் என் டெர்மினல். எண்டில் என்ன இருக்கும்? COOH இருக்கும். இது ஃப்ரீயா இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு பேரு சி டெர்மினல். சி டெர்மினல் அண்ட் இது என் டெர்மினல். என் டெர்மினல். அப்போ இதுல ரெண்டுலயுமே என்ன இருக்கும்? இதுல ஒரு சைடு என் டெர்மினல், இன்னொரு சைடு சி டெர்மினல். ஒரு சைடு என் டெர்மினல், இன்னொரு சைடு சி டெர்மினல். என் டெர்மினல், 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 சி. என் டெர்மினல், சி டெர்மினல். என் டெர்மினல், சி டெர்மினல். என் டெர்மினல், சி டெர்மினல். இந்த மாதிரி எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? என் டெர்மினல் இருக்கும், சி டெர்மினல் இருக்கும். இப்போ என்ன ஆகும்? இது எல்லாமே ஒன்று சேரும். எப்படி? வித் த ஹெல்ப் ஆஃப் டைசல்ஃபைடு பாண்ட். லெட்ஸ் சே நமக்கு என்ன பண்ணுது? ஒரு பெப்டைட் செயின் இருக்கு. இந்த ஒரு பெப்டைட் செயின் என்ன ஃபார்ம் பண்ணுது? இன்னொரு பெப்டைட் செயின் இங்க இருக்கு. இது என்ன பண்ணும்? இந்த பெப்டைட் செயின் இதுக்கு இடையில டைசல்ஃபைடு பாண்ட் இது ரெண்டையும் ஒன்று சேர்த்திரும். சரியா? அதே மாதிரி ஓகே, டைசல்ஃபைடு பாண்ட். அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் லெட்ஸ் சே இன்னொன்று இருக்கு. இன்னொரு பெப்டைட் செயின் இருக்கு. இன்னொரு பெப்டைட் செயின் இருக்கு. அது இன்னொரு பெப்டைட் செயின் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இன்னொரு பெப்டைட் செயின் இருக்கு. இன்னொரு பெப்டைட் செயின் இருக்கு. சரியா? இன்னொரு பெப்டைட் செயின் இருக்கு. அதே மாதிரி இப்போ என்ன ஆகும்? இது எல்லாமே டைசல்ஃபைடு பாண்ட் என்ன பண்ணும்? இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திரும். டைசல்ஃபைடு பாண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திரும். இதையும் என்ன பண்ணியிருக்கு? ஹிஞ்ச் ரீஜன். இதையும் டைசல்ஃபைடு பாண்ட் ஒன்று சேர்த்திருக்கு. சரியா? இப்போ என்ன ஆகும்? இந்த ரெண்டையும் டைசல்ஃபைடு பாண்ட் ஒன்று சேர்த்திருக்கும். இது ரெண்டையும் ஒன்று சேர்த்திருக்கும் இல்லையா? டைசல்ஃபைடு பாண்ட் ஒன்று சேர்த்திருக்கு. அடுத்தது என்னது? அடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த இடத்துல லெட்ஸ் சே ஒரு பெப்டைட் செயின். இந்த இடத்துல இன்னொரு பெப்டைட் செயின் இருக்கு. சரியா? இந்த இடத்துல இன்னொரு பெப்டைட் செயின் இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு பெப்டைட் செயின் இருக்கு. ஓகே, இங்க இன்னொரு பெப்டைட் செயின் இருக்கு. இன்னொரு பெப்டைட் செயின். அது என்ன ஆகுது? இதையும் டைசல்ஃபைடு பாண்ட் ஒன்று சேர்த்திருக்கு. இது ரெண்டையும் டைசல்ஃபைடு பாண்ட் என்ன பண்ணியிருக்கு? ஒன்று சேர்த்திருக்கு. இதையும் டைசல்ஃபைடு பாண்ட் ஒன்று சேர்த்திருக்கு. இதையும் டைசல்ஃபைடு பாண்ட் என்ன பண்ணியிருக்கு? ஒன்று சேர்த்திருக்கு. இதுக்கு இடையில என்ன இருக்கு? ஹிஞ்ச் ரீஜன். இதையும் டைசல்ஃபைடு பாண்ட் ஒன்று சேர்த்திருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திருச்சு. அப்போ இது ரெண்டையும் ஒன்று சேர்த்தணும்ல? இது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கு? டைசல்ஃபைடு பாண்ட் ஒன்று சேர்த்திருச்சு. மனப்பாடம் பண்ணியா? டேய் போடா டேய். என்னடா இப்படி இருக்க? அப்போ என்ன இருக்கும்? இந்த சைடு என் டெர்மினல், இந்த சைடு சி டெர்மினல். ஓகே, இந்த சைடு என் டெர்மினல், இந்த சைடு என்ன இருக்கும்? சி. இந்த சைடு என்ன இருக்கும்? என் டெர்மினல். அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல சி டெர்மினல். இந்த சைடு என் டெர்மினல், ஆப்போசிட்ல சி டெர்மினல். கரெக்டா? எஸ். இது எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுல? ஸோ அதனால இங்க தான் என் டெர்மினல், சி டெர்மினல் இருக்கும். ஓகே, இது என்னது? இது வந்து ஒரு ஆன்டிபாடி ஸ்ட்ரக்சர். என்னது? ஒரு ஆன்டிபாடி ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இந்த ஆன்டிபாடி ஸ்ட்ரக்சர்ல நம்மளோட இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இது என்னது? இதுக்கு பேரு ஆன்டிஜன் பைண்டிங் சைட். இதுக்கு பேர் என்ன? ஆன்டிஜன் பைண்டிங் சைட். ஏன்னா இங்க தான் வந்து ஆன்டிஜன் உட்காரும். இங்க தான் என்ன ஆகும்? ஆன்டிஜன் வந்து உட்காரும். அதனால இதுக்கு பேரு ஆன்டிஜன் பைண்டிங் சைட். அதே மாதிரி இங்கேயும் என்னது? இது என்னது? திஸ் இஸ் ஆன்டிஜன் பைண்டிங் சைட். ஆன்டிஜன் பைண்டிங் சைட். அதனால
இதை இப்படி கூட சொல்லுவாங்க, FAB fragment antigen binding அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஆன்டிஜன் பைண்டிங் சைட். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல ஆன்டிஜன் வந்து பைண்ட் ஆகும், இந்த இடத்துல ஆன்டிஜன் பைண்ட் ஆகும். கிளியர்? சரி, அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? பேலன்ஸ் இருக்கிறது கான்ஸ்டன்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து நெக்ஸ்ட் ஃபுல்லா இருக்கிறது கான்ஸ்டன்ட் ரீஜன். ஏன்னா இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஆனா பேத்தோஜனுக்கு ஏத்த மாதிரி, ஆன்டிஜனுக்கு ஏத்த மாதிரி இது மட்டும் சேஞ்ச் ஆகும். அதனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வேரியபிள் ரீஜன். வேரியபிள் ரீஜன். ஏன்னா இது பேத்தோஜனுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். அதனால இதுக்கு பேர் வேரியபிள் ரீஜன். இது என்னது? கான்ஸ்டன்ட் ரீஜன். ஏன்னா இது என்னதான் ஆனாலும் சேஞ்ச் ஆகாது. இது ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சர் இது சேமா இருக்கும், இது சேஞ்ச் ஆகாது. இது கூட சப்போஸ் IgM அப்படின்னா இதோட எக்ஸ்ட்ரா இன்னொரு பெப்டைட் ஆட் ஆயிரும், அவ்வளவுதான். மற்றபடி இது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், பேத்தோஜனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிஜனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதனால இதுக்கு பேர் வேரியபிள் ரீஜன். இதுக்கு பேர் என்ன? வேரியபிள் ரீஜன். ஆன்டிபாடி இங்க ஆன்டிஜன் இங்க பைண்ட் ஆகுறதுனால ஆன்டிஜன் பைண்டிங் சைட், ஆன்டிஜன் இங்க பைண்ட் ஆகுறதுனால ஆன்டிஜன் பைண்டிங் சைட். நவ் இது ரெண்டு பெப்டைட் பாண்ட், பெப்டைட் செயின் இருக்கு, இங்க ரெண்டு இருக்கு, சரியா? அப்போ இங்க எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4ம் 2 கம்பேர் பண்ணா எதுல வெயிட் அதிகமா இருக்கும்? 4ல வெயிட் அதிகமா இருக்கும். அதனால இந்த செயினுக்கு பேரு ஹெவி செயின். ஹெவி செயின். இந்த செயினுக்கு பேரு லைட் செயின். ஓகே, லைட் செயின் அண்ட் ஹெவி செயின். அதே மாதிரி தான் இங்க இது என்னது? This is heavy chain. This is light chain. Okay, light chain. Clear-ஆ? Clear-ஆ? So, suppose இந்த fragment இருக்கு, அதை எப்படி எழுதுவீங்க? இந்த fragment எப்படி எழுதுவீங்க? Variable light chain. கரெக்டா? Variable light chain. அப்போ இது என்னது? கான்ஸ்டன்ட் செயினா? அப்ப என்ன எப்படி எழுதுவீங்க? இது எப்படி எழுதுவீங்க? கான்ஸ்டன்ட் லைட் செயின். கரெக்டா? கான்ஸ்டன்ட் லைட் செயின். இது என்னது? வேரியபிள் ஹெவி செயின். அப்போ இது எப்படி எழுதலாம்? இது எப்படி எழுதலாம்? வேரியபிள் ஹெவி செயின். இது என்னது? வேரியபிள் வேரியபிள் கிடையாது, கான்ஸ்டன்ட். சாரி, கான்ஸ்டன்ட் ஹெவி செயின். கான்ஸ்டன்ட் ஹெவி செயின். கான்ஸ்டன்ட் ஹெவி செயின். இந்த ஹெவி செயின்ல எவ்வளவு இருக்கு? 1 2 3. அப்போ இது கான்ஸ்டன்ட் ஹெவி செயின் 1, இது கான்ஸ்டன்ட் ஹெவி செயின் 2, இது கான்ஸ்டன்ட் ஹெவி செயின் 3. அதே மாதிரி இது கான்ஸ்டன்ட் ஹெவி செயின் 3, இது கான்ஸ்டன்ட் ஹெவி செயின் 2, இது கான்ஸ்டன்ட் ஹெவி செயின் 1. இது என்னது? கான்ஸ்டன்ட் லைட் செயின். இது என்னது? கான்ஸ்டன்ட் வேரியபிள் லைட் செயின். இது என்னது? வேரியபிள் ஹெவி செயின். இது வேரியபிள் கான்ஸ்டன்ட் செயின். கான்ஸ்டன்ட் ஹெவி செயின். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதுதான் நம்மளோட. ஓகே, இதுக்கு என்ன சொல்வோம்? இது வந்து ஃப்ராக்மெண்ட் ஆன்டிபாடி. கரெக்ட்? ஆன்டிஜன் பைண்டிங் சைட். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஃப்ராக்மெண்ட் கான்ஸ்டன்ட். ஃப்ராக்மெண்ட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்டா இருக்க ஃப்ராக்மெண்ட். இதுக்கு பேர் தான் இம்யூனோகுளோபியூலின். நம்ம கிட்ட எவ்வளோ டைப் ஆஃப் இம்யூனோகுளோபியூலின் இருக்கு? How many types of immunoglobulins we have? எவ்வளோ டைப் ஆஃப் இம்யூனோகுளோபியூலின் இருக்கு? டைப்ஸ். எவ்வளோ டைப் ஆஃப் இம்யூனோகுளோபியூலின் இருக்கு? IG, 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 எவ்வளோ டைப் இருக்கு? IG, IgG, IgA, IgM, IgE, IgD. மொத்தம் 5 டைப்ஸ் இருக்கு. எஸ், 5 டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி. இந்த ஷார்ட்கட்ல எப்படி எழுதலாம்? இந்த கலரா எழுதியிருக்கேன்ல, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. GAMED. கேம் எழுதிட்டு பக்கத்துல டி ஆட் பண்ணிருங்க. கேம்டு.
அப்படின்னா G for IgG, A for IgA, M for IgM, E for IgE, D for IgD. இல்லையா? D for IgD. கிளியரா? எஸ், புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் நம்மளோட கேம்டு. அப்படின்னா ஆன்டிபாடி இவ்வளோ டைப்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. சரியா? ஆன்டிபாடி இவ்வளோ டைப்ஸ் இருக்கு. am I clear? எஸ். கிளியர்? சரி. நிமோனிக்ஸ் மாதிரி தான், பட் இது நிமோனிக்ஸ்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் ஷார்ட்கட் ட்ரிக்னு சொல்லலாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகே, இது சீக்வன்ஸ் மறக்கக்கூடாது. சீக்வன்ஸ் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் எழுதினேன். ஏன்னா சீக்வன்ஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை வரும். நீங்கள் சீக்வன்ஸ் மறக்கலை அப்படின்னா ஒரு நிறைய விஷயங்கள்ல இது ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிறக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆன்டிபாடி நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகும் ஃபீட்டஸ் லைஃப்பில். அது ஃபர்ஸ்ட் ஆன்டிபாடி, அதனால ஃபர்ஸ்ட்டாக நான் எழுதியிருக்கேன் ஐஜிஜி, டிரான்ஸ்பிளாசென்டல். ரெண்டாவது, பிறந்ததுக்கு அப்புறம் செகண்ட் டைம் நம்ம பாடிக்குள்ள ஒரு ஆன்டிபாடி டிரான்ஸ்ஃபர் ஆகும் மதரோட பிளட் மூலியமா. அது ரெண்டாவது செகண்ட் டைம் என்டர் ஆகுது, அதனால அது ஐஜிஏ. சரியா? ஸோ இந்த சீக்வன்ஸ்ல எழுதினீங்கன்னா நிறைய பிரச்சனை எதுவும் வராது. ஓகே, இப்போ 5 விரல் இருக்கு அப்படின்னா சென்ட்ரல்ல இருக்கிற விரல் பெருசா இருக்கும், அதனால சென்ட்ரல்ல இருக்கிற இந்த ஐஜிஎம் லென்த்ல பெருசா இருக்கும், அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிராக்மெண்ட் ஆட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. ஹலோ 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 ஹலோ. ஒன்றும் ஆகலை, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க போயிட்டேன், சாரி. ஆல்ரைட், சரி.
ஸோ இதுதான் நம்மளோட இம்யூனோகுளோபுலின் ஒரு ஆன்டிபாடி. சரியா? சரி, அடுத்து என்னது டைப்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ட்ரக்ஸ் இல்ல, அடுத்தது எய்ட்ஸ். What is next? Next is immunodeficiency disease. Immunodeficiency disease. Immunodeficiency disease. அதில் என்ன வரும்? நம்மளோட HIV AIDS. HIV AIDS. ஓகே, HIV AIDS. இதில் வேக்சினைசேஷன், இம்யூனைசேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, சொல்கிறேன். சரியா? இதுலேயே நான் சொல்கிறேன். ஓகே, நவ் HIV AIDS. HIV AIDS அப்படின்னா காசட்டிவ் ஏஜென்ட் என்ன? காசட்டிவ் ஏஜென்ட் என்ன? காசட்டிவ் ஏஜென்ட் என்னது? காசட்டிவ் ஏஜென்ட் என்னது? ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். ஓகே, எய்ட்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? acquired immunodeficiency disease. Immunodeficiency disease. Yes, correct. It's a viral disease. Viral disease. பட் அது என்னது? இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ். நம்மளோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வரும் இல்லையா? HIV AIDS. நவ் இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிறது இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கும்? வெளியில ஒரு ஓகே, இது என்ன குரூப் ஆஃப் வைரஸ் அப்படிங்கறது எழுதிக்கோங்க. ஓகே, ரெட்ரோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் குரூப்ல வரும். ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு என்னது? இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன இருக்கும்? இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னவா இருக்கணும்? இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இட் வில் பி RNA. ஓகே, ஜெனட்டிக் மெட்டீரியல் RNA இருக்கும். ஓகே, அப்போதான் இது ரெட்ரோ வைரஸ். ஏன்னா ஜென்ரலி டிஎன்ஏலேருந்து RNA ஃபார்ம் ஆகும், RNAலேருந்து புரோட்டீன். ஆனால் இது கொஞ்சம் உல்டா பண்ணும், அதனால இதுக்கு பேர் ரெட்ரோ. RNAலேருந்து DNA ஃபார்ம் பண்ணி, டிஎன்ஏலேருந்து மறுபடியும் RNA ஃபார்ம் பண்ணி மறுபடியும் அது புரோட்டீன் ஃபார்ம் பண்ணும், அதனால இதுக்கு பேர் ரெட்ரோ வைரஸ். சரி, ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதோட மெம்பரேனுக்கு வெளியில, ஓகே, ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா, ஓகே, ஸ்ட்ரக்சர் நான் இங்கே வரைகிறேன். ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா வெளியில ஃபர்ஸ்ட் ஒரு என்வலப் ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு envelope. What is this? This is envelope. இது envelope. envelope form பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இது மேல envelope மேல என்ன பண்ணும்? glycoprotein form ஆகும். இந்த மாதிரி glycoprotein spikes form பண்ணும். glycoprotein spikes form பண்ணும். transmembrane protein, glycoprotein spikes. அதுக்கு மேல இன்னொரு glycoprotein, அதுக்கு மேல என்ன பண்ணும்? இன்னொரு glycoprotein ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் ஆகும். இன்னொரு glycoprotein ஃபார்ம் ஆகி அட்டாச் ஆகும். இது என்னது? glycoprotein ஸ்ட்ரக்சர். இது என்னது? glycoprotein ஸ்ட்ரக்சர். glycoprotein ஸ்ட்ரக்சர். glycoprotein ஸ்ட்ரக்சர். ஆல்ரைட், glycoprotein ஸ்ட்ரக்சர். பார்க்கறதுக்கு கொரோனா மாதிரி இருக்கு, ஆனால் இது HIV. சரியா? இந்த glycoproteinக்கு பேர் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த glycoproteinக்கு பேரு glycoprotein GP120. GP120. ஓகே, GP120. இந்த glycoproteinக்கு பேர் என்ன? GP41. GP120 அண்ட் இதுக்கு பேரு GP41. சரியா? GP120, GP41. இது என்னது? envelope. ஓகே, இந்த envelope ப்ரொடியூஸ் பண்ற ஜீனுக்கு பேர் என்ன? ENV ஜீன். சரி, அடுத்து என்ன இருக்கும்? அடுத்தது உள்ள membrane protein, or like we can say there will be other protein. சரியா? membrane proteins will be present. அதுக்கப்புறம் உள்ள capsid will be present. icosahedral capsid present ஆயிருக்கும். icosahedral capsid present ஆயிருக்கும். இது என்னது? This is icosahedral capsid. icosahedral capsid. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கும்? உள்ள
RNA present ஆயிருக்கும். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA, சிங்கிள் ஸ்டாண்டர்ட், 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA present ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? மூணு என்சைம் இருக்கும். 3 என்சைம். ஃபர்ஸ்ட் 2 ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இருக்கும். 2 ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இருக்கும். அது போக இதுல வேற என்னென்ன இருக்கும்? அது போக இதுல இன்டிகிரேஸ் இருக்கும். இன்டிகிரேஸ் அண்ட் புரோட்டியேஸ். ஓகே, வேற என்னென்ன இருக்கும்? we will have integrase and protease. 3 என்சைம் இருக்கும். ஸோ என்சைம் என்னென்ன இருக்கும்? RIP. RIP அப்படிங்கிறது என்சைம்ஸ். ஓகே, என்சைம்ஸ். RIP அப்படிங்கிறது என்னது? 3 டைப் ஆஃப் என்சைம்ஸ். RIP னா 3 டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ். என்னென்ன? R stands for reverse transcriptase. Reverse transcriptase. Reverse transcriptase. I அப்படினா integrase. ஓகே, P அப்படினா protease. ஸோ இந்த மாதிரி 3 என்சைம் இருக்கும். சரியா? 3 என்சைம் இருக்கும். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், இன்டிகிரேஸ் அண்ட் புரோட்டியேஸ். சரி, ஓகே. இது எப்படி பாடிக்குள்ள என்டர் ஆகும்? இது என்ன செல் அட்டாக் பண்ணும்? HIV வைரஸ் அப்படிங்கிறது T ஹெல்பர் செல்லை அட்டாக் பண்ணும். ஃபர்ஸ்ட் T ஹெல்பர் செல், அதுக்கப்புறம் மேக்ரோஃபேஜ் அட்டாக் பண்ணும். பட் T ஹெல்பர் செல் அட்டாக் பண்ணும். T ஹெல்பர் செல் அட்டாக் பண்ணோன்னே என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட இங்க என்ன இருக்கு? T ஹெல்பர் செல் இருக்கு. சரியா? T ஹெல்பர் செல் இருக்கு. இந்த T ஹெல்பர் செல்ல இந்த வைரஸ் வந்துருச்சு இங்க. ஓகே, என்ன ஆயிருச்சு? இந்த வைரஸ். ஸோ இந்த வைரஸ் இங்க இருக்கு. ஓகே, இந்த வைரஸ் இங்க இருக்கு. இந்த வைரஸ் இங்க இருக்கு. சரியா? சரி. நவ் இந்த வைரஸ் உள்ள என்ன ஆகும்? வந்தோடனே இந்த T லிம்போசைட்ஸ்ல, சாரி T ஹெல்பர் செல்ல ஒரு ரிசெப்டர் இருக்கும். அந்த ரிசெப்டருக்கு பேரு CCR5 ரிசெப்டர். அந்த ரிசெப்டர் கூட பைண்ட் ஆகும். ஸோ இது வேண்டாம், ரிசெப்டர் பேர் உங்களுக்கு தேவையில்லை, விட்டுறலாம். இந்த ரிசெப்டர் கூட பைண்ட் ஆகும். ரிசெப்டர் கூட பைண்ட் ஆகணும்னா இது க்ளோஸ் ஆயிடும். இது கிட்ட வந்துடும். அண்ட் இந்த என்ன ஆகும்? நெக்ஸ்ட் நம்மளோட வைரஸ் இங்க அட்டாச் ஆகி இந்த இடத்துல இது ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல ஓப்பன் ஆனோன்னு என்ன ஆகும்? ஓப்பன் ஆன இதுல இருக்கிற இந்த கேப்சிட் அப்படியே உள்ள வந்துடும். ஓகே, கேப்சிட் என்ன வந்துடும்? உள்ள வந்துடும். ஸோ இங்க வந்திருக்கிற கேப்சிட் இதுல RNA, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் 2 RNA இருக்கு. இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் 2 RNA என்ன பண்ணும்? நம்மளோட ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் இருக்குல்ல, என்ன என்சைம்? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்சைம், ஓகே, நான் என்சைம் நம்பர் 1 எழுதுறேன். ஸோ இந்த என்சைம் நம்பர் 1 என்ன பண்ணும்? இதை ரெண்டுமே டபுள் ஸ்டாண்டர்டா மாத்திரும். ஓகே, என்ன பண்ணிரும்? இதை டபுள் ஸ்டாண்டர்டா மாத்திரும். இதையும் மாத்திரும் அண்ட் இதையும் மாத்திரும். டபுள் ஸ்டாண்டர்டா மாத்திட்டு ஒரிஜினல் இந்த மேல இருக்கிற இந்த ஸ்ட்ராண்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிரும். ரிமூவ் பண்ணிட்டு இது என்னவா கன்வெர்ட் பண்ணிரும்? இது ப்ரோ வைரல் டிஎன்ஏவா கன்வெர்ட் பண்ணிரும். என்ன கன்வெர்ட் பண்ணிரும்? ப்ரோ வைரல் டிஎன்ஏவா கன்வெர்ட் பண்ணிரும். சரியா? ஸோ RNA ல இருந்து DNA ஃபார்ம் ஆகும். வாட் இஸ் திஸ் கால்ட்? திஸ் இஸ் கால்ட் ப்ரோ வைரல் DNA. இது ஃபார்ம் ஆயிரும். ப்ரோ வைரல் DNA ஃபார்ம் ஆயிரும். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த ப்ரோ வைரல் DNA, ஓகே, என்ன ஆகும்? இந்த ப்ரோ வைரல் DNA என்ன ஆகும்? நெக்ஸ்ட் ஹோஸ்ட் DNA கூட அட்டாச் ஆகும். லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட ஹோஸ்ட் DNA. சரி, இதுதான் நம்மளோட ஹோஸ்ட் DNA. ஓகே, நம்மளோட DNA அப்படின்னா இந்த ப்ரோ வைரல் DNA என்ன ஆகும்? இந்த இடத்துல நம்ம நம்பர் 2, என்சைம் நம்பர் 2 என்னது? இன்டிகிரேஸ். ஸோ இங்க என்சைம் நம்பர் 2 என்ன பண்ணும்? இங்க இதை கட் பண்ணி இதுல ப்ரோ வைரல் டிஎன்ஏவை அட்டாச் பண்ணிரும். சரியா? கட் பண்ணி அட்டாச் பண்ணிரும். ஸோ இது இன்டிகிரேஸ். இப்போ இந்த டிஎன்ஏ என்ன ஆயிருச்சு? இந்த ப்ரோ வைரல் டிஎன்ஏ இப்போ என்ன ஆயிருச்சு? இது நம்மளோட வைரல் டிஎன்ஏவா கன்வெர்ட் ஆயிருச்சு. இப்போ இது என்னது? இதுதான் நம்மளோட வைரல் டிஎன்ஏ. ஓகே, வைரல் டிஎன்ஏ. இந்த வைரல் டிஎன்ஏ அடுத்து என்ன ஆகும்? இந்த வைரல் டிஎன்ஏ mRNA ப்ரொடியூஸ் பண்ணும்.
அதுக்கப்புறம் mRNA ல இருந்து நிறைய புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகும். நிறைய என்ன ஆகும்? புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிரும்? புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த என்சைம், என்ன என்சைம்? நம்ம கிட்ட இருக்கிற நெக்ஸ்ட் என்சைம், நம்ம கிட்ட இருக்கிற அடுத்த என்சைம், that is enzyme number 3. enzyme number 3 அது இங்க இந்த புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு புது வைரஸ் கிரியேட் பண்ணும். புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி என்ன பண்ணும்? ஒரு புது வைரஸை கிரியேட் பண்ணும். புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி என்ன பண்ணும்? ஒரு புது வைரஸை கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? அதோட மெம்பரேன்ல இந்த கிளைகோ புரோட்டீனை கொண்டு வந்து அட்டாச் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மீதி இந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆகி வெளியில வந்துடும். அதுல எல்லாமே இருக்கும். RNA, என்சைம் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். கரெக்டா? சோ வாட் இஸ் திஸ்? ஒரு வைரஸ் என்டர் ஆயிருக்கு அண்ட் புது வைரஸ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இது என்ன பண்ணும்? இந்த வைரஸ் அடுத்த நெக்ஸ்ட் ஒரு டி ஹெல்பர் செல் அட்டாக் பண்ணும். இத மாதிரி அட்டாக் பண்ணி என்ன பண்ணும்? அட்டாக் பண்ணி நம்மளோட டி ஹெல்பர் செல்ல சாவடிச்சிரும். அண்ட் டி ஹெல்பர் செல் என்ன பண்ணிட்டு இருக்கு? டி ஹெல்பர் செல் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த டி ஹெல்பர் செல் இட் இஸ் ஆக்டிங் as a HIV ஃபேக்டரி. என்னது? HIV factory of the body. HIV factory of the body. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த இடத்துல? what is the function, what is this called? இதுக்கு பேரு HIV factory of the body. okay, HIV factory of the body. now இந்த HIV factory of the body என்ன பண்ணிட்டு இருக்கு? HIV produce பண்ணிட்டு இருக்கு. கிளியரா? புரிஞ்சுதா? இதுதான் நம்மளோட structure and life cycle of HIV. okay, structure and life cycle of HIV. அடுத்தது என்னது? what is next? next will be your diagnosis. அடுத்து என்னது? diagnosis. அடுத்து என்னது? diagnosis. diagnosis எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க? first one ELISA, second one western blot. this is the method. ELISA அப்படின்னா என்னது? enzyme linked immunosorbent assay. இது என்ன பிரின்சிபல்ல வேலை செய்யுது? antigen antibody interaction. இது பயோடெக்னாலஜில டீடைலா நம்ம படிக்கலாம். அடுத்தது வெஸ்டர்ன் பிளாட், blotting technique. இது மூலமா நம்ம என்ன பண்ணுவோம்? கிளைகோபுரோட்டீனை செப்பரேட் பண்ணி எந்த கிளைகோபுரோட்டீன்ல அட்டாக் ஆயிருக்கு, எந்த கிளைகோபுரோட்டீன் பாடிக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். so that is western blot. ஓகே, சரி. அடுத்து என்னது? symptom அப்படின்னா என்ன சொல்லுவோம்? symptoms அப்படின்னா it shows group of symptoms. அதனால அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? syndrome, acquired immunodeficiency syndrome. all right, biology, zoology public exam question. சரி, very nice. okay, now fine. அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் diagnosis, treatment. okay, prevention, treatmentலாம் கிடையாது. okay, treatment இருக்கு. treatment வேணா நான் இங்க எழுதிடுறேன். what is treatment? என்ன? anti retroviral drugs. இதை தான் என்ன பண்ணுவாங்க? ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதை என்ன பண்ண முடியாது? ப்ரிவென்ட் பண்ணணும். இதை வந்து 100% கியூர் பண்ண முடியாது. ஓகே, 100% கியூர் இஸ் நாட் பாசிபிள். வேக்சின் இஸ் நாட் yet discovered. வேக்சின் என்ன? வாட் இஸ் வேக்சின்? வேக்சின் என்ன? வேக்சின் அப்படின்னா என்னது? attenuated or inactive or half killed pathogen.
half killed pathogen. இப்போ ஒரு pathogen எடுத்து அதை சாவடிச்சு இல்லைன்னா அதோட வெறும் அந்த ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டி அதை ரிமூவ் பண்ணி அதை இன்ஆக்டிவேட் பண்ணி நம்ம பாடிக்குள்ள அனுப்புவாங்க. எதுக்கு அனுப்புவாங்க? ஏன்னா வேக்சின் என்ன பண்ணும்? வேக்சின் ப்ரொடியூசஸ் primary immune response. Primary immune response produce பண்ணும். இந்த primary immune response produce பண்றனால இது என்ன பண்ணும்? இந்த pathogenோட information pathogen information என்னாகும்? memory stores in the memory cell, stored in the memory cell. அதனால original pathogen வந்து அட்டாக் பண்ணா அது primary immune response அப்போ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைரக்டா செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிரும். அதனால நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டமை ட்ரெயின் பண்றதுக்காக கொடுக்கிற ஒரு காம்பனன்ட் அதுதான் நம்மளோட வேக்சின். ஓகே, ஆல்ரைட், கிளியர். நீட் எக்ஸாம் நம்ம கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலாக வேக்சின் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அடுத்தது என்னது? வேக்சினுக்கு அப்புறம் என்னது? இம்யூனைசேஷன். அடுத்து இம்யூனிட்டி. ஸோ அதுதான் வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். சரி, இதுக்கு வேக்சின் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதோட ஆன்டிஜெனிக் பார்ட், தட் இஸ் பைண்டிங் ஆகிற இந்த போர்ஷன் எது பைண்ட் ஆகுது? 120. இது அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதனால நம்மளால இதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இது வந்து RNA என்ன பண்ணிட்டு இருக்கு? அடிக்கடி அதோட ஆன்டிஜெனிக் அந்த பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. அதனால நம்ம அது ஃபேஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி. ஓகே, என்னோட மூஞ்சி போலீஸுக்கு போயிருச்சு. நான் ஒரு கொலை பண்ணியிருக்கேன், 25 கொலை பண்ணியிருக்கேன். சரியா? கொலை பண்ணி நான் வெளியே போய் சுத்திட்டு இருக்கேன். என் மூஞ்சி சிசிடிவி கேமரால கொலை பண்ணும்போது வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வேற மூஞ்சியை எடுத்துக்குவேன். கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நெக்ஸ்ட் கொலை பண்ணிடுவேன். அப்போ என்ன ஆகும்? நெக்ஸ்ட் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மூஞ்சி வந்து கேப்சர் ஆயிரும். இன்னொரு பிளாஸ்டிக் சர்ஜரி என்ன ஆகும்? கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த கொலை பண்ணிடுவேன். கொலை பண்ணிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் கொலை இதுதான் நம்ம HIV. கொலை பண்ணி என்ன பண்ணுது? பிளாஸ்டிக் சர்ஜரி போட்டுக்குது மூஞ்சியில. அதனால அது என்ன மூஞ்சி நம்ம கண்டுபிடிக்க முடியறது இல்ல. சரியா? That is why vaccine is not possible. Prevention என்னது? Avoid having sexual intercourse with multiple partner. Avoid பண்ணணும். சரியா? மல்டிபிள் பார்ட்னர் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்றது நம்ம என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும். சரியா? ஓகே, வேற என்னது? வாட் இஸ் நெக்ஸ்ட்? வேற பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் இல்லாம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். அது நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் யூஸ் ப்ரொடெக்ஷன். ஆல்வேஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது, செக்ஸ் பண்ணும்போது காண்டம் யூஸ் பண்ணுங்க. காண்டம் யூஸ் பண்ணி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிரெக்னன்சி தடுத்துடலாம், STDs எதுவும் வராது. ஸோ காண்டம் இஸ் அ சேஃப் மெத்தட். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் ப்ரிவென்ஷன். ஓகே, அடுத்து என்னது? நெக்ஸ்ட் வில் பி யோர் drugs, smoking and alcohol abuse. Drug smoking and alcohol abuse. சரியா? drug smoking and alcohol abuse. Okay, commonly used abused drugs என்னென்ன நம்ம கிட்ட இருக்கு? commonly abused drugs நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? opioids, cannabinoids and coca alkaloids. Opioids, cannabinoids and coca alkaloids. There are 3 type of drugs. opioid என்ன ஆகும்? opioid சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கிற ஒபியாய்டு ரிசெப்டர்ல போய் பைண்ட் ஆயிரும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கிற ஒபியாய்டு ரிசெப்டர்ல போய் பைண்ட் ஆகி அங்க என்ன பண்ணும்? அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்ல இருக்கிற ரிசெப்டர்ல பைண்ட் ஆகி நம்ம பாடியில் நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? அதோட எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒபியாய்டுல என்னென்ன இருக்கு? மார்ஃபின், ஹெரோயின் அண்ட் பிரவுன் சுகர். தீஸ் ஆர் த 3 டைப் ஆஃப் என்னது? ஒபியாய்டு. இதுல ஹெரோயின் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஹெரோயின் இஸ் அ அசெட்டிலேட்டட். ஓகே, நம்ம அதை எழுத வேண்டாம் இப்போதைக்கு. ஹெரோயின் ஓகே, ஹெரோயின். மார்ஃபின் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம், மார்ஃபின் எங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது? லாட்டெக்ஸ் ஆஃப் பாப்பி பிளான்ட். பாப்பி பிளான்ட்டோட அந்த பார்க் லாட்டெக்ஸ். ஓகே, சியர் லாட்டெக்ஸ் அப்படிங்கிறது அதோட பால். Papaver somniferum அதான் பிளான்ட்டோட நேம். சரி, அது பிளான்ட்டோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் தேவையில்லை. ஸ்ட்ரக்சர் நீட் எக்ஸாமுக்கு தேவையில்லை, போர்டு எக்ஸாமுக்கும் தேவையில்லை. இது கேட்க மாட்டாங்க, ஸ்ட்ரக்சர்லாம் வரைய சொல்ல மாட்டாங்க. சரியா? இட் இஸ் செடேட்டிவ். எஸ், செடேட்டிவ்
painkiller and useful for surgery. ஆனா இது மெடிசினல் யூஸ் தான். இது மெடிசினல் யூஸ். செடேட்டிவ் அப்படின்னா என்னது? செடேட்டிவ் அப்படின்னா நம்மளுக்கு செடேஷன் கொடுக்கும், ஒரு மாதிரி மயக்கத்தை கொடுக்கறதுக்கு. பெயின் கில்லர் வலி போக்கும். மார்ஃபின் இஸ் அ வெரி குட் பெயின் கில்லர். சர்ஜரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சரியா? ஆனா அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம அபியூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஓவர் டாக்டர் பிரெஸ்கிரிப்ஷன். அபியூஸ்னா என்ன? டாக்டர் பிரெஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அதுக்கு பேர் தான் என்னது? அபியூஸ். சரி, ஹீரோயின் என்னது? ஹீரோயின் அப்படிங்கிறது டைஅசிட்டில் மார்ஃபின். இது என்னது? என்ன பண்ணுவாங்க? அசட்டிலேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. மார்ஃபின் எடுத்து அதை அசட்டிலேஷன் பண்ணா ஓகே, அதுக்கு பேர் தான் ஹீரோயின். அது என்னது? ஒயிட் ஓடர்லெஸ் பிட்டர் கிறிஸ்டலைன் காம்பவுண்ட். அப்படியே ஒயிட் கலர்ல பவுடர் மாதிரி இருக்கும், தெரியுதா? எஸ். ஓடர்லெஸ் அப்படின்னா அதுல எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. பிட்டர்னா நம்ம வாயில டேஸ்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிட்டர் டேஸ்ட், கசப்பா இருக்கும். ஓகே, எங்கிருந்து ஃபார்ம் கொண்டு வரது நம்ம ஹீரோயின்? எங்கிருந்து நம்ம எடுக்கிறோம்? அசட்டிலேஷன் ஆஃப் மார்ஃபின். மார்ஃபின்ல இருந்து கிரியேட் பண்றோம். இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்னால்டிங் ஆர் இன்ஜெக்ஷன். ஸ்னால்டிங்னா ஏதோ மூக்குல பிடிச்சி இழுக்கிறது, அதுக்கு பேர் தான் ஸ்னால்டிங். இன்ஜெக்ஷன்னா குத்துறது. ஓகே, இட் இஸ் அ டிப்ரெசன்ட் அண்ட் ஸ்லோஸ் டவுன் பாடி ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும்? நம்ம பாடி ஃபங்க்ஷனை ஸ்லோ பண்ணிட்டு தனி ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஆனா அது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் இல்லீகல் பிளஸ் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் த ஹியூமன் பாடி. ஓகே, பிகாஸ் இட் இஸ் அன் அடிக்டிவ் ட்ரக். இதுக்கு என்னது? இது அடிக்ஷன் காஸ் பண்ணும். அண்ட் அடிக்ஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் வித். சரியா? புரிஞ்சுதா? அடுத்தது கனபினாய்ட்ஸ். ரெண்டாவது கனபினாய்ட்ஸ் என்னது? தே இன்டராக்ட் வித் த ரிசெப்டர் ஆஃப் த பிரெயினோட ரிசெப்டர் கூட இன்டராக்ட் பண்ணும். அண்ட் இன்டராக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும்? நம்மளுக்கு ஒரு விதமான மயக்கத்தை, ஒரு விதமான ஹலுசினேஷன் கொண்டு வரும். இன்ஹலேஷன் பண்ணலாம், இழுக்கலாம். சரியா? எப்படி? சிகரெட்டுக்குள்ள போட்டு இழுக்கலாம். ஆர் இன்ஜெக்ஷன், டைரக்டா சாப்பிடலாம். சரியா? கனபினாய்ட்ஸ். நேச்சுரல் கனாபினாய்டு இருக்கு. நேச்சுரல் கனாபினாய்டு அப்படின்னா அதோட இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே, இன்ஃப்ளோரசன்ஸ் ஆர் அதோட லீஃப்ல இருந்து கூட என்னது? இது காஞ்சா. கரெக்டா? காஞ்சா லீஃபை கூட க்ரஷ் பண்ணி அதை நம்ம சாப்பிடலாம், போக போட்டு இழுக்கலாம். ஆர் அதை நம்ம டைரக்டா சாப்பிடலாம். ஓகே, ஃப்ளவர் டாப், லீஃப் அண்ட் ரெசின்ஸ் ஆர் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் மரிஜுவானா, ஹஷீஷ், சரஸ் அண்ட் காஞ்சா. அடுத்தது நேச்சுரல் cannabinoids are obtained from the okay fine. அதுக்கப்புறம் என்னது? cannabinoids are abused by some sports person. ஏன்னா இது என்ன பண்ணு? இதுக்கு பேரு ஸ்டிமுலண்ட். இது என்ன பண்ணும்? நம்மளோட ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே, என்ன பண்ணும்? நம்மளோட ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணும், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், நம்மள தூங்காம பார்த்துக்கும். தூங்காம கூட இது நம்ம தூக்கம் வராது. ஒரு சிலது யூஸ் பண்ணா நல்லா தூக்கம் வரும், ஒரு சிலது யூஸ் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? நம்மளுக்கு ஹலூசினேஷன் கொடுக்கும். நம்ம பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று சிரிக்க ஆரம்பிச்சா சிரிச்சுக்கிட்டே இருப்போம், சாப்பிட ஆரம்பிச்சா சாப்பிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு விதமான என்னது? ஒரு விதமான டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரியா? சரி, அடுத்தது கோகா ஆல்கலாய்டு ஆர் கொக்கெயின், தட் இஸ் கோக் ஆர் கிராக். இது எங்கிருந்து? வெரி இம்பார்ட்டன்ட். எரித்ரோசைலம் கோகாலேருந்து எடுக்கிறாங்க. ஓகே, கோகா பிளான்ட். இது என்ன பண்ணும்? நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமைன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்மள சந்தோஷம், ஒரு விதமான ஹாப்பினஸ் கொடுக்கும். யூஃபோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. யூஃபோரியா கிரியேட் பண்ணும், பட் டெம்பரரி சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ஆனால் அது பர்மனெண்ட் கிடையாது. ஸோ அடிக்ஷன். அதனால தான் இது சீக்கிரம் அடிக்ட் ஆயிடுறாங்க கொக்கைனுக்கு. ஓகே, ஜென்ரலி இது என்ன பண்ணுவாங்க? ஸ்னாட்டட் அப்படி பண்ணா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும், தெரியும். ஓகே, இப்படிதான் தெரியும். ஓகே, இட்ஸ் லைக் சிஎன்எஸ்ல போய் அட்டாக் பண்ணி யூஃபோரியா அண்ட் இன்க்ரீஸ்ட் எனர்ஜி. அதுக்கப்புறம் எக்ஸசிவ் டோசேஜ் காசஸ் ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷன்னா யாருமே இருக்க மாட்டாங்க இங்க, ஆனா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு யாரும் உட்காந்துருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், பயமா இருக்கும். அந்த மாதிரி ஹாலுசினேஷன் கொண்டு வரும். ஓகே, எது நம்மளுக்கு உள்ள பயம் கொடுக்கணுமோ அந்த பயத்தை வெளியே கொண்டு வந்து நம்மளுக்கு பயப்படுத்த ட்ரை பண்ணும். அந்த மாதிரி இருக்கு ஹாலுசினேஷன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அட்ரோபா பெலாடோனா அண்ட் டட்டூரா ஆர் ஆல்சோ ஹாலுசினோஜெனிக் பிளான்ட்ஸ். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றாங்க? ஹாலுசினோஜெனிக் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. Drugs like barbiturates, amphetamines, benzodiazepines are used as medicines to treat illness or like depression and insomnia. தூக்கம் வராம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு இது கொடுக்குறாங்க. ஆனா அது நம்ம என்ன பண்றோம்? ஸ்லீப்பிங் பில்ஸ்ல இருக்குல்ல, அதுதான் நம்ம ஓவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சரியா? எக்ஸசிவ் யூசேஜ் பண்றோம், அதனால பழக்கம் வந்துடுது. இப்போ சாரிடான் இருக்கு, தயவு செய்து எடுத்துடாதீங்க. சாரிடான் இஸ் அடிக்டிவ் ட்ரக். ஓகே, அது வந்து நம்மளுக்கு அது பழக்கம் கொடுத்து ஆரம்பிச்சிடும். பெயின் கில்லர் எது எடுத்தாலும் அது நம்மளுக்கு பெயின் கில்லர் மோஸ்ட்லி தே ஆர் அடிக்டிவ் ட்ரக்ஸ், பெயின் கில்லர்ஸ். இப்போ டைக்ளோஃபினாக் இருக்கு, அதுவே நம்மளுக்கு என்னது? அடிக்டிவ். நிமுசலைடு இருக்கு, அது அடிக்டிவ் ட்ரக்ஸ் அதெல்லாமே.
பார்த்து தான் எடுத்துக்கணும். வித்தவுட் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எடுக்கக்கூடாது. ஓகே, சரி. அடுத்தது என்னது? ஸ்மோக்கிங். Tobacco has been used by human beings for over 400 years. It is smoked, chewed or used as snuff. It contains many chemical substances like nicotine, which stimulates adrenal gland. Nicotine இருக்கு அதுல. Okay, which is an alkaloid, which is an alkaloid. Adrenal gland ல இருந்து adrenaline and noradrenaline release பண்ணுது. அதனால adrenaline increase பண்றதுனால என்ன ஆகுது? BP increase ஆகுது, heart rate அதிகமாகுது. அதனால ஸ்மோக்கிங் பண்ணா நம்மளுக்கு ஐடியா வருதுன்னு யோசிக்கிறோம். ஏன்னா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்றதுனால நம்மளுக்கு பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருது. பட் ஸ்மோக்கிங் பண்றதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. கேன்சர்ஸ் ஆஃப் லங், யூரினரி பிளாடர், த்ரோட், எம்ஃபைசீமா, bronchitis, coronary heart disease, gastric ulcer இது எல்லாமே காஸ் ஆகுது. Tobacco chewing causes oral cancer. தோ வாயில முகேஷ் நீங்க ஏதோ வார்னிங் போட்டிருப்பாங்க, பட் இருந்தாலும் நம்ம சாப்பிட்றோம். ஓகே, நம்ம இல்லை, which means சாப்பிட்றாங்க மக்கள். Smoking increases CO content in the blood and causes O2 deficiency in the body. ஓகே, O2 deficiency அப்படின்னா ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி காஸ் பண்ணுது. அதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. சரியா? நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால நம்ம ஆல்கஹால் யூஸ் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஓகே, சரி. ஆல்ரைட், சரி. அடுத்து என்னது? ஆல்கஹால். ஆல்கஹாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்கஹால்ல என்ன இருக்கு? ஆல்கஹால்ல நம்மளுக்கு நம்மளோட சென்சரி ரிசெப்டரை போய் பைண்ட் பண்ணி அதையும் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வருது. சரி, அதுக்கப்புறம் என்னது? நம்மளோட டிபெண்டன்ஸ் அப்படின்னு என்ன? நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, டிபெண்டன்ஸ் அண்ட் அடிக்ஷன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து திருப்பி அதை நம்ம எடுக்கிறதுக்கு தோணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அடிக்ஷன். ஆனா டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்னது? டிபெண்டன்ஸ் அப்படின்னா நம்ம அதை எடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு அது சரியாகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தலைவலி வருது அப்படின்னா நம்ம சாரிடன் சாப்பிடலாம், சரியாகாது. சாரிடன் மேல டிபெண்ட் ஆயிருக்கும், அது பேர் டிபெண்டன்சி, ட்ரக் டிபெண்டன்சி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து நம்ம ட்ரக் எடுக்கலைன்னா பால்பிட்டேஷன் வர ஆரம்பிச்சிடும், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால டிபெண்டன்சி நம்மளுக்கு ஆயிடுச்சு, அடிக்ஷன் வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம எப்படி தடுக்கலாம்? பிகாஸ் இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம இந்த டீனேஜர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த புக்கில் கொடுத்துருக்கு, உங்கள் சாப்டரில் கொடுத்துருக்கு. இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கவுன்சிலிங் போகலாம், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு போகலாம், கவுன்சிலிங் போகலாம். சரியா? அதுக்கப்புறம் வேற என்னது? பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. இது மோஸ்ட்லி இந்த ட்ரக்ஸ் ஏன் எடுக்கிறாங்க? ட்ரக்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங். ஃபர்ஸ்ட் ஓகே, குடிக்கிறான், தம் அடிக்கிறான் அப்படின்னா கெத்தா இருக்கான், பொண்ணுங்க அட்ராக்ட் ஆகிறாங்க. ஓகே, அப்போ தம் அடிச்சா பொண்ணுங்க அட்ராக்ட் ஆகிறாங்க, நம்மளும் இது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சிருந்தான். அதுக்கப்புறம் பழக்கம் ஆயிடுது, விட முடியறது இல்லை இல்லையா? அதுக்கப்புறம் டென்ஷனாக இருக்கா, தம் அடிக்கலாம். கோவம் வருதா, தம் அடிக்கலாம். சரியா? ஃபெயில் ஆயிட்டோமா, தம் அடிக்கலாம். சரக்கு அடிச்சா லவ் ஃபெயிலியரா, சரக்கு அடிக்கலாம். லவ் ஃபெயிலியர் என்னது? சரக்கு அடிக்கலாம். பாஸ் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலையா, சரக்கு அடிக்கலாம். எங்காச்சும் காம்படிஷனில் தோத்துட்டோமா, சரக்கு அடிச்சிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டைலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, கடைசியில் அது அடிக்ஷனாக முடியுது. அடிக்ஷன் லிவர் டேமேஜாக முடியுது, லிவர் டேமேஜ் சாகிற நிலைமைக்கு போயிடுது. அதுதான் நம்ம வந்து தடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் கூட நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் கூட என்ன பண்ணக்கூடாது? நம்ம இருக்கக்கூடாது. இருந்தோம்னா பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அண்ட் சாப்டர், ஐ கெஸ் சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ வி ஆர் நவ் கோயிங் டு ஸ்டார்ட், summarize what we have studied so far. என்னென்ன படிச்சிருக்கோம்? infectious diseases, non-infectious diseases, immunologyல ஃபுல்லா நம்ம படிச்சோம் இல்லையா? immunology. Then antibodies, then HIV AIDS படிச்சோம் இல்லையா? HIV AIDS. அதுக்கப்புறம் drugs and alcohol abuse. கேன்சர் நம்ம படிக்கவே இல்லையே. சரி, கேன்சர்னா என்ன? ஓகே,
கேன்சர் நம்ம பார்த்துக்கலாம். கேன்சர் மிஸ் பண்ணிட்டோம். கேன்சர் மிஸ் பண்ணிட்டோம். கேன்சர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்மரிக்கு போகலாம். சரியா? கேன்சர் மிஸ் பண்ணிட்டோம். கேன்சர்னா என்ன? கேன்சர் இஸ் அ கேன்சர் இஸ் காஸ்ட் டியூ டு கார்சினோஜென்ஸ். சரியா? கார்சினோஜென்ஸ். கேன்சர் காஸ் பண்ற அந்த ஜீனுக்கு பேர் என்ன? ஜீனுக்கு பேரு ஆன்கோஜீன்ஸ். ஜெனரலி இந்த ஆன்கோஜீன்ஸ் என்ன ஆயிரும்? மியூட்டேஷன் ஆயிரும். ஆன்கோஜீன்ஸ் மியூட்டேஷன் ஆகிறனால அது கேன்சரஸ் செல்லா மாறிடுது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஒரு நார்மல் கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படிங்கிற கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிரும்? லூஸ் பண்ணிரும் ஒரு செல். இந்த ப்ராப்பர்ட்டியை அந்த செல் என்ன பண்ணிரும்? லூஸ் பண்ணிரும். ஸோ கான்டாக்ட் இன்ஹிபிஷன் லூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு செல் ரிப்பேர் ஆகுது. இந்த இடத்துல ஒரு செல் பிரேக் ஆகுதுன்னா, இந்த செல் பக்கத்துல கான்டாக்ட்ல வரும்போது அது growth என்ன ஆயிடணும்? ஸ்டாப் ஆயிடணும். ஆனா அந்த இடத்துல அந்த growth என்ன ஆகுது? ஸ்டாப் ஆகிறது இல்ல. ஸோ growth ஸ்டாப் அந்த growth வந்து ஸ்டாப் ஆகாதனால அந்த இடத்துல ஒரு டியூமர் ஃபார்ம் ஆயிருது. ஸோ இதுக்கு பேர் என்ன? டியூமர். இப்போ டியூமர் அப்படின்னு சொன்னா அன்கண்ட்ரோல்டு. ஓகே, கேன்சர்னா அன்கண்ட்ரோல்டு. கேன்சர்னா அன்கண்ட்ரோல்டு growth கிடையாது. டியூமர்னா தான். டியூமர்னா என்னது? டியூமர்னா அன்கண்ட்ரோல்டு growth of cells. Uncontrolled growth of cells. Cancer are of two types. Tumor are of two types. Sorry. Tumor are of two types. One என்னது? benign tumor. இன்னொன்னு malignant tumor. Benign tumor and malignant tumor. Benign tumor அப்படின்னா என்ன? benign tumor அப்படின்னா localized tumor. அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கையில இருக்குன்னா கையிலேயே தான் இருக்கும். ஓகே, அதுக்கு பேரு benign tumor. வேற எங்கேயும் சேஞ்ச் ஆகாது. அப்படின்னா இது என்னது? நான் கேன்சரஸ் டியூமர். பட் அதுவே நம்ம malignant tumor அப்படின்னா இது என்ன ரீச் பண்ணிரும்? இதுக்கு மெட்டாஸ்டேசிஸ் ஃபார்ம் பண்ணிரும். ஓகே, malignancy. இதுகிட்ட என்ன இருக்கும்? malignancy அப்படின்னா மூவ்மெண்ட். இது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? இந்த டியூமர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஆஞ்சியோஜெனசிஸ் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பிளட் வெசல்ஸ். ஸோ ஒரு டியூமர் இருக்கு அப்படின்னா அங்க பிளட் வெசல்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அங்க நியூட்ரிஷன்ஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டினியூஸ் growth. அதனால அதுக்கப்புறம் என்ன ஆகும்? penetration into blood vessels, into blood, and then metastasis. என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி அங்க பக்கத்துல இருக்க டிஷ்யூஸை டேமேஜ் பண்ற அந்த ப்ராசஸ் பேர் தான் மெட்டாஸ்டேசிஸ். சரியா? ஸோ ஒரு கேன்சர் வந்து மெட்டாஸ்டேசிஸ் அட்டைன் பண்ணிருச்சு, அதுக்கு மேலிக்னன்சி கிடைச்சிருச்சு, மூவ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது என்னவா மாறிடும்? அந்த டியூமர் கேன்சரஸ் டியூமரா மாறிடும். சரியா? அந்த டியூமர் என்னவா மாறிடும்? கேன்சரஸ் டியூமரா மாறிடும். கிளியர்? சரி, அப்போ இந்த கேன்சர் என்னென்ன காசஸ் நம்ம கிட்ட இருக்கு? காசஸ் ஆஃப் கேன்சர் என்ன? நம்பர் 1 பிசிக்கல் காசஸ். செகண்ட் என்னது? செகண்ட் கெமிக்கல் காசஸ். தேர்ட் என்னது? பயாலஜிக்கல் காசஸ். பிசிக்கல் காஸ் என்னது? பிசிக்கல் காஸ் என்னது? தட் இஸ் எக்ஸ்ரேஸ், radiations, trauma or injury. இதுதான் physical cause. சரியா? chemical cause என்னது? chemical carcinogens. என்னென்ன இருக்கு? லைக் டைஸ், பெயிண்ட்ஸ், எக்ஸெட்ரா.
மெடிசின், ஃபார்மா, ட்ரக்ஸ் எக்ஸெட்ரா. பயாலஜிக்கல் காஸ் என்னது? வைரஸ். அதனால இதுக்கு பேரு வைரல் கேன்சர். இந்த வைரல் கேன்சர் ரொம்ப ரொம்ப ரேர், எல்லாத்துக்குமே வராது. மோஸ்ட்லி இது ரெண்டு தான் ரீசனா இருக்கும். ஓகே, காசஸ் ஃபார் கேன்சர். ஓகே, இதுதான் ரீசனா இருக்கும். வைரஸ் இஸ் வெரி ரேர். ஓகே, இதோட டைப்ஸ் என்ன? டைப்ஸ் ஆஃப் கேன்சர். டைப்ஸ் ஆஃப் கேன்சர் நமக்கு நிறைய டைப் ஆஃப் கேன்சர் இருக்கு நம்ம கிட்ட. நம்பர் 1 என்னது? நம்மளோட சார்கோமா. ரெண்டாவது மெலனோமா. மூணாவது லிம்போமா. ஓமா அப்படின்னா கேன்சர். ஓகே, ஓமா என்னது? கேன்சர். லிம்போமா. நாலாவது என்னது? கார்சினோமா. அஞ்சாவது என்னது? அடினோமா. Okay, so these are the 5 different types of cancer. Epithelial tissue cancer, connective tissue cancer, lymphoid tissue cancer, அதுக்கப்புறம் நம்மளோட எஸ், அதுக்கப்புறம் வேற என்னது? மெலனோசைட்ஸ் கேன்சர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர். ஓகே, சரி. ட்ரீட்மெண்ட் என்ன? சாரி, டயக்னோசிஸ் என்ன? டயக்னோசிஸ் என்ன? மெயின் டயக்னோசிஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் பயோப்சி. பயோப்சி பண்ணுவாங்க. ரெண்டாவது ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடி. அப்படின்னா டிஷ்யூ ஸ்டடி பண்றது. டிஷ்யூல ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படிங்கிறது டிஷ்யூ ஸ்டடி பண்றது பயோப்சி. மூணாவது ரேடியேஷன். ரேடியேஷன் என்ன வரும்? சிடி ஸ்கேன், அதுக்கப்புறம் என்னது? எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் அதெல்லாமே வரும். சரியா? சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன். ஸோ தீஸ், அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டும் சொல்லலாம். சரியா? பிளட் டெஸ்ட்டும் சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த டயக்னோசிஸ். ட்ரீட்மெண்ட் என்ன? வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர்? ட்ரீட்மெண்ட் என்ன? நம்பர் 1 கீமோதெரப்பி. கீமோதெரப்பிக்கு இன்னொரு பேரு ட்ரக் தெரப்பி. ரெண்டாவது இம்யூனோதெரப்பி. மூணாவது ரேடியோதெரப்பி. நாலாவது என்னது? சர்ஜரி. ஓகே, நாலாவது என்னது? சர்ஜரி. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட். இப்போ கீமோதெரப்பின்னு என்னது? ட்ரக் தெரப்பி. நம்ம பாடியில் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை போடுவாங்க, இன்ஜெக்ட் பண்ணி. அது ஒரு ப்ராசஸ் போகும். அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட். அது இந்த கெமிக்கல் என்ன பண்ணும்? நம்ம பாடியில் போயிட்டு எங்கெல்லாம் செல்ஸ் க்ரோ ஆகுதோ, எங்கெல்லாம் க்ரோயிங் செல்ஸ் இருக்கோ, ரேப்பிட்லி க்ரோயிங், ஃபாஸ்ட்லி க்ரோயிங் செல்ஸ் இருக்கோ, அங்கெல்லாம் என்ன பண்ணும்? அங்கெல்லாம் அந்த க்ரோத்தை ஸ்டாப் பண்ணிடும். அதனால நம்மளுக்கு என்ன ஆயிடும்? முடி கொட்ட ஆரம்பிச்சிடும், நெயில்ஸ் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஏன்னா முடிய நெயில்ஸ் கண்டினியூஸாக வளர்ந்துட்டே இருக்கும் லைஃப் லாங். அது எப்பவுமே ஸ்டாப் ஆகாது. அங்கே என்ன இருக்கும்? மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கும். சரியா? அதனால அது க்ரோ ஆகிட்டே இருக்கும். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எப்பவுமே க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அங்கே க்ரோ ஆகிட்டு இருக்கும். அதனால அந்த க்ரோத்தை ஸ்டாப் பண்ணிடும். ஏன்னா இந்த ட்ரக்ஸுக்கு கேன்சர் செல் எது, நார்மல் க்ரோத் எதுன்னு தெரியாது, வித்தியாசம் தெரியாது. அதனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் வருது. முடி கொட்டுறது, நெயில்ஸ் வந்து போகிறது, அந்த மாதிரி. இம்யூனோதெரப்பின்னு என்னது? நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அது ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக ஒரு ட்ரைனிங் மாதிரி, அது இம்யூனோதெரப்பி. அடுத்தது என்னது? ரேடியேஷன் தெரப்பி ஆர் ரேடியோதெரப்பி. ரேடியோதெரப்பினா ரேடியேஷன் தெரப்பி, ரெண்டு ஒன்று தான். நைட் 1 o'clock வரைக்கும் படிச்சு காலையில் 9:30க்கு எந்திரிச்சு படி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. 8 மணி நேரம் தூங்கு, அது போதும். 8 மணி நேரம் தூங்குனா வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. ரேடியேஷன் தெரப்பி ஆர் ரேடியோதெரப்பி. ரேடியேஷன் தெரப்பினா நிறைய ரேஸ் உள்ள டிரான்ஸ்மிட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க? அதை சாவடிப்பாங்க, அந்த செல்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. கடைசியில் சர்ஜரி. இது எதுவும் முடியலன்னா சர்ஜரி பண்ணுவாங்க. ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க? தனித்தனியாக பண்ணாமல் 2 தெரப்பி சேர்த்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரேடியேஷன் தெரப்பி பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் கீமோதெரப்பி பண்ணுவாங்க. எங்கேயாச்சும் மிச்சம் இருந்தால் அது செத்து போயிடும், மிச்சம் இருந்தாலும் அது டிஸ்ட்ராய் ஆயிரும். சர்ஜரி பண்ணிட்டு ரேடியேஷன் தெரப்பி கூட பண்ணுவாங்க, இல்லை சர்ஜரி பண்ணிட்டு கீமோதெரப்பி. ஓகே, இந்த மாதிரி காம்பினேஷன் தெரப்பி கூட பண்ணுவாங்க கேன்சர் வந்து சாகடிக்கிறதுக்காக. நெயில்ஸ்லயும் பிரச்சனை வரும். ஏன்னா நெயில்ஸ்ல வந்து அந்த இடத்துல என்ன இருக்கு? கண்டினியூஸ் க்ரோயிங் செல்ஸ் இருக்கு. ஸோ அதையும் டேமேஜ் ஆகும். சரியா? ஸோ ரேப்பிட்லி க்ரோயிங், நம்ம பாடியில் இருக்க ரேப்பிட்லி க்ரோயிங் செல்ஸ் எல்லாத்தையும் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணி வைக்கும். அவ்வளோதான். சரியா? ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கேன்சர். ஸோ மொத்தத்தில் எல்லா டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு? கவர் பண்ணியாச்சு இல்லையா? சரி.
drugs and alcohol abuse, அடுத்தது cancer. இதையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. ஸோ அடிக்ஷன், டிபெண்டன்சி, அதையும் நம்ம அதை பற்றியும் நம்ம பேசியாச்சு இல்லையா? எஸ். ஸோ என்ன பண்ணோம், சால்வ் ஆர் ப்ராக்டிஸ் book back questions. Solve PYQs. Okay. Practice subjective writing. Okay. ரொம்ப காஸ்ட் ஸ்பெண்ட் ஆகும். எஸ், கேன்சர் வந்தாலே வீடு எல்லாத்தையும் விற்க வேண்டிய நிலைமை வந்துடும். அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ். ஓகே, ராஜா கூட தெருவில் வந்துடுவார், அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால ப்ளீஸ் பி சேஃப். ஓகே, சரி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். see you all in the next class. Until then, உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க. ஓகே, அண்ட் பி சேஃப். பட் do not forget, என்னது, do not forget to keep loving zoology and keep learning zoology. சரியா? சலோ, இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம். ஓகே, bye bye.